அவர் வெளியே இருந்தாருன்னா, நஜீப் வெளியே வந்ததுக்கு ஒரு காரணம் வந்துச்சுன்னா ஏன் பயப்படுறாங்கன்னா, அது வந்து ஆபத்து வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு. ஆமாம், இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்காது. இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு போகுமா, இல்லை வரப்போகிற எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ஒரு பாலிட்டிக்கல் சினாரியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அந்த சைட் அந்த எங்களை தான் பார்க்குறாங்க. ஸோ அதை வந்து அதை பார்க்குற வசி ஒரு கிங்கோட பேரே கெடுக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும். வந்து ஸோ இந்த நாட்டில் வந்து ஜீரோவாக ஒரு சமான் இல்லாமல் வாழ முடியும். ஆமாம், ஏன்னா நம்மளுக்கும் ஒரு அவசரம் இருக்கும். திடீர்னு ஒரு ஆள் ஏதோ ஒரு அவசரத்துக்கு போகிறோன்னா அந்த காடி எடுத்துகிட்டு வேகமாக போவோம், ஐயோ நம்ம அவசரமாக போகிறோமேன்ட்டு. பட் அந்த அவசரத்துக்கு வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும் ஒரு பெரிய அமௌண்ட். பட் ஈவன் தோ 110 காடியில் போங்கன்னு சொல்லி இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வைக்கிறது சதீஷ். பட் என்ன செய்யணும்னு அரசாங்கம் 110க்கு மேலே ஓட முடியாத காடியை தான் கொண்டு வந்து வைக்கணும். இதை தான் நீங்கள் வாங்கி பாய்ங்க. நீங்கள் மற்ற இல்லை நீ பாரு ரிங்கேட்டோட வேல்யூ ஏறுது, டாலர் கூட இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லாத விஷயம் என்ன சொல்லுங்கள், கன்சியூமர் குட் ப்ராடக்ட்ஸோட விலை வந்து ஏறிக்கிட்டு இருக்குது. கன்சியூமர் குட்ஸ் வந்து ஏறுது, அன்னாடிக்கே ஏறுது. என்னால் அதை வந்து யார் அதை இல்லைன்னு சொன்னாங்கன்னா வந்து நான் முட்டாள்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் போனேன் டேவிட், பூண்டு தெரியுங்களா, 1 கிலோ பூண்டு வந்து 13 வழி விற்கிறான் டேவிட். சதீஷ் சேம்பாங் பக்கம் எபிசோட் 75 டேவிட், 75வது எபிசோட். மீண்டும் நம்ம கேட்குறது என்னென்னா, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி தான் அது ஸ்லோவாக போய் அது 20-30 பண்ணுறாங்க. பேமெண்ட் நினச்சிருக்கோம், அது கட்டணுமோ யூடியூப்பில். சூப்பர் ஃபேன்ஸெல்லாம் அவசரம் இல்லை, நார்மலான சப்ஸ்கிரைப் தான். இல்லை ஐ மீன் அதை பூஸ்ட் பண்ணுறதுக்கு தெரியலையே, அது தெரியல எப்படின்னு சொல்லி. ஐ மீன் இதில் யூடியூப்பில் இல்லை, சப்ஸ்கிரைபர் வந்து அது கொண்டனை பார்த்து தான் காசு கட்ட தேவையில்லை. பட் தெரியலையே, அது இப்போ ரீச் பண்ணதான் ஆளுக்கு தெரியும். டார்கெட்டட் குரூப் ரீச் பண்ணுங்க. அதான் அது பார்க்குறவங்க, தமிழில் பாட்காஸ்ட் பார்க்குறவங்க அந்த மாதிரி அது ரீச் பண்ணுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, பட் ஏன்னா குவான்டிட்டி குறவாக இருந்தாலும் டேவிட், குவாலிட்டி ஹாயான குவாலிட்டி நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம், அதுதான் வந்து எனக்கு சொல்ல முடியும். ஸோ குவாலிட்டியான சப்ஸ்கிரைபர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். சதீஷ், நம்ம விஷயத்துல போவோம் சதீஷ். இது வந்து ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டாக முடிச்சிருவோம். ஏன்னா போன எபிசோடில் வந்து நஜீப்போட கதை நம்ம நிறையா பேசியிருந்தோம். பட் அது என்ன நடந்துச்சுட்டு இப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் சதீஷ். ஸோ என்ன நடந்துச்சுன்னா, எண்டண்டம்ன்றது இருக்குது. அது ஒரு ட்ராமாத்திக்கான ஒரு விஷயமா இருக்குது, ஒரு ட்ராமா மாதிரி இருக்குது அது பார்க்குறது சதீஷ். ஒரு ட்ராமாத்திக்கான ஒரு விஷயம். என்னன்னு அதில் பார்த்தோன்னா, காலகட்டி கோர்ட்டில் போய்ட்டு கூட்ட போடுறாங்க. நஜீப்பை வந்து கொண்டு வர போகிறாங்க ஹை கோர்ட்டுக்கு, ஐ மீன் ஃபெடரல் கோர்ட்டுக்கு. டேவிட், அதுக்கு முன்னால் ஸோ நம்ம போன இதில் வந்து நம்ம பேசுனது வந்து நம்மளோட ஸ்டாண்ட் வந்து ரொம்ப வெரி கிளியர். நீங்கள் வந்து ஒரு ஸ்டாண்ட் எடுத்தீங்க, நான் ஒரு ஸ்டாண்ட். பிகாஸ் நீங்கள் என்ன சொன்னீங்கன்னா வந்து இஸ் அ கிரைம், அது வந்து அன்வார் விஷயம் செய்கிறது வந்து நீங்கள் ரைட்டு தான் அப்படின்னீங்க. நான் என்ன சொன்னேன்னா, த கிரைம் இஸ் அ கிரைம் பட் அடெண்டம் இஸ் த இஷ்யூ. நம்மளோட இஷ்யூ வந்து இஸ் த அடெண்டம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். தென் நீங்கள் பார்த்தீங்கன்னா சில கமெண்ட்ஸ்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, சில பேர் வந்து நம்மளை அட்டாக்லாம் பண்ணியிருக்காங்க. எஃபிடேவிட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப காட்டமாக, நானும் காட்டமாக தான் பதில் சொல்லியிருந்தேன். எப்போ ஜஃப்ரூல் வந்து எஃபிடேவிட் சைன் பண்ணார், ஜஃப்ரூல் சைன்ட் எஃபிடேவிட் பட் த காட் டிடன்ட் அத்தன். நம்ம வந்து இந்த பாட்காஸ்ட்டில் வந்து இது சரியா தவறான்னு சொல்லிட்டு நம்ம வந்து இது பண்ணி பார்க்கல, எங்களோட வியூ நம்ம சொல்கிறோம். பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த ஹோல் அடெண்டம் ட்ராமாவை பற்றி தான் நம்ம பேசணுமே தவிர, இல்லை அவருக்கு வந்து பொது மன்னிப்பு கொடுத்துடலாமா வேணாமான்றது வந்து நம்மளோட கருத்து கிடையாது, நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் தான். ஸோ நீங்கள் கண்டினியூ பண்ணுங்க டேவிட். ஆமாம் சதீஷ், அது நம்மளோட, அது நம்ம கையில் இல்லை பாரு, ரைட்டா? அவர் தப்பு செஞ்சார், அது தண்டனை, அது ஒரு அடி தண்டனை அனுப்பிச்சிட்டார். அவரும் சொல்லலை நான் தப்பு பண்ணல. இப்போ வெளியாகணுன்னு அவர் என்னமோ கிளியர் மேன் இல்லை, கன்விட் பண்ண ஒரு ரெக்கார்ட் இருக்கும் அவருக்கு. ஸோ இவன் இருந்தாலும் அது தெரில என்ன ஸ்டேட்டஸில் போக போகுதுன்னு தெரில. அதை பற்றி ஜஸ்ட் ஒரு ஷார்ட்டான இது. அட்டெண்டம் வந்து அந்த அன்றைக்கி அந்த கோர்ட்டில் வந்து ஆள் கூட்டம் போட்டுன்னு சொன்னாங்க. அப்பயும் வந்து அது ஒரு மாதிரியாக இருந்துச்சு. எம்சிஏ போனாங்களா கூட தெரில, அந்த இடத்துல சைனீஸை கூட பார்த்தோமா இல்லையான்னு தெரில எனக்கு. பட் எம்ஐசி வந்து ஒரு ஃபியூ ஹண்ட்ரட் பேரை கூப்பிட்டுட்டு 3,000 நாட் 500. எப்படி அவங்க கணக்கு வச்சாங்க? பஸ்ஸா தெரில, பஸ்ஸு நான் அவங்களோட கணக்கு அவங்களுக்கு தெரியும்ல. பத்தி கேஃபில் தானே சொல்கிறீங்க? ஆமாம், 3,000 பஸ்ஸுக்கு தான் கொண்டு போனாங்க. பஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. எல்லா டிவிஷன் எல்லா ஸ்டேட்டும் வந்து ஆமாம் எல்லாத்தையும் அனுப்ப சொல்லியிருந்தாங்க, அது தெரியும். ஸோ எல்லாத்தையும் கூப்பிட்டு போயிட்டேன். ஓகே, அது 3,000 எவ்வளோவா இருக்கட்டும். பட்டு போய்ட்டு அவங்க பார்க்க போனால், சப்போஸ் அவங்க வந்து இதுக்கு போயிருக்கணும், ஃபெடரல் கோர்ட்டுக்கு, புத்ராஜயாவுக்கு.
பட் அவங்க டைவர்ட் பண்ணிட்டாங்க, யான்னு தெரில, யாரோட இன்ஸ்ட்ரக்ஷன் தெரில. மேபி ஜைட் அமிடி இன்ஸ்ட்ரக்ஷன். ஆமாம், ஜைட் அமிடி இன்ஸ்ட்ரக்ஷன். நம்ம பேசுனது என்னென்ன அடிவி அம்னோ வந்து இப்போ வந்து ஃபுல்லாக வருமா அப்படிதான் சொல்லிட்டு நம்ம நினச்ச மாதிரி ஆக்சுவலி வந்து நம்மளுடைய ரெக்கார்ட் பண்ணோம்ல அன்னைக்கு நைட்டு வந்து அனௌன்ஸ்மெண்ட் சொல்கிறாங்க, இல்லை அம்னோ ஓன் ஜாயின் த அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு நைட்டு. ஸோ மேபி நம்மளோட பாட்காஸ்ட் பார்க்குறப்பெல்லாம் வந்து சில பேருக்கு வந்து அம்னோ ஜாயின் பண்ணாது அப்படின்ற அந்த இது வந்துட்டு இருக்கோம். அம்னோ லாஸ்ட் மினிட் ஹேண்ட் பிரேக் தானே அது. ஆமாம், அதான் இப்போ இல்லை இப்போ அம்னோ வந்து இப்போ வந்து பாஸ் கூப்பர், அது ஒரு தனி இண்டிவிஜுவல் பாரு, எக்ஸ் பிரைம் மினிஸ்டர். ஈவன் தோ இஸ் அம்னோ மெம்பராக இருந்தாக்குள்ள, பட் அங்கே வந்து அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் தான் இப்போ பார்க்க முடியும் பாரு. ஏன்னா ஒரு கேஸ் பாரு, இது வந்து அம்னோ மீட்டிங்கோ இல்லை அம்னோவோட என்ன சொல்லுவாங்க அந்த கோர்ட்டில் வந்து அம்னோவோட டிஸ்கஷனோட போகிறது இல்லை. ஆமாம், இது ஒரு இண்டிவிஜுவல், அவர் வந்து ஒரு விஷயத்தை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து அவர் அந்த அடெண்டமை பற்றி தான் பேசுகிறது பாரு. அது தான் கேஸு, இது இருக்கா இல்லையா, அது ஹைகோர்ட்டில் வந்து அது விசாரணைக்கு போகணுமான்னுட்டு. அதுக்கு வந்து நினைக்கிறேன் அவங்க நேராக அங்கே போயிருக்கலாம், அது ஒன்றும் நல்லா இருந்திருக்கும். ஏன் வந்து எம்ஐசி வந்து அதை அப்படியே டைவர்ட் பண்ணி பத்துகேஃப் கோயிலுக்கு போனாங்க எனக்கு தெரில. பட் அது நல்லா இருந்திருக்கும் அங்கே போயிருந்தா. என்னன்னு சொல்கிறேன்னா சதீஷ், நம்ம சமுதாயம் வந்து ஒரு போராட்டம் உள்ள சமுதாயம். ஆமாம், இல்லை நாங்கள் வந்து கட்சி, நாங்கள் ஒரு பாலிட்டிக்கல் என்டிட்டி. ஸோ அஃப்கோர்ஸ் நாங்கள் பாலிட்டிக்கல் திங்க் பண்ணுவோம், நல்லது கெட்டதெல்லாம் பார்ப்போம், அதெல்லாம் ஓகே. பட் ஒரு இண்டிவிஜுவல் வந்து ஒரு என்டையர் ஆர்கனைசேஷன் வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு சப்போர்ட் பண்ண போகுதுன்னா டைரக்ட் போயிடா. இப்போ நம்மளாம் வந்து போலீஸ்காண்ட பயந்து இருக்குமா, அவன் போலீஸ்காரன் நிற்பான், நம்ம அங்கே போய் நின்றுக்கிட்டு இருப்போம், அங்கேயே வீடியோ செய்வோம், அவனுங்களே ஏசிகிட்டு இருப்போம். ஸோ இருந்தாலும் வந்து அஃப்கோர்ஸ்லாம் நாங்கள் வந்து இன்னும் நாகரிகமாக நடந்துக்கோன்னா, அது நாகரிகமாக நடந்துக்கோன்னா அது கோயிலில் செய்யணும்னு அவசியம் இல்லை பாரு. எனக்கு தெரில. பட் இருந்தாலும் சதீஷ் அது ஒரு அவங்க வரல அங்கே போகல அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. பட் இதுதான் மைக்காவோட பிரச்சனைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். காலங்காலமாக அந்த அம்னோ தான் டிசைட் பண்ணுறான் அவங்களுக்கு. ஸோ யூ வாண்ட் டு சப்போர்ட், ஓகே நீங்கள் தான் சொல்கிறீங்க. அஃப்கோர்ஸ் நானும் வந்து சில அதை வந்து நான் உடன்படுறேன். மைக்கா சொல்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா, நஜீப் மாதிரி வந்து எந்த பிரதமரும் வந்து இந்தியர்களுக்கு செஞ்சதில்லைன்ட்டு. எந்த பிரதமரும் செஞ்சதில்லைன்னு நான் அதெல்லாம் ஒத்துக்க மாட்டேன். பட் நஜீப் வந்து செஞ்சுருக்காரு ஒரு அளவுக்கு, பெட்டர் தேன் அன்வா அப்படின்றத வந்து நானும் ஒத்துக்கிறேன். பட் அப்படி செய்கிற அந்த ஒரு நஜீப்புக்கு வந்து நாங்கள் நன்றி கடனாக இருப்போம்னு சொல்கிற நீங்கள் அதை அந்த இப்போ என்ன சொல்லுவாங்க அந்த சாலிடாரிட்டியை கூட நேரடியாக நீங்கள் அங்கே போய்ட்டு காட்ட முடியல. ஏன்னா அம்னோ பாஸ் வந்து சொல்லிட்டா முடியாது அப்படின்றது. ஸோ நீங்கள் சொல்கிறது அதுதான், யார் வேணாம் சொன்னால் அம்னோ தானே. இல்லை அம்னோ வேணான்றது ஒரு சைட் இருக்கட்டுமே. பட் நீ ஒரு பொலிட்டிக்கல் என்டிட்டி, பரிசா நேஷனலுக்குள்ளே இருக்கீங்க. பட் அன்றைக்கி அம்னோ வந்து நாங்கள் போகிறோம் பாஸ், இப்போ வந்து அங்கே பாஸ் இருந்த வயசு தான் அம்னோ போல, எனக்கு என்ன தெரிலலாம். அது ஒரு இஷ்யூவாக இருக்கலாம். பட் பாஸ் முந்திரி போயிட்டாங்க. பாஸ் வந்து நீ பிடிச்சாலும் பரவாயில்ல, நீ என்ன பண்ணாலும் பரவாயில்ல, நான் சப்போர்ட் பண்ண போகிறேன். இத்தனைக்கும் பாஸ் வந்து இட்ஸ் நாட் இந்த அந்த அலையன்ஸில் இல்லாமல் இல்லாத ஒரு எதிர்கட்சி. அவங்க போய்ட்டு நின்று அவங்க இவன்தோ அவர் ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் வாங்கிட்டு தக்கோடின்னு வந்து மக்காமா உள்ளுக்கு போகிறாரு. ஆமாம், அப்சர்வராக உள்ளுக்கு போகிறாரு. பட் எம்ஐசி வந்து எனக்கு தெரியல அதை எப்படி ஜஸ்டிஃபைட் பண்ணுறாங்கன்னா. அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அதை அவங்க நம்ம டாக்டர் சரவணன் சொன்னது எல்லாமே ஓகே, அவர் இப்படி பண்ணியிருக்காரு, அதால் வந்து நாங்கள் வந்து எங்களோட சோழத்தை காமிக்கிறோம், அது அவர் சொன்ன அந்த பாயிண்ட்ஸ்லாம் ஓகே. பட் இருந்தாலும் அதை வந்து அங்கே போய்ட்டு காமிச்சிருந்தா அந்த இந்தியன்ஸோட அந்த ஸ்ட்ராங் அந்த மூவ்மெண்ட் இருந்திருக்கும். ஏன் அதை சொல்கிறேன்னா, இன்ட்ராஃப் வந்து ஒரு பெரிய உதாரணம் சதீஷ் இந்த ஒரு மாற்றத்துக்கு. அந்த இந்தியன்ஸோட பாலிட்டிக்கல் பிளாட்ஃபார்மு, அந்த பாலிட்டிக்கல் சினாரியோ, அது எல்லாமே மாறினதே அந்த இன்ட்ராஃப். அந்த தைரியமாக அங்கே போய் நின்னாங்கன்னா சண்டை போட சொல்லல அங்கே போய்ட்டு நீ. ஆனால் அங்கே போய்ட்டு உங்களோட இதை பதவி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த எம்ஐசிக்கு வந்து இன்னும் ஒரு லெவலு. அஃப்கோர்ஸ்லாம் இவனுக்கு போய்ட்டு பண்ணுறீங்க அப்படி இல்லை, இவங்க இந்த கோயிலில் பண்ணுறது அங்கே செஞ்சுருந்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் நினைக்கிறேன் நம்ம ஆழமாக பேச வேணாம், அது நம்ம பேச வேணாம். பட் என்னென்னா நான் சொன்ன மாதிரி தான் மாய்கா வந்து அம்னோ விட்டு அந்த லாயல்ட்டி அது வந்து நம்ம அது சத்யாக்காவான்னு சொல்ல முடியாது. அது வந்து அம்னோ கீழே வந்து நீங்கள் வந்து என்ன சொல்லுவீங்க, ஒரு சப்சிவியனாக தான் இருக்கீங்க. அது வந்து இது வரைக்கும் மாற்ற முடியல, மாற்றிக்கவும் மாட்டுறாங்க அப்படின்னு சொன்னால் ஐ டோன்ட் திங்க் சோலா. மாய்காவுடைய எதிர்காலத்தை வந்து அவங்க கட்சிக்காரங்க தான் நிர்ணயிச்சுக்கணும். இப்படியே போனாங்கன்னா இதனால தான் அந்த மக்களால் புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. இன்னும் அதே செய்கிறாங்கன்றப்ப மக்கள் அவங்களை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? தெரில சதீஷ், அது மக்கள் வரப்போகிற எலெக்ஷனில் தான் தெரியும். இவங்களுக்கு அம்னோ சீட்டு கொடுக்குறாங்களா இல்லையான்ட்டு அது ஒரு பெரிய கேள்விக்குரிய. எந்த சீட்டையும் பிடிக்கிறாங்க, எந்த சீட்டை பிடிக்கிறாங்க, நிறையா சீட்டு இது பண்ணுறா, அதை போனாட்டி அவங்க நிற்கக்கூட இல்லையா. ஸோ அதெல்லாம் வந்து அது அப்புறம் தான் தெரியும், அப்புறம் அந்த பாலிட்டிக்கல் அப்புறம் தான் தெரியும். பட் இருந்தாலும் சதீஷ் சட்டை போட்டிருந்தாங்க,
சட்டை போட்டிருந்தாங்க, பேட்ச் வச்சுருந்தாங்க, எல்லாம் வெள்ளை சட்டை போட்டிருந்தாங்க. 3000 பேர் சொல்கிறேன். பஸ்ஸு இது பண்ணி நல்லா ஸ்பேன் பண்ணியிருக்காங்க. ஆமாம், ஒரு பெரிய ஃபண்ட் ஸ்பேன் பண்ணி அந்த சோடரத்துக்கு ஸ்பேன் பண்ணியிருக்காங்க. பட் வந்து அது 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 எப்படின்னா எல்லாம் ஓகேலாம், பொண்ணு அழகாக இருக்குது பொண்ணு, ஆனால் பொட்டு வைக்க மறந்துருச்சு மாதிரி தான் கதையாக இருக்குது. பொண்ணு அழகாக வந்திருக்கு, பொட்டு வைக்க மறந்த கதையாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்ஜெக்டிவ் வந்து அங்கே போய் நின்றுக்கணும். பட் ஓகே, இது அவங்களோட டிசிஷனு எம்ஐசியோட. பட் இருந்தாலும் சதீஷ் அதிலே போகணுமா, இந்த என்டர்டம் வந்து என்ன ஒரு பிரேக்கிங் நியூஸ் வந்துச்சு பாரு. அது ஓடிக்கிட்டே இருக்குது, கேஸ் ஓடுது. திடீர்னு காலில் கட்டி வந்து இஸ்தானா பஹாங் வந்து ஒரு லெட்டர் வழியாக்குறாங்க. அந்த லெட்டரில் என்ன ஸ்டேட்டட் பண்ணியிருக்குன்னா, அவர் டைரெக்டாக வந்து அவங்க இஸ்தானா வெளியாக்கியிருக்கலாம். இஸ்தானா என்ன சொல்லுதுன்னா, என்டர்டம் இஸ் த, அதில் வந்து ரொம்ப டீட்டெயிலாக போட்டிருந்தாங்க. அட்டெண்டம் இஸ் த மீன்ஸ் அவருக்கு வந்து இப்போ அம்புனான் கொடுத்துருக்காங்க. ஹவுஸ் அரஸ்ன்னு போட்டிருக்கு அதில் கிளியராக. ஸோ நாங்கள் கொடுத்துருக்கோன்ட்டு. இப்போ அதுதான் சதீஷ் இப்போ இஷ்யூவே. இப்போ அது வந்தோன்னே தெரியுமா, ஜட்ஜ்மெண்ட் ராஃப்லேயே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. இது வந்துருச்சு காலகட்டியும். பட் அது அக்கீம் பார்த்தாங்களா தெரியல. அஃப்கோர்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காரு நினைக்கிறேன், சஃபி சப்மிட் பண்ணியிருக்காரு அதை. ஸோ அக்கீம் பார்த்துட்டு தான் 2 பேர் வந்து இந்த கேஸை வந்து விசாரணைக்கு போகணும், 2வது ஹைகோர்ட்டில் போய்ட்டு விசாரணை பண்ணணும்னு சொல்லி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. 2 பேர், ஒருத்தர் வந்து தஸ்துஜுலா. ஸோ அந்த 2 பேர் வந்து சொன்ன வசி வந்து மெஜாரிட்டி 2-in-1. ஸோ கோர்ட்டுக்கு போகுது. ஸோ இப்போ என்ன கதைனா சதீஷ், இது வந்து ஒரு பெரிய என்ன சொல்லுவாங்க, ஒரு கிரைசிஸ் தான் சொல்ல முடியுது. இது வந்து ஒரு கிரைசிஸ் சதீஷ். ஏன் இது கிரைசிஸ்னால், என்றைக்கும் நாட்டில் அரசர்களை வந்து என்னாச்சும் பேசிட்டாவே பெரிய பிரச்சனை. 3R Kedaulatan Perlembangan ராஜா, இது எல்லாமே ராஜான்னு சொல்லுவாங்க, இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மொனார்கி இல்லைன்னா கிங்ஸ் இருக்குது பாரு. அது வந்து ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு உயரத்தமான இடத்துல இருக்குது. அதுக்கு வந்து ரொம்ப மரியாதை இருக்குது. யாரும் அதை டச் பண்ண முடியாது. இஸ்லாமிக் அவர் தான் பெருசு, நாட்டுக்கு எல்லாத்துக்கும் பெருசு, எல்லா இடத்துக்கும் மேலே உள்ளார். ஈவன் ஒரு கேபினெட் மினிஸ்டர் கூட அங்கே போய் கேட்டுட்டு தான் அது வருது. ஸோ இது எல்லாமே இருக்குது. பெர்லம்பாங்கான மாத்திரனா கூட இன்வால்வ் கிங் எல்லாமே இருக்குதுல்ல. பட் அதுதான் அதை வச்சு தான் வந்து நாடு வந்து போய்கிட்டு இருக்கு. அது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இது மீறி நீ போக முடியாது. இது வந்து ஒரு அஃப்கோர்ஸ்லாம் பெர்லம்பாங்கான் இருக்குது. பட் அந்த பெர்லம்பாங்கானுக்குள்ளே ஒரு முக்கியமான நபர் தான் வந்து கிங். இப்போ வந்து அந்த டைம் அந்த கிங் மேபி அதை லாஸ்ட் டே கொடுத்தாரா, அதை ஃபர்ஸ்ட் வீக் கொடுத்தாரா, இல்லை அவங்க கிளம்பும் போது கொடுத்தாரா, எப்போ கொடுத்தாரா, அந்த லெட்டர் நம்மளுக்கும் தெரியல. பட் இருந்தால் அந்த எண்டடம் சொல்கிற அந்த லெட்டர் வந்து எப்போ கொடுத்தாங்க தெரில. பட் ஏஜிசிக்கு அனுப்பியிருக்காரு. பஞ்சாரா மலேசியாவுக்கு பேருக்கு. தட் மீன்ஸ் பேருக்குன்னா கேடியன் மினிஸ்டருக்கு ரிஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இது ஹை ப்ரொஃபைல் கேஸ். நஜீப்ன்றவர் வந்து ஒரு சாதாரண மெலோதின்னு திருட்டு போனவர் இல்லை. நஜீப்ன்றது வந்து ஒரு எக்ஸ் பிரைம் மினிஸ்டரு. அவர் கேஸ் வந்து ஒரு ஹாட்டான கேஸு, இன்டர்நேஷ்னல் கேஸு, உலகம் பூரா பார்த்துக்கிட்டு இருந்தது. நாட்டுக்கு அவமானப்படுத்தின கேஸு. அந்த மாதிரி ஒரு ஹை ப்ரொஃபைலான கேஸை வந்து இப்போ அந்த பிங்காராவுக்கு போயிருக்குன்னா அந்த லெட்டரை பார்த்துட்டு, ஓ கிங் அனுப்பியிருக்காரு, சரி இதை அப்படியே வச்சுக்கோ, என்னத்த இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு கிங் அனுப்பியிருக்காரு, இது சும்மா லெட்டர்ன்ட்டு இப்படி வச்சிருக்க வாய்ப்புக்கே கிடையாது. வச்சிருக்க கூடாது. அந்த ஆஃபீஸர், ஐ மீன் அந்த பிங்காராவாக இருக்கலாம், யாராக வந்திருக்கலாம், பிங்காராவோட ஆஃபீஸராக வந்திருக்கலாம். ஓய் கிங்லேருந்து வந்திருக்குன்னா இமிடியட்லி அதுக்கு வந்து பிங்காராவுக்கு போயிருக்கோம். பிங்காரா வந்து அடுத்த ஃபேக்ஸ் வந்து எங்கே போயிருக்கோம் நம்மளுக்கு தெரியாது பாரு. யாரை காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க, கேடியான் இமிடியட்லி கமெண்ட்ரி எனக்கு காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த எஸ்யூகே மீன்ஸ் அந்த சித்தியாவுசா கமெண்ட்ரி எனக்கு போயிருக்கோம். சித்தியாவுசா கமெண்ட்ரி இமிடியட்லி இன்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க மினிஸ்டருக்கு. ஸோ அந்த மினிஸ்டர் வந்து பார்த்துருக்கணும். ஸோ இந்த மினிஸ்டர் யாருன்னு பார்த்தோன்னா கேடியன் மினிஸ்டர் தான். பிஞ்சாரா வந்து கீழே இருக்கு. மொதல் ஸ்டெப் அங்கே தான் போயிருக்கோம். இதில் வந்து ஜலேஹா சொல்கிறாங்க, அதெல்லாம் வந்து லேட் பார்ட். ஏன்னா அது வந்து பாடன் பாட் மீட்டிங் வேற, இந்த லெட்டர் போன இடம் வேற சதீஷ். ஸோ நான் நினைக்கிறேன் என்ன கேடியன் மினிஸ்டர் வந்து என்ன சொல்றாருனாடிவே, இல்லை பஞ்சாராவுக்கு வந்தது வந்து இந்த அடெண்டம் வந்து வரல அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. பஞ்சாராவுக்கு வந்தது இது வரலன்ட்டு. பட் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அது அந்த கோர்ட்டில் வந்து இன்னொன்று வந்து அன்றைக்கி வந்து அந்த ஃபெடரல் கவுன்சில் வச்சு ஆர்கியூமெண்ட் நீங்கள் கேட்டிங்களான்னு தெரியல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது வந்து was not made in the pardons bond அப்படி. அது வந்து என்னன்னா இன்டைரக்டா வந்து நீங்க வந்து கிங்க சொல்றீங்க, கிங் வந்து இந்த பாடன் போர்ட்ல தான் டிசைட், அங்க உட்கார்ந்து தான் டிசைட் பண்ணோம், இவர் வீட்டுக்கு போயிட்டு அனுப்பிவிட கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. பட் என்னன்னா அதை வந்து நீ வெளியே வந்து மக்கள்கிட்ட சொல்றதுக்கு உனக்கு தெரியும் இல்ல. அதான் சதீஷ், நான் வரேன். கூழுக்கும் ஆசை மீசைக்கும் ஆசைன்ற மாதிரி. அது என்ன நான் அது கொஞ்சம் அனாலிசிஸ் பண்ணேன், என்ன பண்ணியிருக்கலாம் அதுன்ட்டு. ஓகே,
இப்போ வந்து ஏஜிசிக்கு போயிருக்கு. ஐ மீன் ஏஜி சேம்பருக்கு போயிருச்சு, ஏஜி சேம்பர்ஸ்க்கு போயிருக்கு. ஐ மீன் ஏஜி பார்த்துருக்கணும் அந்த லெட்டர். இல்லை கிங் வந்த லெட்டர் தானே அப்படின்னு வச்சிருக்க முடியாது, ஏஜி பார்த்துருக்கணும். ஏஜி பார்த்துட்டு இந்த லெட்டர் வந்து வேலிட்டா நாட் வேலிட்டான்னு ஏஜி டிசைட் பண்ணியிருக்கலாம். ஏன்னா இது ப்ராப்பர் சேனல்லேருந்து வரல. அஃப்கோர்ஸ் கிங் அந்த பாடன் பாட்ன்றதே கிங்க்கு தான். அந்த கிங் தான் வந்து அது பாடன் கொடுக்குறது. பட் அந்த பாட் என்னத்துக்குன்னா அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணுறது. அந்த கிரைமை பற்றி பேசுவாங்க, இவர் என்ன கிரைம் பண்ணியிருக்காரு, இப்போ எப்படி இருக்காரு, ஏதோ ஒன்று பேசியிருந்தா வந்து இது நார்மல் ப்ரொசீடியர். எல்லாத்துக்கும் எல்லா பண்டுவானுக்கும் போகிறது தான் அந்த அந்த அப்பீல் போனால். இட்ஸ் நாட் ஸ்பெஷலாக வந்து நஜீப்காக இல்லை, எல்லாத்துக்கும் பாட் வந்து எல்லாத்துக்கும் இருக்குது. ஆமாம். ஸோ அந்த இடத்துல வந்து கிங்க்கு தான் வந்து அந்த 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 பவர் இருக்குது. அந்த ஏன்னா அந்த கிங் பேர் தானே சொல்லி அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. கிங்கோட பர்த்டேக்கு அம்பூன் பண்ணியிருக்காரு, கிங் அம்பூன் பண்ணியிருக்காரு, பாடன் பாட் அம்பூன் பண்ணல, கிங் அம்பூன் பண்ணியிருக்காரு. தட் மீன்ஸ் அந்த ஊரு சித்தியா தான் அந்த பாடன் பாட். அந்த ஊரு சித்தியா யூஸ் பண்ணீங்க. ஊரு சித்தியா தான் வந்து அந்த பாடன் பாட் செக்ரட்டரி ஃபார் தி கிங் டு என்ஃபோர்ஸ் தி பாடன். செக்ரட்டரியேட் தான் வந்து தி பாடன்ஸ் பாட். ஆமா. ஸோ அல்டிமேட் பவர் வந்து கிங்க்கு இருக்கு. ஸோ இந்த மீன்ஸ் அந்த கிங் வந்து நீங்கள் எடுத்துருக்கணும். ஓகே. இன் அதர் ஹேண்ட் சதீஷ், ஓகே அந்த ப்ராசஸ் சரியில்லை, அடெண்டம் என்ற ப்ராசஸ் வந்து சரியில்லை, ஏஜி பார்த்துட்டாரு இது சரியில்லைன்ட்டா இமிடியட்லியாக கிங்க்கு வந்து ஒரு அட்வைஸ் அனுப்பியிருக்கலாம். ஓகே இந்த அடெண்டம் வந்து இது வந்து எங்களால் ப்ரொசீட் பண்ண முடியாது, ஏன்னா இது பாடன் பாட் கொண்டு போகணும், நீ இமிடியேட்லியாக பாடன் பாட் கொண்டு போகணும். ஸோ பாடன் பாட் மூலியமாக வந்துச்சுன்னா அட் த எண்ட் எப்படி வந்தாலும் அந்த கிங் தான் சைன் வச்சிருக்கணும் அந்த கடைசி இதை. ஸோ அப்படி வந்து அந்த டைமில் அட்வைஸ் பண்ணி இருந்து கிங்கிட்ட அட்வைஸ் பண்ணி தென் இது இது ஏன்னா அதுதானே வேலை, ஏஜிக்கு அதுதானே வேலை, ஏஜியோட வேலை, ஏஜி வேலை அதுதானே. அது ஏஜி வந்து இங்கே விதவிதமாக பார்ப்போம். நம்ம இப்போ நம்ம ஸ்டேட்டில் பார்த்தோன்னா லீகல் அட்வைசர், அந்த லீகல் அட்வைசர் தான் சொல்கிறாங்க. அவங்க ஏன் அட்வைசர்னா எங்கே தப்பு நடந்துடக்கூடாது, லா படி சரியா இருக்கணும் தான் அங்கே தான் ஏஜிக்கு போகும். பட் அந்த ஏஜி அந்த டைமில் அதை செய்யாமல் அந்த லெட்டருக்கு வந்து இது ஒரு சுல்தான் இப்போ தான் இல்லையா, இவர் தான் போயிட்டாரு, இந்த வாரம் கிளம்பிடுவாரு, இது அப்படியே இருக்கட்டும், ஸோ இதான் மறந்துடுவாரு. அந்த மாதிரி ஒரு அலட்சியமானது இப்போ நான் அனுப்பியிருந்தா என் சூறாவை நீ செஞ்சிருக்கலாம். இப்போ ஒரு சாதாரண ஒரு ஜட்ஜி அனுப்பியிருந்தா கூட, ஜட்ஜி அனுப்பினா கூட அது ஒரு பெரிய பெரிய குத்தம். அது குத்தம் சதீஷ். பிரைம் மினிஸ்டர் அனுப்பியிருந்தா ஓகேலாம், அது ஒரு குத்தம். பட் ஒரு சாதாரண எம்பி அனுப்பியிருந்தா இந்த எம்பி தானே அப்புறம் பார்த்துக்கலாம் வச்சிருக்கலாம். இல்லை இப்போ பட் அனுப்புறது லெட்டர் வந்து கிங். அவர் வந்து என்னன்னா அவர் வந்து ஒன்று கிங்காக இருந்திருப்பாரு, இல்லைன்னா அவர் வந்து ஒரு ஸ்டேட்டோட சுல்தானா இருக்காரு. தட் மீன்ஸ் அந்த அந்த அவருக்கு மேலே மதிப்பு இல்லை. இது வந்து ரொம்ப என்ன தெரியுதுன்னா நீ வந்து கிங் மதிக்கல, டிஸ்ரிகார்ட் டு தி ராயல் ஹவுஸ் ஹோல்ட்ல. அதுதான் டேவிட், இது நீங்கள் சொன்னீங்களா, நம்ம லெட்டராக தான் வந்து பார்க்காம இருக்கிறதுக்கு இதாக இருக்குன்ட்டு. நம்ம லெட்டரை இப்போ எப்படி ஹோம் மினிஸ்டர் இது வரைக்கும் வந்து ரிப்ளை பண்ணலாம், 6 மாதம் ஆச்சுல. அந்த மாதிரினா ஏற்றுக்கலாம், ஏற்றுனாலும் நம்மளாலே அதை ஏற்றுக்க முடியல. என்னடா நான் லெட்டர் எழுதி போட்டு 6 மாதம் நீ வந்து ரிப்ளை பண்ண மாட்டேற, வி ஆர் ஃபைலிங் ஜுடிஷியல் ரிவ்யூ பாருங்களேன். ஸோ இது வந்து ஒரு கிங் ஆஃப் த ஸ்டேட்டு, அவர் வந்து என்ன சொல்லுவாங்க வெளியாகிறாரு, கிங் ஆஃப் த கண்ட்ரி, கிங் ஆஃப் த ஸ்டேட் ஆகிறாரு பாருங்களேன், சுல்தான் ஆகிறாரு. அவருடைய லெட்டருக்கு வந்து மதிப்பு இல்லை. பட் என்னன்னா இந்த ஃபெடரல் கவுன்சில் அன்னைக்கு வந்து அப்படியே தான் கொண்டு வந்தாங்க ஆர்கியூமெண்ட். பட் அந்த ஒரு ஜட்ஜ் வந்து சொன்னார், ஐ எம் ட்ரபிள்ட்னாரு. ஐ எம் ட்ரபிள், திஸ் இஸ் நாட் ஹைலைட்டட். இதை வந்து இவ்வளோ நாள் வந்து நீங்கள் வந்து சொல்லல, அடெண்டம் இருக்குன்ற விஷயத்தை நீங்கள் வந்து மறைச்சிக்கிட்டு இருக்கீங்க. தட் இஸ் த இஷ்யூ. இப்போ என்ன டேவிட், அடெண்டம் செல்லுமா செல்லாதா, லெட்ஸ் த கோர்ட் டிசைட். தட்ஸ் a different part. அன்னைக்கு வந்து கோர்ட்ல வந்து ஃபெடரல் கவுன்சில் ஹை கோர்ட்ல வந்து என்ன சொன்னாங்க, இது ஹியர்சே, இந்த மாதிரி ஒரு அடெண்டம் வந்து ஹியர்சே. ஏன்னா வந்து ஜாயிட் அமிடி ஃபைல் பண்ணுறது, இவங்க ஃபைல் பண்ணுறது, இதெல்லாம் வந்து ஹியர்சே தான், இந்த மாதிரி ஒரு அடெண்டம் இல்லை அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் ஈஜிஸ் சேம்பர்ஸ்லேருந்து ஃபெடரல் கவுன்சில் வந்து கோர்ட்டில் ஹை கோர்ட்டில் இது இயர்ஸேன்னுக்கிட்டு இருக்காங்க. பட் இன்றைக்கி வந்து பஹாங் சுல்தானுடைய அவர் அந்த கண்டெம்ப்ரரி வந்து வெளியாக்கிட்டாரு, இந்த மாதிரி அடெண்டம் அவர் கொடுத்தது உண்மை தான் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அடுத்தது என்ன வராங்க, இல்லை அவர் அடெண்டம் இருக்குன்னாரு ஆனால் சைல் பண்ணல அப்படின்றாங்க. ஸோ they are trying to escape. நான் என்ன சொல்கிறேன்னா, இட்ஸ் நாட் அபவுட் நஜீப் எனிமோ. இது நஜீப்புக்கு வந்து மன்னிப்பு கிடைக்கணுமா கிடைக்கக்கூடாதா, தட் இஸ் அவுட் ஆஃப் கொஸ்டின். அடெண்டம் ஒரு ஃபார்மர் பிரைம் மினிஸ்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் கேஸு, அண்ட் த அடெண்டம் இஸ் இஷ்யூட் பை அ ஹெட் ஆஃப் ஸ்டேட். நம்ம நாட்டுடைய தலைவர்னா அக்வோங் வெளியாகியிருக்காரு. இதை வந்து நீங்கள் மறைக்கிறீங்கன்னா சாதாரண மக்களான உங்களுக்கும் எங்கிட்டையும் வந்து நமக்கு வந்து இந்த சிஸ்டமில் நீதி கிடைக்கும்னு நம்ம நம்ப முடியுமா? அது நீதி கிடைக்காது தெரியும். இப்போ இஷ்யூ என்னன்னு பார்த்தோன்னா சதீஷ், இதை மறைச்சிருக்காங்க, இது இவ்வளோ வேலை நடந்திருக்கு. கிங்குக்கே வந்து கிங்கை வந்து நீ என்னன்னா உனக்கு பாவரே இல்லாத மாதிரி ஆக்கிட்டாங்க. ஆமாம், அந்த இடத்துல அட்லீஸ்ட் சதீஷ் அவர் வந்து சும்மா வந்து எழுதலை தெரியுமா,
அவர் வந்து சும்மா வந்து நான் வந்து பஹாங்லேருந்து நான் ஒரு லெட்டர் போடுறேன் நஜீப்பை வந்து தானா ரூமாக கொடுத்துருங்க அப்படி இல்லை திரும்ப அது இது வந்து ஒரு அவரோட பவர் அது அவரோட பவர் தென் இது ஒரு ப்ராசஸ் இது ஸோ இந்த ப்ராசஸ் சரி இல்லைன்னா ஏஜி வந்து இமிடியட்லியாக அட்வைஸ் பண்ணியிருக்கணும் ஆமாம் அண்ட் மினிஸ்டர் வந்து இன்வால்வ் பண்ணியிருக்கணும் ஏன்னா அட் த ஹேண்ட் வந்து இது கான்ஃப்ளிக் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கான்ஃப்ளிக் இருக்கு பாரு இந்த இடத்துல ஏன்னா அவங்களுக்கு அந்த பவர் இருக்கு அந்த பவரை உருவாக்குறது பார்லிமெண்ட் பட் அட் த எண்ட் அந்த பவரை இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியலன்னா அந்த 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 கிங் எப்படி இருக்கும் அந்த மீன்ஸ் நீ இன்டைரக்டா வந்து கிங் வந்து அவமானப்படுத்திட்டாங்க ஆமா அவமானப்படுத்துறது தான் என்ன கேட்டிங்கன்னா நானும் அதான் சொல்றேன் இது வந்து அவர் ஃபார்மர் கிங்கோ இப்போல கிங்கோ அவர் இஸ் ஸ்டேட்டோட ஹேட் அவர் ரைட் அது ஆமா அதுதான் ஸோ இந்த அடிப்படையில் பார்த்தோமா சதீஷ் நினைக்கிறேன் இது ஒரு பெரிய கான்ஃப்ளிக் சதீஷ் இது ஒரு பெரிய கான்ஃப்ளிக் அண்ட் இது மட்டும் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை மினிஸ்டர் வந்து ஒரு மேலே ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு அந்த ஒரு வாழைப்பழம் இருக்கு பாரு மந்திரி பண்ணுறாங்கன்னு அவர் வந்து ஒரு மாதிரியா அப்படியே சோரோ பண்ணல இது ஹைட் பண்ணல நீ ஆக்சுவலி என்னன்னா ஓகே இப்போ வந்து கிங் அனுப்புறாரு ஒரு லெட்டரு இந்த லெட்டரை தூக்கி கிங் தான் அனுப்பியிருக்காரு அப்படின்னு வச்சுட்டீங்க அது சோரோ இல்லை நீ மதிக்கவே இல்லை இப்போ வந்து என்ன தெரியுமா சொல்றாங்க நாங்க சோரோ பண்ணலைன்னா நீ மதிக்கல அந்த லெட்டரை ஒரு கிங்கோட லெட்டர் நீ மதிக்கல அவர் சோரோ பண்ணல விட்டு தரேன் சோரோ பண்ணியிருந்தா அது ஒரு ஆளோட தப்பு யாரு ஒன்று ஏஜி சோரோ பண்ணியிருக்கணும் இல்லைன்னா பிஞ்சாரா வந்து ஃபைல் கீழே திணிச்சிருக்கணும் அப்போ மினிஸ்டருக்கு யாருக்குமே தெரில அது ஒரு ஏற்றுக்கலாம் அது வந்து சோரோ இப்போ வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க நான் சோரோ பண்ணது மீன்ஸ் யாரும் சோரோ பண்ணல அது வந்து அவங்களோட டேபிளில் இருந்திருக்கு பட் என்னன்னா அந்த லெட்டருக்கு மதிப்பு இல்லை ஸோ அப்படித்தான் டேவிட் நம்ம பார்க்க முடியும் ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா மறுபடியும் அதான் நான் சொல்கிறேன் ஒரு கிங்கோட லெட்டரையே நீ இதை செய்கிறடா ஸோ வி ஆர் நாட் சர்ப்ரைஸ் நீ வந்து எப்பயும் வந்து ரூல் ஆஃப் லா பேசுகிறீங்க சில நம்ம செப்பரேஷன் ஆஃப் பவர் பேசுவோம் டேவிட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ன்றப்போ வந்து 3 ஒரு நாட்டில் வந்து 3 லெஜிஸ்லேட்டிவ் ஜுடிஷரி அண்ட் த எக்ஸிக்யூட்டிவ் கவர்மெண்ட் பார்லிமெண்ட் வந்து இதில் தலையிட ஐ மீன் இது வந்து எல்லாமே ஓவர்லேப் பண்ணுமே தவிர என்ன சொல்லுவாங்க ஒன்றுக்கு ஒன்று வந்து மோதிக்காது இதுக்கு எல்லாத்துக்கும் மேலே வந்து கிங் இருக்கார் அவருக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி சில பவர்ஸ் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பிரைம் மினிஸ்டர் சூஸ் பண்ணுறப்ப அவர் வந்து அவரோட விஸ்டமை யூஸ் பண்ண முடியும் ஓகே இவங்க தான் வந்து எடுக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணலாம் அதே மாதிரி வந்து பாடன் கொடுக்குறதும் ஆஃப்கோர்ஸ் பாடன் பாட் இருந்தாலும் அது ஒரு செக்ரட்டரியேட் அவருக்கு அந்த உரிமை இருக்குது அவர் வந்து இப்போ இன்றைக்கி பாடன் அவர் கொடுத்துட்டு போயிட்டு 3 நாளில் அவர் அகோங்கல்ல அவர் 3 நாளுக்கு முன்னால் அவர் கொடுத்து அது செல்லாது புது அகோங்க வந்துட்டார் இப்போ நான் இதுதான் கேட்போன்றது வந்து இட்ஸ் நாட் ரைட் அட் ஆல் அப்படி பார்த்தா வந்து இப்போ உள்ள மக்கள் வந்து என்ன சொல்லனா பழைய அகோங்க தான் அவனை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆக்குறாங்க நீ இப்போ புது பிரைம் மினிஸ்டரில் வெளியாகணும்னு சொல்ல முடியும் ரைட்டா இல்லையா ஸோ அகோங்கோட டிசிஷன் இஸ் அ டிசிஷன்ல ஸோ ஐம் நாட் சப்போர்ட்டிங் நஜீப் பட் நான் என்னோட இது என்னன்னா ஒரு அவ்வளோ பெரிய ஆளுக்கே நீ இதை செய்கிறேன்னா நம்மளெல்லாம் என்ன செய்யும் என்ன மாத்திரம் நம்ம என்னோட ஆர்கியூமெண்ட் இஸ் ஃப்ரம் த பிகினிங் இஸ் அதுதான் கோர்ட்ல வந்து அவமானப்படுறாங்க அதுதான் நான் இதாக இருக்கு இல்லை இப்போ வந்து எவ்வளோ பேர் அந்த 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 எவ்வளோ பேர் அந்த சிக்கலில் நீ எழுத்து போய் விடுற எவ்வளோ பேர் தெரியுமா இப்போ வந்து ஒரு 2-1 பேர் அந்த ஜட்ஜுக்கே ஒரு அச்சம் இருக்கும் ஏன்னா யூஆர் டாக்கிங் அபவுட் த கிங் தெரியுமா ஆமாம் ஒரு நாட்டோட சுல்தானை பற்றி பேசிகிட்டு இருக்க முன்னாடி கிங்கை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ டிசிஷன் கொடுக்க போகிறாங்க ஆமாம் இது செல்லுமா செல்லாதா சொல்லுமா ஒரு கிங்கோட டிசிஷன் பற்றி அந்த லெட்டரை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு போயிருக்கலாம் ஓகே அதை விட்டுட்டு இப்போ என்ன செய்கிறாங்கன்னா பார்த்தோன்னா நஜீப்போட பழைய கதை கிண்ட ஆரம்பிக்கிறாங்க என்னமோ நஜீப் வந்து இப்போ ஃப்ரீ ஆகிட்டா அது மீன்ஸ் அவர் வந்து அந்த தண்டனையிலேருந்து வெளியாயிட்டாருமை அப்படி ஜெயிலில் இருந்திருக்காரு அது கிடையாது அவர் உள்ளுக்கு இருந்தால் நம்மளுக்கு என்ன கதை அதை நான் வாரி கொடுக்க போகிறாரா இதை போட்டு செம்மாங்க போக்கோ அது இவங்களுக்கு ஏதாச்சும் கொடுப்போன்ட்டு எதுவுமே கிடையாது அவர் யாருக்கும் ஒன்றும் செய்ய போகிறதில்ல அவர் வெளியே இருந்தாருன்னா நஜீப் வெளியே வந்ததுக்கு ஒரு காரணம் வந்துச்சுன்னா ஏன் பயப்படுறாங்கன்னா அது வந்து ஆபத்து வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் ஸ்டேபிளாக இருக்காது இந்த கவர்மெண்ட் வந்து ரொம்ப நாளைக்கு போகுமா இல்லை வரப்போகிற எலெக்ஷனில் வந்து ஒரு பெரிய ஒரு பாலிட்டிக்கல் சினாரியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த சைட் அந்த எங்களை தான் பார்க்குறாங்க ஸோ அதை பார்க்குற வசி ஒரு கிங்கோட பேரே கெடுக்கிறாங்கன்னு தான் சொல்ல முடியும் ஸோ சதீஷ் நம்ம நினைக்கிறேன் இது நிறைய பேசிட்டோம் ஆமாம் ஸோ அடுத்தது வந்து சதீஷ் இப்போ நீ பார்த்தோன்னா ரெண்டாவது அந்த நம்ம மந்திரி நம்பர் பிளேட் பற்றி நான் பேசி ஆகணும் ஆமாம் இது அந்த சிஸ்டம் நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் அது வந்து நம்ம அது சிஸ்டம் இன்னொன்று வந்து இந்த கிண்ட்ரான் பிராட்லாம் லோரியில் வந்து ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது அஃப்கோர்ஸ்லாம் கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கப்பை வந்து ஆக்சிடென்ட்டாகவே இருந்துச்சு இந்த கப்பை ஃப்ளைட் வந்து அங்கங்கே வந்து கிராஷ் பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அது கொஞ்ச நாளாக பார்த்தியா போயிங் கடைசி ஃபுல்லாக அது ஒரு 4-5 கேஸ் வந்துச்சு பாரு அது வருஷ கடைசியில் வந்து இது நடக்கும் என்னன்னு தெரில பட் அந்த மாதிரி தான் வந்து இது வந்து மூசியம் மாதிரி தான்
திடீர்னு பார்த்தா லோரி டயர் கழட்டிக்கிச்சின்ட்டு. சதீஷ் நான் வந்து ரொம்ப அதை கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லலாம்னு நினைக்கிறேன் சதீஷ். மக்கள் வந்து என்ன நினச்சி நினைக்கலாம் நம்மளோட மினிஸ்டர் வந்து புத்தி எப்படி இருக்குன்ட்டு. பட் அதை மறைக்கிறதுக்காக தான் அந்த இப்போ வந்து அந்த ஸ்பீட் ட்ராப்பு. ஸோ ஆக்சிடென்ட் வந்து நிறையா எல்லாம் பேசுகிறது வந்து லோரி சதீஷ். சடன்லியாக வந்து மினிஸ்டர் வந்து டைவர்ட் பண்ணுறதுக்காக, அவருக்கு வேலை செய்கிறாரு காமிக்கிறதுக்காக டக்குன்னு அப்படியே ஸ்விங் பண்ணிவிட்டு என்னத்தை கொண்டு வர்றாரு, ஸ்பீட் ட்ராப்பை கொண்டு வர்றாரு. அஃப்கோர்ஸ் அந்த லோரி ஜாமா ஏற்றிட்டு அந்த வெயிட்டில் வந்து அவங்க வந்து 140 160 ஓட முடியாது. ஓகே, லோரி ஓடாது. வெயிட் எத்தனா லோரி அது முக்கிக்கிட்டு தான் போகும். ஸோ இன்னொன்று பார்த்தோன்னா அது டைவர்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இப்போ டைவர்ஷன் எப்படி டைவர்ட் பண்ணாங்கன்னா, வந்து லோரி ஆக்சிடென்ட் வந்து அந்த டயர் கழட்டிக்கிட்டு போகும்போது இது நார்மல், இது நடக்கும் எல்லா லோரியிலும். அது ஏன் நடக்குதுன்னு கூட நான் சொல்கிறேன். ஸோ லோரி டயர் கழட்டிக்கிட்டு போகுது, அந்த லோரி டயர் ரோட்டில் கிடக்கும். திடீர்னு ரோட்டில் கிடக்கிறது நீ வேகமாக காடியில் வந்து அந்த ரிங்கோட அடிச்சேன்னா அதுக்கு பேச்சுக்கு இடமே இல்லை. கீழே உள்ள இன்ஜின்லேருந்து எல்லாம் நீ தான். அந்த மாதிரி ஆக்சிடென்ட் தான் வந்து மலாக்கால நடந்து உயிர் 7 பேர் என்னமோ இறந்துருக்காங்க. ஸோ அது துக்கமான விஷயம் அது. பட் அது நடந்ததுக்கு ஒரு காரணம் இருக்குது. பட் இவர் வந்து அப்படியே டைவர்ட் பண்ணிவிட்டு புஷ்பாக்கம் போனாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த லோரி டெஸ்ட் பண்ணும்போது புஷ்பாக்கமில் தப்புன்னு. சதீஷ் ஒரு வெரி காம்ப்ளிகேட்டடான ஒரு விஷயம் சதீஷ். இது நம்ம நாயில் பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு இது வந்து எல்லாத்துக்கும் தெரியும்னா, இது வந்து மலேசியன்ஸுக்கு தெரியணும்னு நினைக்கிறேன் சதீஷ். பட் நம்ம இதில் நாயில் பேசணுமா, இது நம்ம வட்டி தான் அதில் போட முடியும். அது ஒரு கட்டத்தில் நான் சொல்கிறேன். பட் வந்து நம்ம இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சதீஷ். ஒரு லோரி சதீஷ் மலேசியாவில் வந்து ஒரு ட்ரெயிலாக வருது பாரு. இப்போ ட்ரெயிலா ஆக்சிடென்ட்ஸ் தான் வருது. பாக்ஸ் பொண்டட் லோரி சொல்லுவாங்க. லோரி வந்து விதவிதமாக இருக்குது. ட்ரெயிலாக இருக்குது, அப்புறம் வந்து சாதாரண 10 டயர் லோரி இருக்குது, அப்புறம் வந்துட்டு ஒரு 6 டயர் லோரி, அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். டபுள் பொண்டட் லோரி இது மாதிரி இருக்கும். பட் அந்த ட்ரெயிலா பற்றி பேசுகிறேன். இந்த ட்ரெயிலா தான் வந்து ஹெவியான ஜாமா ஏற்றிட்டு போகிறது. கண்டெய்னர் லோரி அது ஒரு கேட்டகரி. சரி, இன்னைக்கு மலேசியாவில் நீ பார்த்தோன்னா இன்றைக்கி இந்த லோரியெலாம் வச்சுருக்கிறவங்க வந்து அஃப்கோர்ஸ் இந்தியன்ஸுக்கு வச்சுருக்காங்க, மலாய்க்காரங்க கொஞ்சம் குறவு, பட் வச்சுருக்காங்க இல்லைன்னு இல்லை. பட் மோஸ்ட்லி சைனீஸ் வச்சுருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் அவங்களோட கெப்பாசிட்டி எப்படி இருக்குன்னு. சம்டைம்ஸ் வந்து இப்போ நிறையா லோரி வச்சுருப்பாங்க. சம்டைம்ஸ் வந்து இந்தியன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு 3-4 லோரி வச்சுக்கிட்டு அவங்க வந்து அவங்க அந்த லோரி டிரைவர்ஸே வாங்கிக்குவாங்க லோரி. ஸோ என்ன நடக்குது இந்த நாட்டில் பார்த்தோன்னா சதீஷ், இதை வந்து அரசாங்கம் வந்து இதெல்லாம் பேச மாட்டாங்க, இதெல்லாம் வந்து மைண்டில் வராது சதீஷ். ஜப்பான்ன்ற நாட்டில் வந்து இந்த ட்ரெயிலாக வந்து வாங்குறாங்க. ஹீனோன்ற லோரி வருது. ஈனோ லோரி தான் வந்து இங்கே ஃபேமஸாக ஓடும். அப்புறம் ஸ்கேனியான்றது வந்து ஸ்வீடன் லோரி, ஸ்வீடன்லேருந்து வரும். அப்புறம் அங்கே ஓடுறது கொஞ்சம் ஃபேமஸான லோரி சொல்கிறேன்னே. அப்புறம் வந்து என்ன லோரின்னு பார்த்தோன்னா பென்ஸ், மெர்சிடிஸ் பென்ஸ் லோரி, அதெல்லாம் கிளாஸான லோரி. ஓகே, இந்த லோரிலாம் மலேசியாவில் ஓடுற லோரிலாம் நீ பார்த்தோன்னா அஃப்கோர்ஸ் புது லோரி இருக்குது இல்லைன்னு சொல்லலை. புது லோரி நீ வாங்குறன்னா உன்னோட டேக்ஸ் வந்து வெரி ஹை. நீ வந்து வந்து இம்போர்ட் டேக்ஸ் பண்ணணும், அப்புறம் வந்து நீ வந்து சேல்ஸ் டேக்ஸ் அடிப்பானுங்க, அப்புறம் ரா டேக்ஸ் இருக்குது, அப்புறம் நீ வந்து அது ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீ இருக்குது. ஸோ அது முடிச்சு பேங்க் லோன் போவோம், பேங்க் லோனில் வட்டி இருக்குது. ஸோ அப்புறம் தான் நீ வந்து லோரியை வந்து ஓட முடியும். இதுதான் அந்த ப்ராசஸ்ஸு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, வர்ற மலேசியாவில் வந்து போடுற லோரிங்கள் பார்த்தியா, முக்கால்வாசி லோரி இதை நிப்பாட்டணும். இதை நிப்பாட்டிட்டு கவர்மெண்ட் வந்து ரீஃபார்ம் பண்ணணும். இந்த கவர்மெண்ட் தானே சொல்லிச்சு ரீஃபார்ம்னு. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, லோரி வந்து புது லோரியை வாங்குகின்றேன். இப்போ உள்ள டெக்னாலஜியில் காடியே நீ பாரு, நம்ம காடியை பாரு, நீங்கள் எல்லாம் காடி பார்ப்பீங்க. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னே உள்ள காடியும் இப்போ உள்ள காடியும் சிஸ்டமை பாரு. எல்லா காடியிலையும் வந்து சேஃப்டி சிஸ்டமும் ஏற்றி வச்சுருக்கான். காடி வந்து நீ போய்கிட்டே இருப்ப, ஒரு காடி கிட்ட வந்துட்டுமா நம்ம ரியலைஸ் பண்ணலாம், அதே பிரேக் வச்சுக்குது, வச்சிருக்கானுங்க. அந்த சிஸ்டம்லாம் வச்சிருக்காங்க, சொல்லுவாங்க பிரேக்கிங் சிஸ்டம் வச்சிருக்கானுங்க. நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம், நம்ம சிக்னல் லைட் எரியும், நம்மளோட மின் சைட் மீரரில் வந்து லைட் எரியும், ஓவர்டேக் பண்ணுறாங்க, ஃப்ளாஷ் பண்ணிக்கும், நம்மளை அலர்ட் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து ஒரு புது சிஸ்டம் தெரியுமா, அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்குது. நம்மளோட சேஃப்டி அண்ட் அந்த ப்ரொடெக்ஷன் அந்த காடியில் போகிறதோட வந்து சேஃப்டி வந்து அப்கிரேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. பட் நம்ம வாங்குற லோரி வந்து ஜப்பானில் வந்து 5 வருஷத்துலேருந்து 15 வருஷம் பாய்ச்சல் லோரியை தான் வந்து இங்கே ரீகான்ட்டு கொண்டு வரும். அந்த ரீகானில் இப்போ 5 வருஷம்னா அந்த லோரி கொஞ்சம் விலை கூட, அது 15 வருஷம்னா அந்த லோரி கொஞ்சம் விலை குறைவு. ஏன்னா அங்கே வந்தோடனே இங்கே வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபைப்லாம் பண்ணிட்டு குஷன்லாம் தொடச்சிக்கிடுச்சு, கிளவி அதை கொண்டு போய்ட்டு ரெஜிஸ்டர் பண்ணி அதுக்கும் டேக்ஸ் அடிக்கிறானுங்க, அதுக்கும் இந்த கவர்மெண்ட் எல்லாமே அடிக்குது. நீ வாங்குறன்னா பேங்க் லோனு எல்லாமே கொடுக்குறாங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், இப்போ வந்து இந்த கவர்மெண்ட் வந்து இவ்வளோ இந்த மாதிரி ஆக்சிடென்ட் நம்ம குறைக்க போகிறோம். இது எப்படி குறைக்கிறது? இது வந்து ஒரு பெரிய கேள்விக்குறி.
நான் வந்து அதுக்குன்னு வந்து நம்ம எல்லாத்தையும் புஷ் பண்ணல, எல்லாமே புது லோரி வாங்குங்க இப்போன்ட்டு. பட் கிராஜுவலியாக அதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். ஒரு பாலிசி இருக்கணும் நம்ம நாட்டில். அந்த பாலிசி எப்படி இருக்கும்னா இதில் இருக்கிற மாதிரி தான் ஜப்பானில் வந்து 5 வருஷமா நீ வந்து 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்பெக்ஷன்லாம் போகணும். அதெல்லாம் அதெல்லாம் நார்மல் இன்ஸ்பெக்ஷன் போகணும். ஆனால் அவன் வந்து ஒரு ஏஜ் வச்சுருக்கான் அந்த லோரிக்கு, இத்தனை வருஷம் நீ மாற்றிடணும். அப்போ தான் அப்படி மாற்றுறதுக்கு அவன் வந்து ஒரு சப்சிடி இது வச்சுருக்கான். நீ இந்த லோரியை கொடுத்துட்டு இந்த லோரி எடுத்தனா உனக்கு லோரி காசு குறவு, புது லோரியாக வாங்குவான். அவனுக்கு என்னென்னா சேஃப்டி, சீக்கிரம் போய் ஜாமா போயிட்டு சேரணும், பொல்யூஷன் இருக்கக்கூடாது, இன்வால்மெண்டல் இது இருக்கணும், இதெல்லாம் பார்க்குறாங்க. பட் அவன் அந்த தூக்கி போட்ட லோரியை, அந்த வேணான்ற லோரியை வந்து தேர்ட் கண்ட்ரி தான் எடுப்பாங்க. நம்ம மலேசியா வந்து இப்போ வந்து ரொம்ப இவர் தான் பேசிக்கிறார் பில்லியன் கணக்கில் இதுன்ட்டு. பட் நம்ம தேர்ட் கண்ட்ரி நம்ம அந்த லோரியை வாங்கி ஒரு 10 வருஷம் லோரியை வாங்குற வச்சுக்கேன். 10 வருஷம் வந்து ஒரு இரும்பு இருக்குல்ல சதீஷ், இந்த இரும்பு வந்து ஃபார்எவர் அப்படியே இருக்காது, கிராஸாகவே இருக்காது, ப்ராட் பண்ணும். அதுக்குன்னு ஒரு அந்த ஸ்ட்ரெங்க் ஒன்று இருக்குது. இன்றைக்கி நீ இப்போ ஒரு இரும்பு மேலே இன்னொரு இரும்பு அப்படியே வச்சுட்டு நீ போயிட்ட ஒரு 10 வருஷம் சென்று வந்து பார்த்தா அது எப்படி தான் அந்த இரும்பு வளைஞ்சிருக்கும், ஏதோ ஒரு சேஞ்சஸ் இருக்கும். ஏன்னா அதோட ஸ்ட்ரெங்க் ஒன்று இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் அந்த லோரிங்லாம் பாய்ச்சுது. ஸோ அந்த நட்டு சூடாகி ஹீட் ஆகி பிடிச்சிக்கிறது. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா அதே புது லோரியாக இருந்துச்சுன்னா, அந்த டெக்னாலஜி இருந்துச்சுன்னா சதீஷ், நேற்று என் காடியில் போயிட்டு இருக்கேன், திடீர்னு வந்து சத்தம் கேட்குது, டீன்னு என்னடா சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறேன். அந்த டக்குனு ஸ்க்ரீனில் வந்துருச்சு. என்னத்தம்மா சொல்லிச்சு, உன்னோட பிரேக் லைட் பின்னால் என் பிரேக் லைட்டு ஒன்று ஃபங்க்ஷன் இல்லைன்னு மனசில் ஓகே கிளிக் பண்ணிடுச்சு. போய்கிட்டே இருக்கேன். அப்புறம் குன்னார் சென்று பிரேக்கை வச்சுட்டு 2 வாட்டி பிரேக் வச்சோன்னா 2 சொல்லுது உன் பிரேக் லைட்டு மாற்றுன்ட்டு. அது சொல்லி தான் நேற்று போய் மாற்றிட்டேன். ஒரே நாளில் அன்றைக்கி போனிச்சு, எங்கடா கடையை தேடி போயிட்டு பிரேக் லைட்டே மாற்றிட்டேன். அது சொல்லுது பாரு, எனக்கு வந்து அலர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு பாரு. இப்போ இந்த 15 வருஷம் முன்னால் ஒரு லோரிலாம் அதெல்லாம் அலர்ட் பண்ணாது, நீ தான் இறங்கி பார்க்கணும், சுற்றி வந்து பார்க்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா எல்லாமே ஒன்று சிஸ்டம் இருக்கிறது தான் புது டெக்னாலஜி, புது லோரி. ஏன் கவர்மெண்ட் வந்து இந்த லோரிங்களை எக்ஸ்போர்ட் பண்ண வச்சு இந்த லோரியை நம்ம இம்போர்ட் பண்ணி, இந்த லோரிக்கு இது வந்து ஒரு பப்ளிக் இது ஒரு லாஜிஸ்டிக் கம்பெனி. இந்த லாஜிஸ்டிக் கம்பெனி நீ வந்து ரோட்டில் ஓடும் போது காடி இருக்குது, மோட்டர் இருக்குது, உன்னோட சின்ன வாகனங்கள் இருக்குது, ஒன்றா தான் போகிறோம் ஒரே ரோட்டில். நீ வந்து தனியாக யாரும் போல போகிறேன், எல்லாம் ஒன்றா தான் போகிறோம். இதால் ஆக்சிடென்ட் நடக்குது. ஸோ அதால் கவர்மெண்ட் என்ன செய்யலாம், இந்த சேல்ஸ் டேக்ஸு, இந்த இம்போர்ட் டேக்ஸு இதெல்லாம் குறைச்சி கொடுத்தாங்கன்னா இவங்க புது லோரியே வாங்கிக்குவாங்க சதீஷ். ஈனோவோ சரி, நீ ஈனோவோ சரி, ஸ்கேனியாவோ சரி, நீ வந்து மெர்சிடிஸோ சரி சதீஷ், இந்த லோரியை நீ வாங்கிக்குவாங்க. நீ கரெக்டான லோன் போட்டு கொடு, இந்த லோனை குறைச்சி கொடு, இந்த லாஜிஸ்டிக் வந்து நல்லா இருக்கட்டும். ஏன்னா நாட்டில் வந்து இன்றைக்கி லாஜிஸ்டிக் சரியான இம்பார்ட்டன்ட் இல்லை. இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இப்போ இந்த காடி, இந்த லோரி இதெல்லாம் இது பண்ணுறது இருக்குல்ல, ஸோ அது வந்து ஸ்கேனியாவாக இருக்கட்டும், இல்லை அஃப்கோர்ஸ் ஜப்பனீஸ் வந்து எனக்கு தெரியும், ஜப்பனீஸ் வந்து ஹீனோ ஜப்பனீஸா இல்லை கொரியன்னா? ஜப்பனீஸ். ஸோ அது வந்து சான்சஸ் இருக்குது. பட் இந்த ஸ்கேனியா வந்து ஸ்வீடனோட அதுவும் வந்து செகண்ட் ஹேண்ட் தாங்க வருது சதீஷ், எல்லாம் லோரியும் தான் வந்து கிடக்குது. ஆனால் இப்போ வந்து சீனோத்ராக்குன்னு வந்துட்டு சைனாவோட கம்பெனி வந்து திறந்துருக்காங்க. அதெல்லாம் புது லோரிலாம், பட் விலை வந்து குறைவு. ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த இப்போ இது 15 வருஷம்னா வந்து 15 வருஷம் தாங்குமா? லோரி டிபெண்ட்ஸ் சதீஷ். ஏன்னா அவங்க வெயிட் ஏற்றுறாங்க, அந்த டன்னுக்கு வந்து அந்த லோரி ஓடணும், அந்த பிரேக் வச்சா நிற்கணும். ஸோ இதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால தான் வந்து இந்த மாதிரி லோரி தான் வந்து த பெஸ்ட் லோரிஸ். ஆனால் இதெல்லாம் ஏன்னா அவன் ஜப்பானில் ஓடுது, அவன் வந்து யூரோப்பில் ஓடி முடிஞ்சு அவனுக்கு என்ன பண்ணுவானுங்க, இந்த லோரி மாற்றுறானுங்களே. ஸோ இந்த லோரிலாம் தேர்ட் கண்ட்ரிக்கு அனுப்புகிறானுங்க. ஸோ இவங்க தான் அந்த லோரியை வாங்குறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா நம்மளுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும். இந்த பந்திரிக் அங்குத்தானுக்கு வந்து ஒரு டைம் ஃப்ரேம் இருக்கணும். இனாஃப் இஸ் இனாஃப். நம்ம வந்து இப்போ ஆரம்பிப்போம், இப்போ ஆரம்பிச்சுமா இன் 20 இயர்ஸில் வந்து மலேசியாவில் வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும், ஒரு பாலிசி இருக்கும். தட் மீன்ஸ் ஒரு லோரி 5 வருஷம் பாய்க்கலாம், 10 வருஷம் பாய்க்கலாம். அதுக்கான இந்த லோரியை நீ மாற்றினா உனக்கு வந்து சப்சிடி 50% டிஸ்கவுண்ட் இருக்குது, 20% டிஸ்கவுண்ட் இருக்குது புது லோரி வாங்குறதுக்கு. நம்ம மக்களும் ஆசைப்படுவாங்க. இல்லை இப்போ நீங்கள் சொல்கிறீங்களா, இது வந்து 100க்கு 100 நான் ஐ அக்ரி கம்ப்ளீட்லி. இதை வந்து இவங்க எங்கே பேசுவாங்கன்னா காடியை மாற்றணும், காடியில் வந்து 10 வருஷத்துக்குள்ள காடி இது நீங்கள் பார்க்கக்கூடாது, பழைய காடி. ஆனால் பழைய காடியை சொல்லிட்டு உண்மையிலே டேஞ்சரான அந்த பழைய லோரிங்களை வந்து ஆன் த ரோட். ஆமாம், இது வரைக்கும் அந்த கட்ட கதவு இருக்கு வந்துடும் மாடிவே. ஆமாம், இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு ரோட்டில். என்ன செய்வான், நீ வந்து மலேசியாவில் வந்து புஷ்பாக்கம் இருக்குது, ஜேபிஜே இருக்குது, இல்லை விடுறான் லோரி விடுன்னு சொல்லி பார்க்க போனால் அது காட்டில் ஓடுதோ அது வந்து ரோட்டில் ஓடுதோ எங்கே ஓட்டு போகுது. நீ வெளியூர்ல லோரி பார்த்தியா, அவன் திம்பர் ஏற்றிட்டு வருவானுங்க. ஆமாம், அந்த லோரியை பார்த்தியா என்ன மாதிரி லோரி. அஃப்கோர்ஸ்லாம்
இஸ் காஸ்ட் கூட. பட் நான் என்ன சொல்கிறேன், ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு வரும்போது நீ சாப்பிட்றிய காசு நடுவில் 100% அடிக்கிற, இம்போர்ட் டியூட்டி இருக்கு, இம்போர்ட் டியூட்டி அடிக்கிற, இதெல்லாம் அடிச்சுல நீ கொண்டு வர. சதீஷ் ஒரு சிம்பிளான ஒன்று சொல்கிறேன் சதீஷ், ஒரு சிம்பிளானது சதீஷ். இந்த நாட்டில் லோரி டிரைவர்ஸ் வந்து மற்ற எங்களில் பார்க்குறவங்க உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும், பட் அந்த லோரி டிரைவர்ஸுங்களுக்கு தெரியும், லோரி டிரைவர்ஸ் லோரி ஓனர்ஸ். சதீஷ் இந்த நாட்டில் சதீஷ் நீ நம்ப மாட்டேன், இவனு பேர்த்து அன்னைக்கு புஷ்பா கோமில் பிடிச்சாங்க. டயர் வந்து செல்லோப் டயரு, பிரஸ் டயரு. செல்லோப் டயர்ல கூட A கிரேட் இருக்கு, B கிரேட் இருக்கு, C கிரேட் இருக்கு. பார்க்க போனா செல்லோப் டயரே இருக்கக்கூடாது. ஆமா, ரைட்டா இல்லையா? செல்லோப் டயரே இருக்கக்கூடாது. மலேசியாவில் வந்து போடுற நம்ம தான் பார்க்குறோம் பிரச்சனையை, இதை மோதி தானே சதீஷ் ஆக்சிடென்ட் ஆகுது. ஸோ இந்த டயரே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த நாட்டுக்கு வந்து கொண்டு வர முடியல. அஃப்கோர்ஸ்லாம் நம்ம ஓனர்லாம், லோரி ஓனர்லாம் ஆத்திரப்படுவாங்க, நீ செல்லோப் டயர் எவ்வளோ தருமா? செல்லோப் டயர் வந்து ஒரு லாபாரத்தோஸா இருந்துச்சுன்னா ஒரிஜினல் டயர் வந்து 2000 இல்லைன்னா 1500 இருக்கும். ஓகே, அந்த கேப் இருக்கு. ஓகே, டயர் பாய்க்கலாம், நீ பாய்க்கலாம், அது ஒன்றும் ஆகாது. பட் பிச்சுக்கும், ப்ரைஸ் பிச்சுக்கும், சூடாயிடுச்சுன்னா அது. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, கவர்மெண்ட் வந்து அதுக்கும் தானே SSD வச்சுருக்கேன், ஏன் நீ அந்த இடத்துல குறைக்க முடியல சதீஷ்? இந்த மலேசியாவில் வந்து கித்தா பால் உருவாக்குற ஒரு நாடு, பால் மரம் இருக்கு. நம்ம தான் வந்து குவாலிட்டியான கித்தா விளையாக்குறோம். ஆனால் நம்ம ரோட்டில் ஓடுற லோரிங்கெல்லாம் வந்து பாய்க்கிறது என்னன்னு பார்த்தோன்னா செல்லோப் டயர் பாய்க்கிறாங்க. ஏன்னா புது டயர் வாங்கினா விலை. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, லாஜிஸ்டிக்ன்ட்டு இந்த அரசாங்கம், இப்போ இருக்கிற அரசாங்கம் இவனுங்க இவ்வளோ பேசுகிறானுங்களே, இவங்களுக்கு வந்து யூனிட் கஸ்லாமாத்தான் இருக்கும், அப்புறம் கண்ட இதெல்லாம் ஜவத்தான் கஸ்லாமாத்தான் ஜலான்ராயா இருக்கானுங்க. அவனுங்க எல்லாத்துக்கும் தெரியும், டேட்டா இருக்கும், எல்லாமே இருக்கும், இது பாய்க்க முடியாது. ஆனால் எவனுமே வாய தரும், அதை பற்றி திறக்கல. ஏன்னா அங்கே பிரச்சனை இருக்கு. அதால வந்து இதை டைவர்ட் பண்ணுறதுக்காக இவனுக்கு வந்து இதை சொல்லிட்டு இருக்கானுங்க. நல்லா சதீஷ், நீ வந்து லோரி புஷ்பாக்கம் கொண்டு போகணும், புஷ்பாக்கம்ன்றதை உருவாக்குற. ஓகே, நான் என்ன சொல்கிறேன்னா, நீ அதை உருவாக்கவே தேவையில்லை. கவர்மெண்ட் ஏன் வந்து நம்ம ஸ்பெண்டிங் பண்ணணும் புஷ்பாக்கோமுக்கு? வேணாம். ஏன் சொல்கிறேன்னா, நீ வந்து ஒரு டேர்மில் வந்து இப்போ வச்சுக்க, இப்போ இந்த பாலிசியை வந்து கிராஜுவலியாக கொண்டு வர, கிராஜுவலியாக மாற்றிட்டு வரோம். இன் 10 to 15 இயர்ஸில் வந்துருச்சு. என்ன வந்துருச்சுன்னா, ஒரு 90% மாற்றிட்டாங்க எல்லாமே. தென் உனக்கு புஷ்பாக்கம் குறைச்சிட்டு ஒரே இடத்துல வைக்கலாம். நீ பழைய ரோடு தானே பாய்க்கிற, எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே போய்ட்டு புஷ்பாக்கம் பண்ணு. நீ வந்து எல்லா இடத்துல வச்சுட்டு எல்லாத்துக்கும் நீ வைக்க தேவையில்லை, எல்லாத்துக்கும் காசு வாங்காத. ஏன் சொல்கிறேன்னா, புது லோரி வருதுல்ல, அந்த கம்பெனி மஸ்ட் டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி ஆன் தியர் லோரி. 5 வருஷத்துக்கு நீ இன்ஸ்பெக்ஷன் பண்ணணும். இந்த லோரியால் என்னாச்சும் நடச்சுன்னா நீ தான் தங்க ஜவாப் பண்ணணும். ஏன்னா உன் ப்ராடக்ட் தான் வாங்கி இங்கே ரோட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு. ரைட்டா சதீஷ்? அவனுக்கும் பிஸ்னஸ் இருக்கும். ஒரு புது கம்பெனி வரான், அவன் why not he can spend. ஏன்னா என் லோரி தானே பாய்க்கிறேன், லோரி வந்து மாற்றிக்கிட்டே இருப்பியா, 5 வருஷம் 10 வருஷம் ஒரு லோரி மாற்றிக்கிட்டே இருப்பேன். அவன் பிஸ்னஸ் சஸ்டெயினாக இருக்கும் பாரு. அதே மாதிரி டயரு கீரு எல்லாமே சஸ்டெயினாக இருக்கும் சதீஷ். ஸோ அதே வேலையில் இப்போ இன்றைக்கி பார்த்தின லோரிக்காரங்களோட நிலைமையை பார்த்தேன் எப்படி தெரியுமா? நான் வந்து லோரி வச்சுருக்கேன், நான் வந்து ஜாமான் ஏற்றினா தான் வந்து எனக்கு வந்து காசு, நான் ட்ரிப் இருந்தால் தான் காசு எனக்கு. ஸோ இந்த ட்ரிப்பை ஏற்றுறதுக்கு சதீஷ் நான் என்னென்ன தெரியுமா பண்ணோம், நான் ரோட் டேக்ஸ் கட்டணும். ஒரு நாள் கணக்கு ரோட் டேக்ஸ் காசு தருமா? அது ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, நீ வந்து உன்னோட சர்வீஸ், லோரி சர்வீஸு. புஷ்பாக்கம் போகிறேன்னா நீ செத்த, ஒரு வருஷத்துக்கு ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி போனோன்னா செத்த நீ. அது ஃபுல்லாக சாயம் அடிக்கணும், பாடி அடிக்கணும், இதெல்லாம் காஸ்ட் தருமா சதீஷ்? அப்புறம் நீ ஹைவேல நல்ல ரோட்டில் போகிற வச்சுக்க, நல்ல ரோட்டில் ஹைவேல போனோன்னா ரோடு டயர் கொஞ்சம் நல்லாயிருக்கும், உன்னோட சஸ்பென்ஷன்லாம் நல்லாயிருக்கும். ரைட்டா? ஏன்னா நல்லா ஹைவேல போயிட்டு இருக்க குழி இல்லாமல் அதில் போனோன்னா நீ தோல் கட்டி ஆகணும். உனக்கு சப்சிடி, டீசல் சப்சிடி எடுக்கிற. ஓகே சதீஷ், இதை எடுத்துட்டு இதெல்லாம் எடுத்து முடிச்சுட்டு அவங்க இதெல்லாம் காசு கட்டணும், அந்த டிரைவருக்கு காசு கட்டணும். இதை ஜாமா வந்து அவ்வளோ ஏற்றி வச்சிருக்கானுங்க, எல்லாமே ஏறிடுச்சு. நீ சர்வீஸ் எல்லாமே ஏறிடுச்சு. அவன் நெக் டு நெக் தான் செய்கிறானுங்க அந்த பிஸ்னஸ். அப்போ மக்கள் கேட்கலாம், நீ அந்த மாதிரி நெக் டு நெக் செய்கிற ஆள் நீ ஏன் அந்த பிஸ்னஸில் இருக்குன்ட்டு. நல்லா பேர் ஏன்னா இப்போ இந்த கவர்மெண்ட் வந்தோன்னு சொல்கிறேன், இப்போ இந்த 2 இயர்ஸ் சொல்கிறேன், அவன் லோரி வாங்கியிருப்பான். வாங்கும் போது அவங்களுக்குன்னு ஒரு கணக்கு இருக்கும். அப்பா நான் லோரி ட்ரிப் போனோன்னா என்னோட இன்ஸ்டால்மெண்ட் வந்து 3000 நான் கட்டிடலாம், லோரி காசு 3000 இன்ஸ்டால்மெண்ட் பேங்க் கட்டிடுவேன். அப்புறம் வந்து எனக்கு வந்து நான் வந்து ஒரு 10 ட்ரிப் அடித்து வச்சுங்க, 10 ட்ரிப் 3000 30,000 எனக்கு கிடைக்கும் ஒரு மாதத்துக்கு. அந்த 30,000 கிடச்சோன்னா இங்கே தான் போச்சே 3000. அப்புறம் வந்து அவன் வந்து என்ன ரோட் டேக்ஸு, இன்சூரன்ஸு, இது எல்லாம் லொட்ஸ்க்கு புட்ஸ்க்கு டெஸ்ட்டு கிஸ்து அதெல்லாமே இருக்குது. அப்போ அவன் வந்து அவனோட மார்ஜின் குறையும் போது அவங்க என்ன செய்கிறாங்கன்னா வெயிட்டு கூட ஏற்றுறாங்க. வெயிட்டு ஏற்றினா அவன் அந்த 30,000 சம்பாதிக்க முடியும். அதை ஏற்றிட்டு போது இவனுங்க வரட்டி வர பிடிச்சி இதை வேற ஒரு வாட்டி கம்பவுண்ட் பண்ணி, இந்த கம்பவுண்ட்லாம் லேஸ் பட்டதில்லை, ஒரு வாட்டி கிட்டோம்னா 10,000 20,000 30,000 இதை ஏற்றுறதுக்காக தான் இவனுக்கு செய்கிறானுங்க. நெக் டு நெக் செஞ்சுட்டு இருக்காங்க. இப்போ வச்சுக்க, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி மக்கள் மைண்டில் ஓடும். என்ன நினைப்பாங்க, வேணாம்
இந்த பிஸ்னஸ் மேனே விட்டுருங்க, யார் செய்றீங்கன்னா அவன் பேங்க்ரப்சி ஆயிடுவானே, பேங்க்ல கடன் கட்டணுமே, யாரும் இந்த எடுத்து செய்ய மாட்டாங்க, நம்ம லாஜிஸ்டிக்கும் பிரச்சனை. ஸோ இப்போ என்ன சொல்கிறேன்னா சதீஷ், இது என்டையர் இதை நம்ம ராஜோட பார்த்துக்கோ வச்சுக்கேன், அவங்க இப்போ என்ன கம்பெனி சிட்டிசோன் பார்த்தோம் வச்சுக்கேன், அவங்களோட பிசினஸ் வேற, ஏன்னா அவங்க கிராஸ் பார்டர், அவங்க வந்து இன்டர்நேஷனல், அவங்களோட லோனு அதெல்லாம் வேற, பேசிஸ் வந்து வேற, டோட்டலாக வேற. பட் நம்ம சொல்றது இந்த பெசி பாஞ்சாங்க ஏற்றுறது, பெசி புரோ ஏற்றுறது, இந்த கல் ஏற்றுறது, இந்த கோயிலை ஏற்றுறது போய்கிட்டு இருக்கு பாரு. இந்த லோரிங்களை சொல்கிறேன், இவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இந்த இந்த பிஸ்னஸை சஸ்டெயின் பண்ணுறாங்க தெரியும். இவனுக்கு அந்தோனியோக்கு தெரியுமா? இது தெரியாது சதீஷ். ஏன்னா இங்கே பாதிக்கப்படுறவன் ப்ரைஸ் பண்ணுறது யாருன்னா பெரிய பெரிய தவுக்கே இல்லை, ப்ரைஸ் பண்ணுறது இந்த ஒரு பெரிய பெரிய தவுக்கையை வந்து அவனுக்கு வந்து சஸ்டெயின் பண்ணிடுவானுங்க. ஏன்னா அவனுங்களோட அந்த இது இல்லையா, சஸ்டெயின் பண்ணிடுவாங்க. இந்த 2-3 லோரி வச்சிருக்கிறவங்க, குறைஞ்சது ஒரு 10 லோரி வச்சிருக்கவங்களே வச்சுக்கோ, அடி தான். ஆமாம், அந்த ஆப்ரேஷன் காஸ்ட் வந்து ஆப்வியஸ்லி வில் கோ அப்ல. ஸோ ஆப்ரேஷன் காஸ்ட் போகிறப்ப அவங்களால வந்து என்னென்னா ஆஃப்கோர்ஸ் அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமைஸாக ப்ராஃபிட் எதுவும் ஏற்றுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, பாரம் கூட ஏற்றுவாங்க, ஆனால் சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்க பார்ப்பாங்க. இதெல்லாம் நடந்தால் நான் செய்யும். உனக்கு என்ன தெரியுமா சரி, லோரி டிரைவர்ஸை வந்து இந்த ஜேபிஜேவும் சரி இப்போ இருக்கிற அரசாங்கம் எப்படி தெரியுமா பார்க்குது, அவனுக்கு வந்து எப்படி தெரியுமா அவங்க இந்த ரோஹிங்காக்காரவங்க, இந்த திருட்டுத்தனமாக மலேசியாவில் வந்துட்டு வராங்க தெரியுமா, இல்லைன்னா ஒரு டெரரிஸ்ட், இவங்களை கண்டாவே ஒரு மாதிரியாக பார்க்குறது. அப்படியே அந்த லோரியை பார்த்தோன்னு தெரியுமா, லைட்டை தட்டுறது, போயிட்டு நிப்பாட்டுறது, ஜேபிஜே போய் நிப்பாட்டுறது, அவங்கள பூலி பண்ணுறது, அவங்கள வந்து பயமுத்துறது, அவங்க இவங்களை கண்டாவே தெரியுமா, ஐயோ ஜேபிஜே வந்துட்டானே போடுறது. ஒரே ஒரு சமான் அடிச்சாங்கன்னா அந்த ட்ரிப்போட காசே முடிஞ்சு. ஆமாம். ஓ அப்போனா அவங்க ஒழுங்காக ஏற்ற வேண்டியது தானே. இன்னொரு கேள்வி இருக்குது சதீஷ், ஒழுங்காக கரெக்டான ஸ்பேக்கில் ஏற்ற வேண்டியது தானே. எந்த கம்பெனி அவனோட ப்ராடக்ட்டு கொடுக்குறான்ல, அவனோட ப்ராடக்ட் விளையாக்குறான். இப்போ நீ வச்சுக்க சவுதர்ன் ஸ்டீல் கம்பி ஏற்றுறானுங்க, இப்போ வந்து அவன் வந்து 20 ரூபாய் ஏற்றுறான் வச்சுக்க, 20 டன்னு, அதுதான் அவன் தான் ஏற்ற முடியும் நீ. ஆனால் நீ 20 டன்னு ஏற்றுறனா அவன் கொடுக்குற ரேட்டு வந்து பாதிக்கு பாதி. ஸோ இவன் போய்ட்டு கேரில் போய்ட்டு இறக்கிட்டு அவன் 2வது 20 டன் அங்கே கொடுக்குறான், ஏற்றிட்டு இங்கே வானா, அப்போ டேலி அவங்க பிஸ்னஸ். பட் இங்கே போகும்போது கோசமாக போகிறோம், வரும்போது பெசிபுரோ ஏற்றிட்டு வராங்க. அந்த பெசிபுரோ ஏன் ஏற்றுறாங்கன்னா அது வந்து அந்த எண்ணெய் காசு கவர் உனக்கு வேலை தான். ஸோ இவன் என்ன சொல்லுவான், நீ ஏற்றுனுவான், இந்த ஆர்டர் வந்து எனக்கு வந்து 30 டன் இருக்குது, நீ 30 டன் ஏற்று ஆர்டர் இருக்குன்ட்டு. அது யாருன்னா கம்பெனியில் அங்கே ஒரு ஏஜென்ட் இருப்பான். இந்த ஒரு ஏஜென்ட் வச்சு தான் அவன் தான் அந்த எல்லோவெல்லாம் விலைக்கு அவர் பாவலாத அவங்ககிட்ட தான் ஓடுவாங்க இவங்க லோரி. நம்ம கைங்களை தமிழில் விடுவீங்க லோரி வச்சுருக்காங்க, அங்கே தான் ஓடுங்க. ஸோ நீ பாவ் பண்ணி வச்சுருப்பான், இவர் வந்து ஒரு மக்கான் பண்ணிடுவார். இவர் சொல்லுவார் இத்தனை தண்ணி ஏற்று ஒரே லோட்டில் ஏற்றுன்ட்டு. நீ அவனை பகச்சு ஏற்ற முடியாதுன்னா அடுத்த வாட்டி உன்னை கழட்டி விட்டுருவான், உனக்கு ட்ரிப் கொடுக்க மாட்டான். ஆமாம். ஸோ இவங்க என்ன செய்யறது, நெக் டு நெக் பயந்துக்கிட்டு இந்த பிஸ்னஸ் நானும் சாப்பிட்ணும், என் பிள்ளைங்க சாப்பிட்ணும், உயிரை பணைய வச்சு இன்றைக்கி வந்து சதீஷ் இன்னைக்கு போய்ட்டு அடிக்கிற ஆக்சிடென்ட் பார்த்து 7 பேர் செத்துட்டான்னு சொல்கிறாங்க. எவ்வளோ லோரி டிரைவரு லோரி அடிச்சு மடக்கி தெரியுமா, லோரியோட மாட்டிக்கிட்டு கம்பி பின்னாலேருந்து கம்பி வந்து குத்தி இது மேலே செத்துது எவ்வளோ பேர் விழுந்தவங்க. ஆமாம், எவ்வளோ பேர் தெரியுமா இருக்காங்க. இந்த அந்தோனிலோக்கு கட்ராப்பிச்சில் வந்துருப்போ தான் இவனுக்கு வந்து அதெல்லாம் தெரியாது தெரியாது. ஆக்சுவல் ரியாலிட்டியில் இருக்கிற கஷ்டம் வந்து இவனுங்களுக்கு புரியாது. இது மந்திரி ஆகிட்டோன்னே இவனுங்களாம் அப்படியே நேராக போகிறவங்க அங்கே போய்ட்டு உட்காந்துக்கிட்டு பெருசாக சட்டம் போடுறோம்னு சொல்லிட்டு தெரியுமா. ஆக்சுவலி வந்து நீ ரியாலிட்டி கீழே வந்து ரியாலிட்டியை வந்து புரிஞ்சுக்கணும். லோரி டிரைவர்ஸ் நம்ம வந்து காலங்காலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் டேவிட். ஒன்று இது, இன்னொன்று வந்து லோரி டிரைவர்ஸ் பெரிய பெரிய கம்பெனியில் வேலை செய்கிற லோரி டிரைவர்ஸ் அவங்களுக்கு வந்து ஒரு பேசிக் அடிப்படை சம்பளம் கூட இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நீ யூனியனை ஸ்டார்ட் பண்ணு, அவங்களோட வெல்ஃபேரை பாரு. இன்னும் லாரி டிரைவர் வந்து டேவிட் இட்ஸ் நாட் அ சம்திங் தட் நல்ல காசு எடுக்கிறாங்க. அது நல்ல அதுக்கு வந்து அது கூட ஒரு டிவேட் கோஸாக வந்து நீ இது பண்ணி உருவாக்கி ஆளுங்களை வந்து அனுப்பி விடலாம். அண்ட் சேஃப்டி என்னது, ஒரே டிரைவர் வந்து 5-6 வாட்டி ஓட்டுறதுனால தான் வந்து ஆக்சிடென்ட் ஆகுது, டயர்ட் ஆகுறாங்க. ஓகே, அவங்களுக்கு சம்பளம் நீ இவ்வளோ கூட ஃபிக்ஸாக வை, இந்த இடத்துக்கு வந்து ஒரு இடத்துல சம்பளம் போடுற இடத்துல 2 பேருக்கு கூட, அவங்கள செய்வாங்களே. இப்போ நீ பார்த்தனா லோரி டிரைவருக்கு மாத சம்பளம் இல்லை, இபிஎஃப் இல்லை, எதுவுமே இல்லை. ஒன்று தெரியுமா, இன்சூரன்ஸ் கம்பெனி இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டான். இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டான், ஹை ரிஸ்க்கு. ஓ, லோரி டிரைவர்ஸுக்கு இன்சூரன்ஸ் இல்லை. நீ லோரி டிரைவர்னு போட்டோன்னா உன்னோட கிளாஸ் டியில் எங்கே போயிடும், உனக்கு முடிஞ்சு. அது உனக்கு கஷ்டம் கிடைக்க, இன்சூரன்ஸ் கிடைக்க கஷ்டம். சில கம்பெனியில் கொடுக்க மாட்டானுங்க. ஸோ இதெல்லாம் இருக்குது. அவங்களோட சைட் வந்து நிறையா என்ன சொல்லுவாங்க, இழப்புகள் நிறையா இருக்குது. இருந்தாலும் அவங்க குடும்பத்தை பார்க்கறதுக்காக, ஏன்னா அவங்க அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சவங்க. ஆமாம், அந்த ஸ்டேரிங்கை பிடிச்சி கைங்க வந்து நீ என்றைக்கும் அதை விட்டு போகாது. ஆமாம், அது அந்த மாதிரி அந்த ஒரு ரத்தத்தோட ஊனுது அந்த லோரி எடுத்துகிட்டு ஓடுற நம்மளுக்கே நிறையா பேர் தெரிஞ்சு இருக்காங்க, இப்போ ஓடிட்டு இருக்காங்க. ஸோ என்னன்னா சதீஷ், இது வந்து ஒரு காம்ப்ளெக்ஸான விஷயம். இப்போ இவருக்கு என்னமோ திடீர்னு சொன்னோன்னே சக்குன்னு போய்ட்டு புஷ்பா கோமில் போய்ட்டு என்னமோ புதுசாக
திரும்ப இன்னும் புஷ்பாக்கம்லாம் வந்து ரொம்ப அங்கே வந்து கடவுள்கள் யார் யார் வேலை செய்கிறாங்களோ அவங்க கடவுள் வந்து மடியில் உட்காந்துக்கிட்டு அவங்க மேலே ஏறி உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கிற இவங்க ரொம்ப நல்லவங்க வந்து திடீர்னு இப்போ தான் வந்து இவர் போய் பிடிச்ச மாதிரி காலங்காலமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது. இந்த சிலோப் டயர் வந்து போட முடியாது. ஓகே, அது என்ன செய்வாங்க, இங்கேருந்து போவாங்க டயர் கடைக்கு. டயர் கடையில் வந்து அவன் வச்சுருப்பான் அந்த அதுக்கு அது டெஸ்ட்டுக்கு போகிறதுக்கு ரிங் வச்சுருப்பான் டயரோட. டக்கு டக்குன்னு போட்டுவாங்க, நேராக போவாங்க ஜேபிஜேல, அது லுலுஸ் ஆயிரும், நேராக வந்துட்டு டயரை கழட்டிட்டு ரெண்டாவது ப்ரெஸ் டயரை போட்டுக்குவாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, இது ஒரு எவ்வளோ பெரிய முட்டாள் தானே தான் ஆக்குறாங்க இந்த புஷ்பாக்கோமை. ஏன்னா புஷ்பாக்கோம் வந்து இது யூஸ்லெஸ் பாடி. ஆமாம். ஸோ என்ன செய்யணும்னா சதீஷ், மொத்தம் கவர்மெண்ட் வந்து ரெகுலேஷனை கொண்டு வரணும். டயர் வந்து நோ மோர் சில்லோப் டயர் ஃபார் த லோரி. பட் நீ அதை கொண்டு வரும்போது அவங்களோட இதையும் வெல்ஃபேர்னு பார்க்கணும். நீ டயர் இப்படி சொல்லிட்டு போயிடலாம், இந்த மாதிரி நோமோ செல்லோ டயர்னு சொல்லிட்டு போயிடலாம். பட் அந்த டயர் விற்கிற வேலைக்கு இவன் ஏற்றுற ஜாமாக்கு காசு வருமா? இது இல்லாமல் என்ன விலை ஏற்றுறது? இவங்க எல்லாம் நம்ம எல்லாம் யோசிக்கிறாங்க, ஓ என்ன விலை சப்சிடி கொடுக்குறான்ட்டு. பட் என்ன இருக்குல்ல, கருப்பெண்ணெய் மாற்றுறாங்களா, அந்த லோரிக்கு வந்து டிராம் கணக்கில் மாற்றணும். எப்படி இருந்தாலும் ஒரு 10 லிட்டர் கருப்பெண்ணெய், அது சர்வீஸ்க்கு, அது சர்வீஸ்க்கு. அந்த எண்ணெய்லாம் கொஞ்சமான வேலை இல்லை, அந்த லோரியோட ஸ்பேப்பான்லாம் கொஞ்சமான வேலை இல்லை. ஸோ அதால் தான் சதீஷ் சொல்கிறேன், நான் மீண்டும் என்ன சொல்கிறேன்னா சதீஷ், லோரி வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு புது பாலிசி கொண்டு வரணும். அந்த பாலிசிக்குள்ளே வந்து லோரி டிரைவர்ஸ்க்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்கணும். நீ சொன்ன மாதிரி வெல்ஃபேர் ஆஃப் த லோரி டிரைவர்ஸ், அவங்களுக்கு வந்து சம்பளம், மாத சம்பளம் இருக்கணும், லீவு கொடுக்கணும் அவங்களுக்கு, அது எல்லாமே இருக்கணும். நார்மல் ஒரு வேலை செய்கிறவங்களுக்கு எப்படி இருக்கணுமோ அந்த மாதிரி ஒரு சலுகைங்க அவங்களுக்கு இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு இன்னும் எக்ஸ்ட்ரா கூட நீ கொடுக்கலாம். கவர்மெண்டே வந்து ஒரு இன்சூரன்ஸ் அவங்களுக்கு இது பண்ணி கொடுக்கலாம், ஸ்கீம் செய்யலாம். சொக்ஸோ இருக்கு, சொக்ஸோ விட்டுருங்களேன், இல்லை ஒரு ஸ்கீம் நம்மளுக்கு அவங்களுக்கு கொடுக்கலாம். அது வந்து வெல்ஃபேர் ஆஃப் த டிரைவர். அப்புறம் அந்த லோரி டிரைவர்ஸ் ஓனர்ஸ் இவங்க வந்து இந்த நாட்டோட எக்கானமிக்கு வந்து ஒரு முக்கியமான ஆளுங்க. ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு இடத்துல இருந்து ஒரு இடத்துக்கு பொருள் போகலன்னா அதுக்கு பேர் எக்கானமி இல்லை. ஸோ இன்னைக்கு இந்த லாஜிஸ்டிக் வந்து இது இல்லைன்னா அந்த எக்கானமியே கொலாப்ஸ் ஆகுது, எக்கானமி அவுட்டு. ஸோ இன்னைக்கு இருக்கிற இந்த மினிஸ்டர் வந்து இதை திங்க் பண்ணாமல் தெரியுமா, இதை மூடி மறைக்கிறதுக்கு இது எவ்வளோ இங்கேருந்து சம்பாதிக்கலாம், எவ்வளோ இவங்களுக்கு சமான் அடிக்கலாம், எவ்வளோ இங்கேருந்து காசை இது பண்ணலான்னு தான் கவர்மெண்ட்டுக்கு எடுத்து கொடுக்கலான்னு நினைக்கிறத தவிர இவங்களுக்கு வந்து ஒரு நல்ல பாதையோ நல்ல ஒரு வழியோ இந்த லோரிங்களுக்கு செஞ்சு கொடுக்குறதில்ல. மொத காரணம் வந்து என்ன தெரியுமா, புது லோரிங்களுக்கு லோரி இல்லாது பஸ்ஸும் லோரியும் சரி, பஸ்ஸும் எடுத்துக்கோமே, புது பஸ் நீ தான் வந்து ஓட்ட முடியும் மலேசியாவில். ஆனால் உனக்கு வந்து அந்த பஸ்ஸுக்கு சப்சிடி இருக்கு. நீ சப்சிடி எடுத்துட்ட, இதுங்களுக்கெல்லாம் கொடுக்கலாம் சப்சிடி. ஏன்னா இவங்க தான் ஒரு பெரிய ஜாயனா ரோட்ல போறவங்க, இவங்களை கண்டா நம்மளுக்கு எல்லாமே பயமா இருக்கும். ஆக்சுவலி அவன் வந்து சரியான லோரியா வச்சுக்கல. அது சதீஷ், இப்போ வந்து அவன் வந்து சேஃப்டியாக ஓட்டிட்டு போகிறான் வச்சுக்கேன், அவன் சேஃப்டியாக இருக்கான், அந்த லோரி சேஃப்டியாக இருக்குது, அந்த லோரி மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த நம்பிக்கை எப்படி சதீஷ் வரும்? இப்போ வந்து நான் ஒன்று கேட்குறேன், காய்பாலா லோரி இருக்குல்ல, நீ சொன்னிய கதவு இல்லாமல் பழைய மெர்சிடிஸ் கதவு இருக்காது. ஆமாம், அந்த கதவு கூட இருக்காது, அந்த கண்ணாடி கூட ஒரு மாதிரி இரும்புல இருக்கும், காற்று வந்து இரும்பு, நாக்காளி இருக்காது, அதில் வந்து துணியை அந்த ஒரு பஞ்சுமே போட்டு உட்காந்துக்குவாங்க, அதை தைச்சி அவங்க சொந்தமாக. வயசானவங்க தான் ரொம்ப ஓட்டுறது அந்த லோரி இது மட்டும் ஓடுது. அந்த லோரி போயிட்டு இருக்கு, அந்த லோரியும் ஒரு புது ஸ்கேனியாவோ இல்லை புது ஹீனோ லோரியோ ஒன்று வருது, புதுசுல அது பார்க்க புதுசாக இருக்குது, இது ரெண்டு போகுது, இப்படி போகுது, நீ வந்து வட்டுற, நீ எதை கண்டு பயப்படுவேன்? நான் லோரி அந்த கண்டு தான் பயப்படுவேன். அது லோரி அந்தூர் இல்லை, அதுமே லோரி அந்து வேற. நான் சொல்றது இது அந்த கை பார்த்தாலே லோரி அந்துன்னு தான் சொல்லுவேன் நான். ஏன்னா அது பார்க்க பயமா இருக்கும். ஏன்னா நம்ம அதுதான் எந்த டைம்ல வந்து எது என்ன ஆகும், திடீர்னு இதாகுமா பார்க்கறதுக்கு நம்ம பயம் இருக்கும், அச்சமா இருக்கும். ஏன்னா ரொம்ப ஓப்பனா இருக்கும், டிரைவர் தெரியும், திடீர்னு அடுத்துக்கிட்டு விழுந்துச்சுன்னா அவன் டிரைவரை பார்க்கறதுக்கே அவர் வந்து அழகா சோறு போட்டு ஒரு சிங்லட் போட்டு தான் ஓட்டிட்டு போறாரு. அவர் பழைய வயசான இன்னும் பாய்க்கிறாங்க லோரி. பட் அஃப்கோர்ஸ்லாம் அவங்க வந்து எக்ஸ்பர்ட்டான டிரைவர், பழைய டிரைவர். பட் இருந்தாலும் அந்த லோரியை பார்க்க நம்மளுக்கு ஒரு அச்சமாக இருக்கும். அது நேச்சுரல், அந்த பயம் நேச்சராக வந்துடும், அச்சம் அது. ஸோ அதெல்லாம் வந்து அந்த அச்சமான ஒரு விஷயத்தை நம்ம தடுக்கிறோம். பட் அஃப்கோர்ஸ்லாம் ஓவர் நைட்டில் இது செய்ய முடியாது. பட் அந்த மாதிரி பாலிசியை பற்றி பேசணும் சதீஷ், இதை கொண்டு போய் கேபினெட்டில் பேசணும். கேபினெட்டில் பேசி ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட பேசணும், ஏன்னா அவன் தான் அங்கே டேக்ஸ் அடிச்சுக்கிட்டு இருக்கான். KPDNK பேசணும், ஏன்னா அவனுங்க தான் வந்து இந்த படாகான் நலம் மலேசியாலாம் எப்படி எந்த இடத்துல நம்ம வந்து இதை குறைக்கலாம், என்ன இடத்துல செய்யலாம், டயர் வேலையை எப்படி குறைக்கலாம், மற்ற எல்லாம் எப்படி குறைக்கலாம், இவங்களுக்கு வந்து ஸ்பெஷலான இதை கொடுப்போம். ஏன் சதீஷ், இன்றைக்கி நீ வந்து எல்லார்த்தியா இந்த ஃபேரி, பினாங் ஃபேரி இருக்குல்ல, பினாங் ஃபேரி வந்து நார்மல் எண்ணெய் காசு வந்து இவங்க சப்சிடி இல்லாமல் தான் வாங்கிட்டு இருந்தானுங்க. இப்போ வந்து லாஸில் போகுது சொன்னோன்னே இதே மினிஸ்டரு போய்ட்டு என்ன சொல்கிறாரு, பால் இது கவர்மெண்ட் என்ன இப்போ பேசுகிறாரு,
ஃபைனான்ஸ் மினிஸ்டர்கிட்ட நீ வந்து இதுக்கு சப்சிடி கொடு, ஏன்னா இப்போ குத்தானாவாம் சப்சிடி கொடுன்னு. அந்த ரேபிட்ன்ற கம்பெனி உனக்கும் தெரியும், யாருக்காட நம்மளுக்கும் எல்லாத்துக்கும் தெரியும். ரேபிட் கம்பெனி தெரியுமா, அது ஓடுறது ஜிஎல்சியோ ரேபிட் கம்பெனி. அது ஒரு கம்பெனி, அதுக்கு எல்லாமே டைரக்டர் இருக்கான, முத்தா சம்பளம் வாங்குற நிறைய பேர் இருக்கானுங்க. பட் அந்த கம்பெனிக்கு உன்னால் எடுத்து கொடுக்க முடியாது சப்சிடின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா, இந்த லோரியை வந்து கவர்மெண்ட் ஓன் பண்ணணும். ஏன்னா மக்களோட உயிரையோ பாதுகாப்பு, நீ காடிக்காரன் ஒண்டி பாதுகாப்பு இல்லை, நீ லோரி டிரைவரையும் சேர்த்து பேசணும், அதுதான் நியாயம். ஸோ இதை செஞ்சாங்கன்னா இதாக இருக்கும். அதை விட்டுட்டு அவர் எப்படி டைவெர்ட் பண்ணாருன்னா, இது டோட்டலி டைவெர்ட் தெரியுமா. இது ஒரு விஷயம் சதீஷ், இது உனக்கு தெரியாது. இல்லை நேற்று வந்து இதே மினிஸ்டரு அதை இப்போ செகண்டரி வந்து லாரியை விட்டுட்டு அந்த இஷ்யூ, அதில் இவ்வளோ இஷ்யூ இருக்குது, அதை விட்டுட்டு இப்போ அவர் வந்து அப்படியே டைவெர்ட் பண்ணி எங்கே போகிறாருன்னா, ஆக்சிடென்ட் ரொம்ப நடக்கிறது காரணம் என்ன, ஸ்பீடு. அதுவும் வந்து இந்த 2 இடம் சொல்கிறாங்க, மொனராட்டானாலும் அந்த கந்திங் சிம்பா அதுன்னு சொல்லிட்டு. இது ஃபர்ஸ்ட் டைம்லாம் இது அது இவென்ச்சுவலி வந்து கண்ட்ரி முழுக்க வந்துடும். இப்படி தான் சொன்னாங்க ஏஎஸ் இந்த இடத்துல மட்டும் தான் நாங்கள் போட போகிறோம்ட்டு. கடைசியாக ஏஎஸ் எல்லா இடத்துக்கு கொண்டு வந்தானுங்களா. அதை நீங்கள் சொல்லுங்க டேவிட், அந்த பாயிண்ட் டு பாயிண்ட். இப்போ வந்து என்ன அரசாங்கம் ஓகேலாம் ஒரு வகையில் எடுத்துக்கிட்டா சதீஷ், நீ வந்து ஸ்பீட்டை நீ கண்ட்ரோல் பண்ணிடுவேன். இல்லை சதீஷ், இது வந்து லா அண்ட் ஆர்டர், அது நம்ம சொல்ல முடியாது. ஏன் இதை செய்கிற, அங்கே 110 கொடுத்துருக்கான். அதுதான் நீங்கள் சூஸ் பண்ண கவர்மெண்ட் வந்து பாலிசி மேக்கிங், இவங்க தான் வந்து 110 ஹைவேல போடணும்னு சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாம் சூஸ் பண்ண கவர்மெண்ட் இந்த கவர்மெண்ட் இல்லை, இது முன்னாள் கவர்மெண்ட்லேருந்துலாம் நீங்கள் இருந்த கவர்மெண்ட்லேருந்து ஆளுக்கு வந்து கருத்து வேறுபாடு இருக்கும். மெஜாரிட்டி பார்லிமெண்ட்டில் அப்ரூவ் பண்ணுறது, தென் பிரத்தோரான் விலையாக்கி இது தான் ஓடணும் ஜேபிஜே வந்து கெசட் பண்ணியிருக்கானுங்க. இந்த ரோட்டில் வந்து இந்த சேஃப்டி ஆடிட் இதெல்லாம் பார்த்து இவ்வளோ 110 தான் ஓடணுன்ட்டு. ஸோ நீ என்ன ஃபெராரி வச்சுருக்கியோ, நீ என்ன காடி வச்சுக்கோ, 110 தான் ஓடி ஆகணும். அது நம்ம ஃபேராக இருக்கும். சரி, பட் இப்போ நீ என்ன சொல்கிறேன்னா, இப்போ அரசாங்கம் எப்படி சொல்கிறாங்கன்னா, இந்த கேமராலேருந்து இந்த கேமரா 30 கிலோமீட்ரு, ஒரு ஒரு உதாரணத்துக்கு 50 or 30 கிலோமீட்ரு, இந்த கேமரா உங்களை வந்து ஏஐ அது படம் பிடிச்சிக்கிட்டே இருக்கும் எல்லாத்தையும். இந்த கேமரா நீ வந்து அர்த்தத்தை தாண்டும் போது இத்தனை மணி நேரத்தில் தாண்டிட்டேன்னா, இத்தனை முஸ்தில் நீ தாண்டிட்டேன்னா, த மீன்ஸ் உன்னோட ஸ்பீட் வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக கால்குலேட் பண்ணி நீ இவ்வளோ ஸ்பீட்டில் வந்த வச்சு தான் நீ இவ்வளோ தாண்டியிருக்கேன், நீ ஸ்பீட்டை வந்து கூட வந்துட்ட. ஸோ இதுதான் வந்து அவங்களோட பாயிண்ட் டு பாயிண்ட் வந்து இதில் வந்து மேக்ஸிமம் நீ இவ்வளோ தான் வந்திருக்க முடியும். 110 கிலோமீட்டர்னா நீ 10 நிமிஷத்தில் வந்து நீ வந்து 10 நிமிஷத்தில் தான் வந்திருக்கணும். நீ வந்து 7 நிமிஷத்துலேயே வந்துடுற, தட் மீன்ஸ் வந்து நீ ஸ்பீட்டாக வந்திருக்க அப்படின்ற மாதிரி. ஆமாம். இப்போ அதே வந்து இந்த மினிஸ்டர் போகிற காடிலையும் அப்படி தான் இருக்கணும் பாரு. ஆமாம். இப்போ இங்கே சோழியன் இருக்கக்கூடாது பாரு, ஃபேராக இருக்கணும். ஆம்புலன்ஸு, போலீஸ் காடி, பொம்பா இதை தவிர்த்து, எமர்ஜென்சி இதை தவிர்த்து மினிஸ்டர் காடியும் 110 தான் போகணும். அப்போ தானே அவனுக்கு அந்த அருமை தெரியும், 112 போனால் எத்தனை மணிக்கு போய்ட்டு சேருவோன்ட்டு. ஸோ அது ஒன்று. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இல்லைனா உனக்கு கம்பவுண்ட்றாரு. அது வந்து நினைக்கிறேன் கோத்தர் 2025 கொண்டு வரானுங்களா, நினைக்கிறேன் இந்த வருஷம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவானுங்க. ஏதோ ஒன்று பேசிட்டானுங்க, ஏதோ இது இப்போ திடீர்னு அவர் யோசிச்சு செய்கிற விஷயம் இல்லை. இது வந்து இந்த ஆக்சிடென்ட் காரணத்தை காமிச்சு துங்கும் எவனாச்சும் சாவானா அதை வச்சு இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிடுவோன்ட்டு இப்படி தான் செய்கிறாங்க இவங்க, இப்படி தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், இது வந்துருச்சு. அப்போ அந்த மீன்ஸ் கேமராலாம் ரெடியாக இருக்குது, சைன் கான்ட்ராக்ட் பண்ணிட்டானு தண்டை விளையாக்கிட்டானுங்க. அவன் காசு சாப்பிட்டா என்ன கதை தரல, எல்லாம் ரெடியாக இருக்குது. ஸோ இது வந்து பூட்டி மக்கள்கிட்ட இருந்து காசை பிடுங்கணும், இவ்வளோதான் சதீஷ் இது நடக்குது. பட் என்னோட கேள்வி என்னன்னா சதீஷ், இப்போ நீ என்ன சொல்கிறேன்னா, இந்த பாயிண்ட் வந்து இவ்வளோ நீ சீக்கிரம் சேர்ந்துடுற, அதெல்லாம் உனக்கு கம்பவுண்டு. நம்ம அதே ஹைவேல வந்து அதே தோலை தான் கட்டுறோம், டோடாக்ஸ் கட்டுறோம், எல்லாம் ஸ்பீட் போனால் உனக்கு சமானம் கட்டுறோம். பட் அதே பாயிண்ட் டு பாயிண்ட் நீ உன்னோட ஹைவேல ஜாம் ஆகி நான் வந்து இத்தனை நிமிஷத்துல சேர்றது வந்து அத்தனை நிமிஷம் போனேன்னா, லேட்டா 1 மணி நேரம் 2 மணி நேரம் போயிட்டு சேர்ந்தேன்னா, அப்போ அது கவர்மெண்ட் காசு கொடுக்குமா நம்மளுக்கு, இல்லை பிளாஸ் ரிட்டர்ன் பண்ணுவாங்க? இல்லை, இதை தான் வந்து நம்ம வந்து காலகாலமாக சொல்லிக்கிட்டு இருக்கோம் டேவிட். ஹைவேன்றானுங்க பழைய ரோடை விட சில டைமில் ஹைவே எடுத்தோன்னு வச்சுக்கோமே 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகுது. பழைய ரோடை விட இது ஒன்றும் லேட் ஆகுது. அஃப்கோர்ஸ் பழைய ரோடு நம்ம நின்று வருவோம், அங்கே டிராஃபிக் லைட்டு அதுதான்ட்டு. இது வந்து வரிசையாக நின்றுக்கிட்டே வர்றதெல்லாம் இருக்குது. ஸோ என்ன கேட்டிங்கன்னா டேவிட், இந்த கவர்மெண்ட் வந்து எஸ்பெஷலி ஆந்தனி லோக் வந்து அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் ஆனதுலேருந்து பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷனுக்கு எதை செஞ்சமோ இல்லையோ கவர்மெண்ட்டுக்கு வந்து காசு தேடுறாராம். யூ ஆர் நாட் அ பிஸ்னஸ் மேன் லா, காட் டேம் இட், யூ ஆர் நாட் அ பிஸ்னஸ் மேன். நீ மினிஸ்டர் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன், என்ன பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் சிஸ்டம் வந்து நீ எஃபிஷியண்டானதை கொண்டு வந்திருக்க?
என்ன இருக்குது நமக்கு வந்து இடிஎஸ் பற்ற மாட்டேது திருவி இடிஎஸ் வந்து தெரியுமா அறவே பற்ற மாட்டேது இங்கேருந்து பினாங் போகிறதுக்கு ஃபுல்லாக இருக்குது எல்லா டைம்லையும் பிகாஸ் பீப்புள் ஆர் யூஸிங் இட் அதை வந்து நீ ட்ரெயின் வந்து இது பண்ணியா அடிஷ்னல் இது போட்டியா அதெல்லாம் செய்யலை இன்ஃபேக்ட் வந்து நம்மளுடைய நீங்கள் சொன்ன மாதிரி தான் பஸ்ஸஸ் வந்து சேஃப்டி இல்லாமல் இருக்குது அன்றைக்கி ஒரு பஸ் எரிஞ்சோடனே ஓகே இதெல்லாம் வந்து இதுவே ஒயரிங்லாம் இது பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து நீ புது சிஸ்டம் கொண்டு வரலாம் பஸ் இத்தனை வருஷம் 15 வருஷம் முடிஞ்சிருச்சு பஸ்ஸை ஸ்க்ராப் பண்ணு புது பஸ் தான் நோ வே ஃபார் யூ கவர்மெண்ட் வந்து உனக்கு வந்து நீ ஸ்க்ராப் பண்ணுறன்னா அந்த கவர்மெண்ட் வந்து இந்த காஸ்ட்டை எடுத்துக்குது பாதி காஸ்ட்டை அதெல்லாம் செய்யலாம் பாருங்க அதெல்லாம் விட்டுட்டு நீ வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ தேடி கொடு இது வந்து என்ன கேட்டிங்கன்னா கவர்மெண்ட்டுக்கு ரெவன்யூ தேடி கொடுக்குறது ரெவன்யூ பிகாஸ் ஏன்னா 110 அதிர மாடி நீங்கள் 111-12 போனீங்கன்னா கூட வந்து சாமான் தான் ஆமாம் ஸோ நீ வந்து ஒரு நிமிஷம் வந்தாலும் ஓகே உனக்கு வந்து சாமானு அப்படின்றது வந்து திருமாடி என்ன கேட்டிங்கன்னா அறவே நியாயம் இல்லாத ஒன்று அண்ட் இட்ஸ் கோயிங் டு பர்டன் த பப்ளிக் அகெயின் இல்லை சதீஷ் இப்போ நீ வந்து ரோட்டில் போய்கிட்டு இருக்க எனக்கு தெரியல சிந்திக்க தெரிஞ்சுக்கும் தெரியும் நீ போய்கிட்டு இருக்க நீ போய்கிட்டே இருக்க ஸ்லோவாக போய்கிட்டு இருக்க 110 ஒரு லோரி பின்னால் போய்கிட்டு இருக்க 110 வந்துட்டு லோரி சைடில் காடி போய்கிட்டு இருக்கு 110 நீ வந்துட்ட பின்னால் ஸோ நீ என்ன பண்ணுவ உன்னை வெட்ட போகிற நீ வெட்ட போனால் பின்னால் உள்ள காடியை பார்ப்ப ஜாவா வருது நீ என்ன எக்ஸலேட் அமுத்துவ ஏன்னா ஸ்பீட் எடுப்பேன் ஆமாம் ஸ்பீட் எடுத்தனா 110 வைக்க மாட்டேன் அடிச்சா நீ சீக்கிரம் வெட்டின்னு தான் பார்ப்பேன் ஒரு லோரியோ என்னாச்சும் காடியை சீக்கிரம் தான் வெட்ட பார்ப்பேன் அதுக்கு தான் வந்து காடிக்கு வந்து பிக்கப் இருக்குது 0.1 இதில் வந்து 100 RPM வந்துடுன்னு சொல்கிறானுங்களா அந்த காடி சொல்லி விற்கிறானுங்களா அதுக்கு தான் ஏன்னா நம்ம ஸ்பீட்டாக போயிடுவோம் ஸ்பீட்டாக வெட்டிட்டு போயிடுவோன்ட்டு இப்போ நீ ஸ்பீட்டாக வெட்டணுன்னா அப்புறம் 110 போனால் அந்த ஸ்பீட்டாக வெட்டுனா அந்த கல்குலேஷன் இருக்குல்ல அது உனக்கு சமான் ஆமாம் சமான் தான் அந்த இடப்பட்ட டைமில் வந்து நம்ம வந்து ஒரு ஓவர்டேக் பண்ணியிருந்தோமா அதான் நான் சொல்கிறேன் ஒரு நிமிஷம் 30 செகண்ட் நீங்கள் சீக்கிரமாக வந்துருந்தா கூட வந்து உன்னோட டைம் லிமிட் இதுதான் நீ ஏன் கூட வந்த சீக்கிரமாக வந்த அந்த மாதிரின்னு இருக்குது இது வந்து என்ன கேட்டிங்கன்னா வந்து ஒரு ரிக்ரெசிவான ஒரு இது டேவிட் இன்ஃபேக்ட் வந்து இப்போ நீங்கள் போனீங்கன்னா யூஎஸ்லலாம் போனீங்கன்னா நீங்கள் சர்டன் லிமிட்டுக்கு ஸ்பீட் லிமிட்டுக்கு கீழே டிரைவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இது கொடுப்பாங்க அதெல்லாம் செய்ய மாட்டேறீங்க அதுதான் வந்து ப்ரோக்ரெசிவ் இது வந்து ரிக்ரெசிவ் அது ஏன் செய்ய மாட்டாங்க சொல்லு ஏன்னா இவன் ரோட்டில் தான் ஜாமாக இருக்கு அதான் அதனால தான் இது நீங்கள் பார்த்தீங்கன்னா டிராஃபிக்கை வந்து நீ ஒன்றும் பண்ணலை டிராஃபிக் பிரச்சனை வந்து இது வரைக்கும் வந்து நீ வந்து அதை கிர்ஜாராயான்னு சொல்ல முடியாது கிர்ஜாராயான்னு சொன்னாலும் வந்து தெர் இஸ் சம் ரீசன்ஸ் யூ ஷுட் ஹெல்ப் அவுட் வாட் நீ என்ன பண்ணுற இப்போ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்ன செய்யுது லாரி நிறையா இருக்கா ஐ மீன் லாரின்றான் ட்ரெயின் நிறையா இருக்கா இல்லை யூ ஹேவ் டு நீ அந்த மாதிரி புதுசாக ஏதாவது நீ இப்போ எத்தனை செஞ்சது இது அப்புறம் இன்னொன்று என்னென்னா 10 பில்லியனுக்கு வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணியிருக்காரு சைனா கம்பெனி கூட ட்ரெயின் லீஸ் பண்ணுறதுக்கு வாங்குறதுக்கு இல்லை தெரியுங்களா ட்ரெயின் கோச்சஸை வந்து லீஸ் பண்ணுறதுக்கு இதுதான் ஸோ என்ன கேட்டிங்கன்னா ஹி வாண்டட் டு ப்ரூவ் ஹிம்செல்ஃப் பை பர்டனிங் த பப்ளிக் அண்ட் ஐ திங்க் பப்ளிக் வில் ஷோ த ப்ரைஸ்லாம் ஆனால் பாவலாம் மக்கள் அடி மேலே அடி இது ஒன்றும் பண்ணல எல்லா காடிக்கும் சமானம் வரும் 100% எல்லாரும் யாருமே பை பண்ண முடியாது யாரும் பை பண்ண முடியாது இப்போ அவன் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இந்த பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் அதனால முன்னோரா டனலில் முதல் செய்கிறாங்களா இவென்ச்சுவலி நீ எங்கே கொண்டு வரான்னு எனக்கு தெரியும் எல்லாத்துக்கும் எல்லா இஎஸ்க்கும் அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா இந்த இஎஸ்லேருந்து இந்த இஎஸ்க்கு நீ இவ்வளோ சீக்கிரமாக வந்துட்டியா ரைட்டு உனக்கு ஒரு சாமானு தான் இந்த படம் அப்படின்ற மாதிரி ஸோ என்ன கேட்டிங்கன்னா ரிக்ரெசிவ் பட் மடானியில் வந்து நீங்கள் வந்து ரிஃபார்மை எதிர்பார்த்தீங்கன்னா அது நம்மளுடைய மடத்தனம் ஸோ மடானி வந்து எப்படி போய்கிட்டு இருக்குன்னு நம்ம பார்க்குறோம் ஸோ டூ மச் சதீஷ் இதெல்லாம் வந்து நிறைய இது மக்களை வந்து இப்போ எண்ணெய் விலை ஏற்றிடுவாங்க நினைக்கிறேன் இந்த வருஷம் அதான் இது பைப் லைனில் இருக்குது RON 95 டீசல் ஏற்றிட்டாங்களே ஏற்றிட்டாங்க அது வந்து மார்க்கெட் ப்ரைஸ்லாம் ஸோ இப்போ வந்து RON 95 பைப் லைனில் இருக்குல்ல ஸோ அது என்ன செய்ய போகிறாங்க T15 யாருன்னு சொல்லாமல் இருக்காங்க ஒன்றும் ஸோ என்ன நடந்துக்கிட்டு இருக்கே தெரில ஸோ அடுத்தது வந்து இது வந்து நிற்கும் ஸோ எனக்கும் தெரில சில பேர் வந்து இந்த கவர்மெண்ட் இஸ் பேஸ்ன்றீங்க மேபி நீங்கள் வந்து என்ன காரணத்தில் மேபி நீங்கள் இந்த கவர்மெண்ட் உங்களுக்கு வந்து அந்த சம்பளம் ஏற்று மற்ற போனஸ் மேபி யூ ஆர் ஹாப்பி பட் என்டையர் உங்கள் ஃபேமிலியில் போய் பேசி பாருங்கள் தென் தே ஆர் பீப்புள் ஆர் சஃபரிங் முன்னமே கூட இல்லை முன்ன ஒரு டைமில் வந்து பாராங்க நாயின்னா நஜி பேசுவோம் ஜாமா விலை ஏறுது அது பர்டிகுலர் ஜாமா விலையாக இருந்துச்சு சாப்பாடு ஜாமா விலை ஏறிச்சு பட் வந்து அதை இறக்கும்னு சொன்னாங்க இப்போ இறக்கல அது சஸ்டைன் பண்ணி கூட போயிடுச்சு பட் இவங்க வந்தோடனே என்டையர் எல்லாம் எங்கெங்கே இடத்துல என்னென்ன செய்ய முடியும் எதை ஏற்ற முடியும் என்னென்ன டேக்ஸ் ஏற்ற முடியும் உங்கள் வீட்டை உங்கள் வீடு பாருங்கள்
சுக்கா தப்சேரானு ஏற்றுறானுங்க. ஏதோ இப்போ பினாங்கில் வந்து பக்கிங் ஃபீ ஏற்றுறாங்க. எங்கெங்கே இருந்தால் நான் பக்கிங் ஃபீயில் முன்ன ஒரு டைமில் வந்து பினாங்கில் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். கேலுக்கு போகணுமா, கேலுக்கு போய்ட்டு எங்கேயாச்சும் ஒரு இடத்துல பார்க் பண்ணாவே 10 லீவ் வாங்கிடுவானுங்க, 5 லீவ் வாங்கிடுவானுங்க. இந்த பக்கிங்லாம் இருக்காது, இந்த கவுன்சில் பக்கிங்லாம் இருக்காது கேல் டவுனில். எங்கேயாச்சும் ஒரு பிளாக்கில் பூந்துட்டு வழியானமே 5-6 வழி இல்லைன்னா 10 வழி 8 வழிலாம். ராத்திரி புக்கே பின்தாங்க எங்கேயாச்சும் பார்க்க போனால் 13 வழி பக்கிங். ஆமாம். பட் பினாங்கில் தான் நல்லா இருக்குன்னு பார்த்தா பினாங்கில் வந்து இப்போ டபுள் பண்ணுறாங்களா இதை 80 காசு. இப்போ வந்து இங்கே 80 காசு, ஐலாண்டில் வந்து அப்படியே டபுள் ஆச்சு 160. ஒரு வழி 60 காசு. ஸோ அவன் ஒரு வழி 60 காசு ஏற்றுனா என்ன நடக்கணும் பார்த்தோன்னா, இந்த ப்ரைவேட்டாக வச்சுருக்கவங்க அவங்க ஏற்றிடுவாங்க. ஆமாம், அவங்களும் அது அந்த அவனோட இது கம்ப்ளீட். அவன் வந்து என்னோட சர்வீஸ் ஒன்றும் பெட்டர் ஆச்சு. நான் எனக்கு வந்து இந்த ஆமாம். இப்போ நீ ஹாஸ்பிட்டலுக்கு போனேன்னா, ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு ஒரு டாக்குமெண்ட் எடுக்க 2 hours தான், திரும்பி வரேன் பினாங்கில் 550. இன்னும் அவ்வளோ வேலையாக இருக்குன்ட்டு. ஏன்னா கவர்மெண்ட் நீ ஏற்றும் போது அவனும் ஏற்றுறான். ஸோ எல்லாமே ஏறுது. ஸோ இது வந்து ஒரு பக்கிங் வண்டி. பினாங்கில் போய்ட்டு சுற்றுவோம் என்றைக்கோ ஒரு நாளைக்கு வரைக்கும் உங்களுக்கு அவ்வளோ தெரியாது, எங்களுக்கு இங்கே இருக்கிற வசதி. அதனால தான் அதேமாதிரி இது வந்து இன்னும் கொஞ்ச நாளில் வந்து பினாங் வந்து கேல்மை ஏற்றுறதுக்காக தான் இந்த கவர்மெண்ட்லாம் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் சரி, டிஎன்பி ஏற்ற போகிறோம். நாங்கள் டிஎன்பி 7ஆம் மாதம் ஏறுது. 7ஆவது மாதம் 4வது வாட்டி இவர் இல்லை ஏற போகுது. பட் டிஎன்பிக்கு வந்து உந்தோங் பார்த்தீங்கன்னா எத்தனை பில்லியன் ப்ரீவியஸ்லி. உங்களுக்கு உந்தோங் இருக்கு, ரூகி இல்லை, உந்தோங் இருக்கிறவங்க ஏற்றுறான்றான். எனக்கும் புரியல. உந்தோங்க ஜிஎல்சி கம்பெனி, உந்தோங் இருக்கு 1 பில்லியன் கிட்ட உந்தோங் இருக்கு, இன்னும் ஏற்றுறான்றான். இந்த மீன்ஸ் என்னத்துக்கு ஏற்ற போகிற? அதுதான் ஜிஎல்சி கம்பெனி, கவர்மெண்ட் லிங்க் கம்பெனி, ப்ரைவேட் மக்களோட காசு இருக்காங்க, மக்கள் மூலியமாக உருவாக்கின கம்பெனி. ஏன் வந்து உந்தோங்கலன்னா நீ ஏற்றலாம் அது. ஆமாம். இப்போ நீ வந்து மாதம் வந்து உந்தோங்கல ஃப்ளைட் காசு கொஞ்சம் ஏற்றணுமா கவர் பண்ணலான்னா வேற. பட் இங்கே வந்து உந்தோங்க இருக்கிறத ஏற்றுறாங்க சதீஷ். அதுதான் இது எனக்கு புரியல என்ன லாஜிக் இதுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி நிறையா பிரச்சனைகளை வந்து இந்த 2025 வந்து நம்ம எதிர்நோக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ வயிற்றை கட்டி வாயை கட்டி என்னென்னமோலாம் கட்டி வாழணும் இந்த நாட்டில். ஏன்னா நீங்கள் வீட்டை விட்டு வெளியாகனாவே நம்மளுக்கு தெரியல என்ன நடப்போன்ட்டு. ஒன்று தோல் கட்டணும், ஒன்று வந்து சமான் கொடுத்துருவானா, கொடுத்தானா இந்த மாதம் சம்பளம் போயிடுச்சு உங்களுக்கு. அடுத்தது போனீங்கன்னா அதால் வந்து நம்ம எப்படி வாழணும்னா, நீங்கள் வந்து ஒரு ரொம்ப பரிசுத்தமாக வாழணும். நீங்கள் ஒரு எறும்பை கூட மிதிக்கக்கூடாது, வாழ்ந்து உண்டி தான் வந்து இந்த நாட்டில் வந்து ஜீரோவாக ஒரு சமான் இல்லாமல் வாழ முடியும். ஆமாம். ஏன்னா நம்மளுக்கும் ஒரு அவசரம் இருக்கும். திடீர்னு ஒரு ஆள் ஏதோ ஒரு அவசரத்துக்கு போகிறோன்னா காடி எடுத்துகிட்டு வேகமாக போவோம், ஐயோ நம்ம அவசரமாக போகிறோமேன்ட்டு. பட் அந்த அவசரத்துக்கு வந்து நீங்கள் பே பண்ணி ஆகணும் ஒரு பெரிய அமௌண்ட். பட் ஈவன் தோ 110 காடியில் போங்கன்னு சொல்லி இந்த பாயிண்ட் டு பாயிண்ட் வைக்கிறது சதீஷ். பட் என்ன செய்யணும்னு அரசாங்கம் 110க்கு மேலே ஓட முடியாத காடியை தான் கொண்டு வந்து வைக்கணும். இதை தான் நீங்கள் வாங்கி பாய்ங்க, நீங்கள் மற்ற காலெலாம் பாய்க்காதீங்க. ஏன்னா நம்மளோட என்ன மீட்டரில் பார்த்தியா, அந்த மீட்டரில் சதீஷ் அந்த ஸ்பீடோ மீட்டரை பார்த்தோன்னா 110 வந்து இந்த நடுவில் தான் இருக்கும். இந்தாண்ட வந்து 220 மட்டும் இருக்கும். அஃப்கோர்ஸாக ஓட மாட்டோம்லாம், பிஞ்சு போடுவோம். 140 ஓடணுமா, இப்போ வந்து அது ஸ்லோவாக தான் தருது. இந்த 110 போகிறது வந்து ரொம்ப ஸ்லோவாக தருது, தூக்கம் வரும் உண்மையாக. அதுதான் ஆக்சிடென்ட் உருவாக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா நீ ஒரு 130 ஓடனா 140 ஓடனா கொஞ்சம் நம்ம ஒரு என்னென்னா ஒன்று கண்ணு கருத்தமாக ஓட்டுவோம். இந்த 110 ஐயோ 110 தூக்கம் வரும் தெரில. அது அரசாங்கம் வந்து அது வந்து சொல்கிறவங்க வந்து டேவிட் இது வந்து என்ன சொல்லுவாங்க, இல்லை இது நல்லா தான் இருக்குது கவர்மெண்ட், ஸோ யூ ஹேவ் யுவர் ரீசன், நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நாங்களும் பார்க்குறோம். சில கமெண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் கமெண்ட் பண்ணலாம் சதீஷ், அது இஷ்யூ இல்லை. அது இல்லை, கவர்மெண்ட் நல்லா இருக்குது, மடானி கவர்மெண்ட் பேஸ்ட், பிரைம் மினிஸ்டர் பேஸ்ட்னு நீங்கள் சொல்லிக்கிங்க, அது இஷ்யூ இல்லை. பட் ப்ளீஸ் உங்கள் வீட்டில் உங்கள் சொந்தக்காரங்க பார்க்க ஒரு கல்யாணத்துக்கு போவீங்க, இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு போவீங்க, ஒரு கோயிலுக்கு போவீங்க, உங்களுக்கு தெரிஞ்சவங்க பார்ப்பீங்க, அண்ணன் தம்பியை பார்ப்பீங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸை பார்ப்பீங்க. ஜஸ்ட் கொஞ்சம் விசாரிச்சு பாருங்களேன், நீங்கள் சொல்கிறது வந்து லாஜிக்காக இருக்கா இல்லைன்ட்டா மக்களே சொல்கிறாங்க. ஏன்னா நம்ம இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம் டெய்லி. மேபி நாங்கள் வந்து ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிற விஷயம் எங்களை பார்க்குறதுக்கு வந்து இந்த ஆப்போசிஷன் இப்படி தான் பேசுவாங்கன்னு நினைப்பீங்க. பட் யூ வாண்ட் see your family members. இல்லை இது வந்து நீங்கள் நம்மக்கிட்ட அந்த காட்டுற பிக்சர்ஸ் இருக்குல்ல, அதை எஸ்பெஷலி மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியாவும் கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. கவர்மெண்ட் வந்து ஆக்சுவலி நஜீப் கவர்மெண்ட் வந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சோஷியல் மீடியா ஆப்போசிஷன்ட்டு இருந்துச்சு. இங்கே வந்து சோஷியல் மீடியாவும் இவனுங்க வந்து கண்ட்ரோல் பண்ணுறானுங்க. இப்போ தி இன்வெஸ்டட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் மணி. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஃப்ளூயன்சர்லாம் வாங்கி வச்சுருக்காங்க. இவங்க சொல்கிறதோட இந்த ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா டேவி, இல்லை நீ பாரு ரிங்கேட்டோட வேல்யூ ஏறுது டாலர் கூட, இதே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சொல்லாத விஷயம் என்ன சொல்லுங்கள்,
கன்சியூமர் குட் ப்ராடக்ட்ஸோட விலை வந்து ஏறிக்கிட்டு இருக்கு. கன்சியூமர் குட்ஸ் வந்து ஏறுது, அன்னாடிக்கும் ஏறுது. என்னால் அதை வந்து யார் அதை இல்லைன்னு சொன்னாங்கன்னா வந்து நான் முட்டாள்னு தான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, நேற்று நான் போனேன் டேவிட், பூண்டு தெரியுங்களா, 1 கிலோ பூண்டு வந்து 13 வழி விற்கிறான் டேவிட். 13 வழி, 8 வழி விற்றது 13 வழி விற்கிறானுங்க. ஆஃப்கோர்ஸ் சில பொருள் வந்து வெங்காயம் அதெல்லாம் ஏறி இறங்குது பாருங்களேன். நேற்று பார்த்தா 4 வழி இருந்துச்சு, ஆனால் 2.5 வழி போன வாரம் இருந்துச்சு, அன்றைக்கி 4 வழி இருந்துச்சு. ஸோ 3 வழி 99 காசு இருந்துச்சு. ஸோ இப்போ சைனீஸ் நியூ இயர் வருதுல, ஆட்டோமேட்டிக்காக அதை குறைப்பானுங்க. பட் இந்த மாதிரி கன்சியூமர் ப்ராடக்ட் அரிசி, அந்த 2.5 வழி அரிசி மார்க்கெட்லேயே இல்லை தானே, மார்க்கெட்டில் இல்லவே இல்லை, எங்கே போச்சுனே தரல, எடெண்டம் மாதிரி அதுவும் வந்து காணா போச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப எல்லா வேலையும் ஏறிக்கிட்டு இருக்கு. இதை மீறி வந்து இந்த கவர்மெண்ட் என்னத்தை பணம் காமிக்கிறானுங்கன்னா, ஓ குட் என்னது நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வருது, ரிங்கேட் கூட இன்வெஸ்ட்மெண்ட் நிறையா வர்றது இருக்கட்டும், ரிங்கேட் வந்து ஸ்ட்ரெங்டன் ஆகிறது இருக்கட்டும், as long as it does not benefit the common public like you and me, அதாவது சாதாரண பொதுமக்களை அதுக்கு வந்து எந்த ஒரு பலன் இல்லைன்னா இட்ஸ் அ கம்ப்ளீட் வேஸ்ட். என்ன கேட்டிங்கன்னா அது வேஸ்ட் தான். நீ வந்து அது என்னன்னா உனக்கு படம் காட்டுறதுக்கு நல்லாயிருக்கும், ஓ நாங்கள் வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் மக்கள் வந்து கீழே வந்து அவங்களோட இன்ஃப்ளேஷன் வந்து ஏறிக்கிட்டு இருக்கு, சம்பளம் ஏறலை. ஸோ திஸ் இஸ் த ஃபேக்ட்லாம். ஸோ தள்ள இது என்ன சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு 25 இன்னும் சவாலாக, பெரிய சவாலாக இருக்க போகுது. இல்லை பெரிய சவாலாக இருக்கும் சதீஷ். எல்லாமே ஏறு சதீஷ், இன்சூரன்ஸ் ஏறுது, எல்லாமே ஏறு சதீஷ், எல்லாம் ஏறுது. ஸோ அதெல்லாம் வந்து தேவையான பொருட்களும் ஏறுற வச்சு நம்மளுக்கு வந்து மக்கள் வந்து அதை அனுபவிக்க முடியாது போவோம், அதை பயன்பட முடியாது, விட்டு கொடுக்குறாங்க. நிறைய வியாபாரம் செய்கிறவங்களுக்கு வந்து இன்னொன்று இருக்குது, வர 7ஆம் மாதத்துலேருந்து வந்து இன்வாய்ஸ் கொண்டு வராங்க. உங்களுக்கு வந்து 150,000க்கு மேலே உங்களுக்கு வந்து வியாபாரம் இருந்துச்சுன்னா ஒரு வருஷத்தில், அதாவது ஒரு மாதத்தில் 12,000 வள்ளிக்கு மேலே, 12,000 வள்ளி லாபம் கிடையாது, 12,000 வள்ளி நீங்கள் வியாபாரம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. இப்போ நீங்கள் சலூஜாமா கடை வச்சுருந்து ஒரு நாளைக்கு வந்து 500 வள்ளி 600 வள்ளி, ஏன்னா சலூஜாமா கடைலாம் 1000 வள்ளி வரைக்கும் வியாபாரம் போகும் பாருங்களேன். 1000 வள்ளிக்கு வியாபாரம் போகுதுன்னு வச்சுக்கோமே. தட் மீன்ஸ் உங்களோட ஒரு மாதத்தோட டேர்ன் ஓவர் வந்து 30,000. அது ஒரு வருஷத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா 360,000. தட் மீன்ஸ் நீங்கள் இன்வாய்ஸ் கொடுத்தாகணும். இன்வாய்ஸ்னால் அந்த இன்வாய்ஸை வந்து இது பண்ணி நீங்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு அனுப்பி ஆகணும். இன்வாய்ஸ்ன்றது வந்து அதுதான். 150,000 நீங்கள் நாசலமாக விற்றா கூட, சோப்பு விற்கிறீங்களோ, காப்பு விற்கிறீங்களோ, என்ன விற்றாலும் சரி, டிக்டாக்ல விற்கிறீங்களோ, எங்கே விற்றாலும் அந்த 150,000 ஒரு வருஷத்துக்கு டேர்ன் ஓவர் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இன்வாய்ஸ் வந்து எடுத்தாகணும். ஸோ நீங்கள் இன்வாய்ஸ் எடுக்கலைன்னா, கட்டலைன்னா, ஒவ்வொரு நீங்கள் மிஸ் பண்ண இன்வாய்ஸுக்கும் 200லேருந்து 20,000 ரிங்கேட் வரைக்கும் வந்து கவர்மெண்ட் வந்து ஃபைன் பண்ணலாம். இது புது கவர்மெண்ட் இது கொண்டு வந்திருக்கு. ஸோ இதுவும் ஒரு சிஸ்டமு. இந்த இடைவேளையில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லிக்கிறேன். ஸோ அப்படி இன்வாய்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக வந்து அதற்கான கோர்சஸ் இருக்குது, எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். ஒரு வெபினார் இருக்குது, வெபினார் முடிச்சுட்டு அந்த சிஸ்டம் எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது அப்படின்றது 1 day கோர்ஸு கண்டிப்பாக நீங்கள் டீல்ஸ் கன்சல்டன்சியில் நாங்கள் செய்கிறோம், நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளலாம். சரி, அடுத்தது நம்ம நினைக்கிறேன் இந்த முடிக்க காட்டியும் ஒரு இன்டர்நேஷ்னல் ஒரு பேசணும். ஏன்னா நாட்டோட பாலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப் வந்து வர 20ஆம் தேதிக்கு அந்தாண்ட வந்து பெரிய லெவலில் ஒரு பெரிய மாற்றம் இருக்கும் போது. சில கண்ட்ரிக்கு வந்து உலகத்தோட வந்து சில கண்ட்ரிக்கு வந்து பெனிஃபிட் அடைவாங்க, சில கண்ட்ரி வந்து ஒரு த்ரெட்டனிங்காக இருக்குது, சில கண்ட்ரி வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க என்னடா பண்ணுறதுன்ட்டு. ஸோ அந்த வேலையில் பார்த்தோன்னா ஒரு ஃபியூ திங்ஸ் நடந்துச்சுலாம். லாஸ்ட் 2 நாளைக்கு முன்னே நம்ம ட்ராம்ப் வந்து ஒரு பிசி வச்சுருந்தார். அவரோட பிசி வந்து எவ்வளோ நேரம் பார்த்தோன்னா 1 மணி நேரம் 15 நிமிஷம், 1 மணி நேரம் 20 நிமிஷம். நேற்று ஃப்ளாரிடாவில் நேற்று ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் உண்டி அவ்வளோ நேரம். அது நினைக்கிறேன் ஒரு இது ஒன்றுமே செய்ய முடியாது, அவ்வளோ நேரம் ப்ரெஸ் கான்ஃபரன்ஸ் வச்சதில்ல. மற்ற பிரசிடென்ட் வந்து வைக்க மாட்டாங்க அவ்வளோ நேரம். யார் சத்தி சொல்கிறேன் இவர் வச்சதில் வந்து ஃபியூ இஷ்யூஸ் சொல்கிறேன் சதீஷ், அது கொஞ்சம் ஆழமாக பேசுகிறேன்னு. மொத்தம் வந்து அவர் வந்து சொன்னது வந்து வெரி கிளியரான ஒரு என்ன அது வந்து எப்படி சொல்லணும், வார்னிங் மை. அந்த வார்னிங் வந்து பயங்கரமான வார்னிங். அது என்கிட்ட விளையாடாத அப்படி அந்த மாதிரி தெரியுமா சொல்லுவோமே, முட்டிச்சோண்டா டே விளையாடாத என்கிட்டன்னு, உனக்கு பவரான ஆள் நீ அந்த. ஸோ அந்த வார்னிங் யாருக்கு பார்த்தனா சதீஷ், அவர் சொன்னார் இன்னும் ஒரு 12 நாள் தான் இருக்குது. அப்போ அவர் சொன்னபோது நேற்றுலாம் ஓகே 12 நாள் பண்ணால் 20ஆம் தேதி வந்து அவரோட அங்கார் சுப்பம்மைலா அவங்களுக்கு பிரசிடென்ட் போஸ்ட் எடுக்கிறார். இப்போ 12 நாள் தான் அவனுக்கு டைம் இருக்குது. நான் அன்றைக்கே கொடுத்துட்டேன், நான் 12 நாள் தான் அவனுக்கு டைம் இருக்குது. ஆமாஸ் வந்து பிடிச்சி வச்சிருக்கிற இஸ்ராயலில் கைதியை இஸ்ராயலில் பிடிச்சிட்டு போனாங்களா ஆஸ்திரேலியஸை வந்து நீ விட்டா ஆகணும். நான் ஆஃபீஸை வச்சேன்னா உன்னோட அந்த மிடில் ஈஸ்டில் வந்து ஹெல் ஆயிரும்ன்றான். all hell will break loose. ஹெல் தான் யாருக்குன்னா ஹமாஸுக்கு அண்ட்
அவன் நேராக சொல்லலாம் ஈரான்னு தெரியுமா. இப்போ ஏன்னா இப்போ நீ போகிற பக்கம் பார்த்தா அங்கே அப்படியே சீரியா முடிச்சுட்டு அப்படியே நினைக்கிறேன் அவர் அடுத்தது வந்து அவனுக்கு செட்டில் சீரியா. என்ன ஒன்றும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவங்களுக்கு. அஃப்கோர்ஸ் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிடுவான். இப்போ யமன் ஓடிட்டு இருக்காங்க. யமன் நினைக்கிறேன் முடிச்சுவாங்க ஒரு நேரத்தில். யமன் முடியும்னு நினைக்கிறேன். பட் ஆனால் யமனும் வந்து ஸ்ட்ராங்காக தான் இருக்கும், சொல்ல முடியாது. ஸ்ட்ராங் அடிச்சுட்டாங்க யூஎஸ்எஸ் ட்ரூமனை வந்து. இல்லை அது பேசா அவனுக்கு ஃபுல் போஸ்டில் இறங்கலையா. ஏன்னா இப்போ பிரசிடென்ட் வந்து ஒன்றும் உட்காரலையே. இந்த 2 வீக்ஸ் டைம் இருக்குல்ல, அதெல்லாம் அவர் கொஞ்சம் பவர் காமிச்சிட்டாரு. இப்போ அது ஓகே, அது அதோட பின்விளைவுகள் இருக்கு. அதனால தான் அவன் சொல்கிறானே. ட்ராம்ப் என்ன சொல்கிறான்னா, நீ பாரு நீ விட்டுருணுன்ட்டு பொண்ணு வார்னிங். அது சரியான பயங்கரமான வார்னிங். அது 12 நாள் தான் இருக்குன்ட்டு. ஸோ அது வந்து ஒரு பயங்கரமான ட்ரெயினிங் மிடில் ஈஸ்டில். ஸோ அந்த மிடில் ஈஸ்டில் என்ன நடக்க போகுது, அந்த ஒரு சினாரியோ வந்து போய்கிட்டு இருக்கு. சரி சார், ட்ராம்ப் நம்ம வந்து ட்ராம்ப் நினைக்கிறோம். ட்ராம்ப் இஸ் அ பவர்ஃபுல் பர்சன் இன் த வேர்ல்ட். இல்லை அதான் நம்ம வந்து ஏற்றுக்கணும். இல்லை நான் பேசிக்கலி நான் சென்ட்ரல் லெஃப்ட். நான் வந்து எப்பயுமே வந்து டெமோக்ராட்டிக் சப்போர்ட்டர். பட் ஆனால் ட்ரம்ப் சொன்னதெல்லாம் ஒரு வகையில் நடந்ததை பார்த்தா நானே வந்து ஐம் நாட் அ ட்ரம்ப் சப்போர்ட்டர். பட் ஐ திங்க் ட்ரம்ப் சொன்னது சரிதானே. ட்ரம்ப் இருக்கிறப்ப ஒரு வார் கூட செய்யலை, யூஎஸ் வந்து இது பண்ணல. இன்ஃபேக்ட் வந்து நார்த் கொரியா கூட போயிட்டு பேசுனாங்க. நார்த் கொரியா கூட எவனும் செய்யாது திரும்ப. அதெல்லாம் அவன் நேரடியாக ட்ரம்ப் நார்த் கொரியாவில் போயிட்டு பூந்து இதெல்லாம் பண்ணிட்டு வந்தது. பட் இஸ் அ பிஸ்னஸ் மேன். அந்த ஐடியா வந்து வேற மாதிரி இருக்கு. நீ டோன்ட் வார் வந்து நாட் குட் ஃபார் பிஸ்னஸ். அது இல்லை ஈவன் என்னன்னா என்னோட பவரை நான் யூஸ் பண்ணி இது பண்ணிடுவேன். அந்த மாதிரி ஒரு இது இல்லை. நீ அந்த சைட்டு ஒரு எங்கலில் பார்த்தோன்னா ஃபர்ஸ்ட் ட்ராம்ப் வந்து 2016 20 மட்டும் அது ஃபர்ஸ்ட் ஆப்பு. அந்த ஃபர்ஸ்ட் ஆப்பில் நீ பிஸ்னஸ் இதாக பார்த்தேன். ஸோ இப்போ வந்து அவர் வந்து தோத்தலாக இருக்குது. இப்போ உள்ள சினாரியோவில் வந்து தோத்தலாக வேறையாக இருக்கு ட்ராமு. ஸோ அந்த வார்னிங் இதெல்லாம் பார்த்தா வேற மாதிரி இருக்குது. தென் இன் சேம் டைம் வந்து அந்த பிசியில் வந்து ஒரு 20 பில்லியன் வந்து இஃப் நாட் அவர் வந்து ஏதோ ஒரு அரப் கண்ட்ரி பிஸ்னஸ் மேன் வந்து பெரிய பிஸ்னஸ் மேன் தான். அவர் வந்து ஒரு 20 பில்லியன் வந்து யூஎஸில் வந்து என்ன சொல்லுவாங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன்னு சொல்லியிருக்காரு. அதே இதில் அந்த ஈவெண்ட்டில் அதுக்கு முன்னே வந்து ஒரு 2-3 வீக்ஸுக்கு முன்னே ஒரு ஜப்பான்காரன் வந்து 100 பில்லியன் இன்வெஸ்ட் பண்ணின்னு. ஸோ அந்த இன்வெஸ்ட்மெண்ட் காமிக்கிறாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் காமிச்சிட்டு வராங்க. ஸோ அதே மாதிரி டைமில் இந்த வார்னிங்கும் வந்துகிட்டு இருக்கு. அதில் வந்து இன்னும் இது பேசிக் இது வந்து அனுப்பே சொல்லிட்டாரு. பட் சொல்லாத விஷயம் இருக்குது. அது வந்து நல்லா இருக்குது சதீஷ். அதை கேட்க வாட் இஸ் த கால்ஃப், மெக்சிகன் கால்ஃப் அதான் நீ என்ன மெக்சிகன் கால்ஃப் பண்ணுற? அமெரிக்கன் கால்ஃப் ஆகும். அது மீன்ஸ் அது அமெரிக்கன் கால்ஃப் ஆக போகுது. அது கன்ஃபார்ம்லாம் இல்லை. அமெரிக்கானா கூட வேற. பட் அமெரிக்கன் கால்ஃப் அந்த மெக்சிகோ கால்ஃப் இது என்னன்னா அந்த கால்ஃப் வந்து டசன்ட் பிலாங்ஸ் டு தி யூஎஸ். அது வந்து நிறைய இது இருக்குல்ல, வேர்ல்டு அந்த ஏவியேஷனு, அப்புறம் வேர்ல்டு அந்த என்னது அந்த இது நேம் பண்ணுறதெல்லாம். பட் ஆனால் ட்ரம்ப் பீயிங் ட்ரம்ப் கண்டிப்பாக அது பேர் மெக்சிகன் கல்ஃப். ஏன்னா யூஎஸ் வந்து இந்த மாதிரி பேர் மாற்றுறது வந்து இந்த மொதவாட்டி கிடையாது டேவிட். உங்களுக்கு நினப்பு இருக்கான்னு தெரியல, 2003 வந்து ஈராக் வார் வந்து இவங்க வந்து இன்வைட் பண்ண போகிறாங்க. ஃப்ரான்ஸ் வந்து அப்போ வந்து வீட்டோ யூஸ் பண்ணிட்டான் செக்யூரிட்டி கவுன்சிலில். முடியாதுன்னு சொல்லிட்டு சப்போர்ட் பண்ணல. ஃப்ரான்ஸ் டிடன்ட் சப்போர்ட் ஈராக் வார் வந்து நம்ம சப்போர்ட் பண்ணலன்ட்டு. அப்போ வந்து சரியான யூஎஸில் வந்து ஒரு பெரிய எதிர்ப்பு. ஃப்ரான்ஸ் வந்து எப்படி செய்யலாம். அப்போ வந்து இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் இருக்குல்ல, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து பேர் மாற்றினானுங்க. நடப்பிருக்கா அவங்களுக்கு? ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வந்து ஃப்ரீடம் ஃப்ரைஸ் நானுங்க. ஸோ ஒரு மாதிரியானவனுங்க அமெரிக்கன்ஸு. ஸோ கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ பேரை வந்து கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா. நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் இனிமேல் அதை கல்ஃப் ஆஃப் அமெரிக்கா தான் சொல்லுவேன் அப்படின்றது தான். அது ஒன்று. அது வந்து ஆக்சுவலி அந்த ஸ்ட்ரென்த்து காமிக்கிறதுக்கலாம் என்னோட பார்வையில் வந்து அது வேற மாதிரி தருது. அவர் சொன்னது வந்து மேபி சம் இஷ்யூஸ் வந்து ஜோக்காக இருக்கும். பட் நான் என்ன சொல்கிறேன்னா இதெல்லாம் என்னோட டெரிட்டரி. ஸோ சைனா, ரஷ்யாவை கூட அவர் ஃப்ரெண்ட்லாம் சைனாவை தான் சைனா அதுவும் வந்து ட்ரேட் வார் சைனா டார்கெட்டு. ஸோ நீ வந்து இங்கே வந்துட்டு இந்த நாடுலாம் வந்து உனக்கு சுதந்திரம் இருக்குது, இது ஒரு தனி நாடு. ஸோ அதெல்லாம் நீ வந்து இந்த பிராயரானில் வந்து இந்த கடல் இதில் வந்து நீ இப்படி பேருன்னு நினைக்காத. நீ பூரா போதே உனக்கு தெரியும் இது மெக்சிகோவில் அமெரிக்கன்ட்டு. ஸோ இதெல்லாம் இன்டைரக்டான சிக்னல் சதீஷ். இது எந்த பார்வையில் வேணால் பார்க்கலாம். என்னோட பார்வையில் அதான் தெரியுது. ஸோ உன்னோட ஸ்ட்ரென்த்தை நீ ரெண்டாவது காமிக்கிறேன். ஏன்னா யூஎஸோட ஸ்ட்ரென்த் வந்து குறைஞ்சிருச்சு பாஸ் பைடன் டைம்லையும் சரி, முதல் ட்ரம்ப் டைம்லையும் சரி. அந்த டைமில் அந்த இதெல்லாம் இல்லை. அதுக்கு அந்தாண்ட வந்து பெரிய ஸ்ட்ராங்கான ஒரு அலைட்டாக இருந்தாங்க. லைக் இவர் இருக்கும்போது, ஒபாமா இருக்கும் போதும் சரி, அதுக்கு முன்னே ஜார்ஜ் புஷ் இருக்கும் போதும் சரி, அந்த ஸ்ட்ராங் வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு, ரொம்ப கண்ணுக்கு தெரிஞ்சு. ஏன்னா ஈராக் வோ, ஆப்கானிஸ்தான் வோ, இதெல்லாம் வந்து ரொம்ப இந்த டெரரிஸ்ட் ஓவை வந்து நல்லா
என்ன சொல்லுவாங்க, வா அண்ட் டெரரா, வா அண்ட் டெரர் வந்து இவங்க நல்லா லீட் பண்ணாங்க. ஈவன் மலேசியாவே லிசன் டு தேம் வாட். இந்த இப்போ வந்து அந்த இது இருக்கு மணி லாண்ட்ரிங்கே வந்து அந்த டைமில் வந்து அம்லாலாம் வந்து அங்கே அம்லாலாம் வந்து அந்த டைமில் வந்தது தானே. அமெரிக்காவோட டெரரிஸ்ட் ஃபைனான்சிங் வந்து கட் பண்ணணும். ஆமாம், கட் பண்ணணும்னு. அப்போ அந்த டைமில் வந்து ஒரு வேற மாதிரி இருந்தாங்க சதீஷ். ஸோ அந்த ஒபாமா வந்து, ஏன்னா ஒபாமா டைமில் வந்து இந்த ஆப்கானிஸ்தான் வா அண்ட் அந்த ஒசாமா வந்து ஒரு பெரிய நல்ல பெரிய ஹிட், அது அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த ஸ்ட்ராங் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஸ்ட்ராங் காமிக்காங்க, என்னால் முடியும், நீ எந்த சாச்சிங் ரூபாங்க இருந்தாலும் என்னால் தர முடியும் அமெரிக்காவோட அந்த இதை. பைடன் டைமில் பைடன் வராத முன்ன ட்ரம்ப் டைமில் வந்து அது எல்லாம் அப்படியே ஸ்லோ பண்ணி அவர் வந்து எப்படி அந்த டைமில் ஒரு ஜோக்கர மாதிரி தானே அவர் ஆட்சி நடத்தினார். பிஸ்னஸை பார்த்துக்கிட்டு நோர்த் கொரியாவில் போய்ட்டு அவரை கை கொடுத்துட்டு எனக்கு சண்டைலாம் வேணாம், நம்ம அமைதியாக போவோம், ரஷ்யா கூட ஒன்றுமே இல்லை, எந்த இடத்துலையும் எந்த பிரச்சனை இல்லாமல் பீஸாக போனார். ஏன்னா எவனுக்கும் நம்பிக்கை இல்லை, இவன் திடீர்னு இழுத்து விட்டுருவான், இவன் ஒரு நிலையில் இருக்க மாட்டான் ட்ரம்ப்னு சொல்லிட்டு. அந்த டைமில் இஸ்ராயல் கூட ரொம்ப அக்ரெசிவாக யாரு கூட போகல, அவன் எல்லாம் அமைதியாக இருந்தாங்க. ரைட்டா? ஆமாம். ஏன்னா இவன் திடீர்னு எந்த சைடு சாயவானு தெரியாம. பட் வந்து அந்த டேர்ம் முடிஞ்சு பைடன் முன்னாடி வந்து பெண்டமிக் வேற, அந்த டைம்ல தான் பெண்டமிக் ஆரம்பிச்சிச்சுல, பைடன் முடியறப்பலாம். இல்ல நான் சொல்றேன் ட்ரம்ப் டைம்ல, டைம் முடியறப்ப தான் பெண்டமிக். ஆமா, இல்ல ட்ரம்ப் டைம்ல பெண்டமிக் அப்ப 2020 அப்பதான் ஆரம்பிச்சிச்சு. அப்பதான் ஆரம்பிச்சு. லாஸ்ட் எண்டிங் வந்து இட்ஸ் நாட் a very good ending. ஓகேவா? அதெல்லாம் வந்து அந்த டைம்ல நம்ம ரொம்ப ஸ்ட்ராங். அமெரிக்கா வந்து அவர் சொன்ன மாதிரி கிரேட் அகைன் அதெல்லாம் கிடையாது. பட் பைடன் வந்தோன்னா பைடன் வந்து டோட்டலா கொலாப்ஸ். என்னமோ அமெரிக்கா தானே, அமெரிக்கா வந்தானே அந்த மாதிரி ஆயிடுச்சு. ஏன்னா இவர் வந்து ஒரு மாதிரி இவர் ரோபோட் ஆக்கிட்டானுங்க, இவர் தானே அதுன்னு தெரியாமல் இவர் பாட்டுக்கு ஒரு சைடு நடந்து போகிறாரு. ஸோ அதெல்லாம் காமிச்சிட்டுருமா அமெரிக்காவுக்கு வந்து ஒரு பவர் இல்லாத மாதிரி வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ட்ரம்ப் பார்த்துருக்காரு. ட்ரம்ப் இப்போ ஏன்னா ட்ரம்ப் வந்து சார்ஜ் பண்ணிட்டாங்க பாரு, அவருக்கு அந்த ரிவெஞ்ச் இன்னும் மனசில் இருக்குது, நல்லா தெரியுது, ரிவெஞ்ச் மனசில் இருக்குது. ஸோ அது பாத்திரம் ரெண்டா ஸ்ட்ராங்கான ஒரு ஃபேஸ் வந்த மாதிரி இருந்துச்சு. சுட்டானுங்க, அந்த சுட்டோன்னு காதில் சூடு பட்டுட்டு அவர் அந்த 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 அதுக்கு எப்படி அவர் வந்து என்ன சொல்லுவாங்க ரியாக்ட் பண்ணாருன்ட்டு, அது வந்து ஒரு அமெரிக்காவோட அந்த ஸ்ட்ராங் ரெண்டாவது காமிச்சு சதீஷ். ஸ்ட்ரெங்க்லா அந்த ஸ்ட்ரெங்க் காமிச்சு சதீஷ். உனக்கு இல்லை எனக்கு தெரியல மக்கள் எப்படி பார்க்குறாங்க. நம்ம வந்து அந்த பொலிட்டிக்கல் இதை பார்த்துக்கிட்டு இருக்கோம், அதெல்லாம் நான் சொல்கிறேன். இல்லை அமெரிக்கா வந்து the Trump's இமேஜன்ஸ் வந்து இஸ் என்னோட பார்வையில் மேக்கிங் அமெரிக்கா கிரேட் அகெயின் தான். அமெரிக்காவுக்கு வந்து அந்த ஒரு என்ன சொல்லுவாங்க, அந்த ஒரு பெரிய ஒரு அந்த பூஸ்ட் மாதிரி ட்ரம்ப் வரனோடனே உடனே வந்து இது ஏறுது, அது என்ன சொல்லுவாங்க டாலர் ஏறுது, பிட்காயின் ஏறுது. ஸோ ஐ திங்க் ட்ரம்ப் இஃபெக்ட் இஸ் தட். ட்ரம்ப் வந்து நீங்கள் வந்து அமெரிக்கா வந்து நீங்கள் சொன்ன மாதிரி தான் அமெரிக்கன் வந்து சொல்லி வீக். அது எல்லா இடத்துலையும் போயிட்டு வந்து யுக்ரைனில் வந்து ரஷ்யாவை வந்து உன்னால் இது பண்ண முடியல. பட் ட்ரம்ப் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து வந்து ட்ரம்ப்போட ஸ்டாண்ட்லாம் வந்து வெரி கிளியர். நேத்தோ வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நேற்று ஐ வாஸ் ரீடிங் சம்திங், நேற்று நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன். நேட்டோன்னு ஒன்று வச்சுருக்கீங்க, ரஷ்யாவிலேருந்து உங்களுக்கு பாதிப்பு வரக்கூடாதுன்ட்டு. ஆனால் நேட்டோவுக்கு வந்து முழுக்க காசு நான் தான் செலவு பண்ணுறேன். இது எப்படி முடியும்? இப்போ என்னது யார் இந்த ட்ரம்ப் அப்போ சொன்னது என்னென்னா, ஒழுங்காக நீங்கள் வந்து நேட்டோ இருக்கணும்னா ஒழுங்காக நீங்கள் எல்லாம் 2% உங்களோட ஜிடிபியில் வந்து இதுக்கு கொடுங்க, டிஃபென்ஸுக்கு கொடுங்க, டிஃபென்ஸுக்கு 2% கொடுங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து ரெண்டே நாடு தான், ஒன்று யூஎஸும் அண்ட் யூகேயும் தான் வந்து நேட்டோவில் வந்து கூட ஸ்பெண்ட் பண்ணாங்க. ட்ரம்ப் சொன்ன பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா 2022 வந்து 16 கண்ட்ரி வந்து ஜிடிபியில் 2% எடுத்து வச்சுட்டாங்க. இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 23 நாடு வந்து அவன் ஜிடிபியில் 2% எடுத்து வச்சுட்டான் நேத்தோக்கு, டிஃபென்ஸுக்கு வச்சுட்டான். இப்போ ஒரு புதுசாக என்ன சொல்கிறாருன்னா, நேத்தோ இருக்கணும்னா ஒழுங்காக 5% ஜிடிபி வைங்கன்றான். 5% ஜிடிபின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒன்று நீ இது பண்ணு, இன்னொன்று நீ யாருக்கிட்ட வாங்குவேன்? ஆமாம், நேத்தோ எல்லாம் வந்து போயிட்டு இஸ்ரேலுக்கு எதுக்கிட்ட வாங்க மாட்டானே, ரஷ்யா கிட்ட வாங்க மாட்டானே, நீ எங்கிட்ட தானே வாங்கி ஆகணும். 5% உன் ஜிடிபியை ரெடி பண்ணி டிஃபென்ஸுக்குன்றது வந்து ஐ திங்க் எக்கனாமிக்கலி மிலிட்டரிலி ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் மேக்கிங் அண்ட் டிஃபரன்ஸ் டு தி அமெரிக்கால. அது என்னோட பார்வை. அதான் சதீஷ், இப்போ நீ அந்த ட்ராக்கில் போனேன்னா நான் வந்து அவரோட பர்சனாலிட்டியை சொல்கிறேன்னே. இப்போ ட்ராம்ப் 2016லேருந்து 20 மட்டும் இருந்த ட்ராம்ப் வந்து அது வேற, அந்த ட்ராம் இல்லை. இப்போ இது வந்து ஸ்ட்ராங், இது ஸ்ட்ராங், எஸ்பெஷலி அந்த சூடுபட்ட ஐகானிக் மூவ்மெண்ட் வந்ததெல்லாம் வந்து வேற ஒரு இதெல்லாம் ஸ்ட்ராங்கான ட்ராம் இப்போ. ஸோ அவர் அந்த ஸ்ட்ராங்கை வந்து காமிக்கிறதுக்கு மீன்ஸ் அவர் இன்னும் அந்த பதவி இது பிரமாணம் எடுக்கலை.
பட் அதை கட்டி அவரோட ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து எல்லாம் வார்னிங்காக வருது, பிஸ்னஸும் காமிக்கிறாரு, வார்னிங்கும் காமிக்கிறாரு. ஸோ அதில் சில விஷயம் வந்து நாடை வந்து அதிர்ச்சியான ஒரு நிலைமையில் போணுச்சு. மூணு நாடு முக்கியமான நாடு. ஒன்று வந்து பனாமாவோட பனாமா கேனல் வந்து நான் டேக் ஓவர் பண்ண போகிறேன். அஃப்கோர்ஸ்லாம் இது கட்டினது வந்து யூஎஸ் அண்ட் ஜிம்மி காத்தை வந்து ஒரு டைமில் வந்து அதை விட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அவன் சொல்கிறான் ரெண்டாவது நான் வந்து ரிவைஸ் பண்ணுவோம், அது சும்மா வார்த்தையை விடுறாரு. பட் அது இப்போ அவருக்கு வேணும்னா அது இஷ்யூவே இல்லை. அது நேற்று அது கொடுத்த ஸ்டேட்மெண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இஃப் தெர் இஸ் அ நீட் வி வில் ஈவன் இன்ட்ரோடியூஸ் மிலிட்ரி ஆப்ரேஷன், அது வந்து கிளியராக தெரியுது. இல்லை அவங்க கொடுத்துருவாங்க, இவங்கள்ட்ட நிற்க முடியாது சதீஷ். அவன் அப்படி அவங்க கொடுக்கும் போது இல்லை இப்படியா பண்ணுறன்ட்டு எல்லாம் அந்த மிஷின்லாம் ரோஸா பண்ணி விட்டுட்டு போனால் தான் இது. அது இருந்தால் கூட இவனுக்கு செஞ்சிருவானுங்க புதுசாக. பட் கிளியராக தெரியுது போகுதுன்ட்டு. ஏன்னா பனாமா வந்து டிபெண்ட்ஸ் ஆன் அந்த கனல் தான் அவங்களோட ஜிடிபிலேருந்து எல்லாமே அதுதான் நினைக்கிறேன். அது இல்லைன்னா அவங்க நாடு கொலாப்ஸு. நம்மளுக்கு தெரியுமா அந்த நாடுங்களாம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ பனாமா இஸ் ஒன் ஆஃப் டார்கெட்டு. அது வந்து இப்போ அவர் பனாமாலே சொல்கிறார்ல, இன்றைக்கி பிரசிடென்ட் காலகட்டி கொடுத்துருந்தான், திஸ் இஸ் பிலாங் டு த பீப்புள் ஆஃப் பனாமான்ட்டு. பனாமா பீப்புள் இப்போ அமெரிக்கன் ஆக போகிறேன்னு கன்ஃபார்மாக தெரிஞ்சிச்சு. அஃப்கோர்ஸாக அட் தான் பிலாங் டு யூ தான் சொல்ல போகிறான். அதை எனக்கு என்னமோ அதான் ஃபீல் பண்ணுது. அது நடக்க போகுது இந்த ஒரு 5 இயர்ஸில் வந்து. இது ஒரு நான் என்ன நினைக்கிறேன்னா சதீஷ், ஓகே அதை முடிச்சுட்டு நான் சொல்கிறேன்னா இவரோட நினப்பு என்னவாக இருக்கும்ன்ட்டு. பனாமா அடுத்தது வந்து கிரீன்லேண்ட் தான் டெசர்ட். ஸ்வீடனோட தானே சரி, டென்மார்க்கோட. பட் அது வந்து ஒரு பெரிய சினாரியோ சதீஷ். அது ஒரு பெரிய இது. பட் நான் பார்க்குறது என்னென்னா, கிரீன்லேண்ட் வந்து எல்லாம் எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஒன்றும் இல்லையா அவன் எடுத்து என்ன செய்ய போகிறான்ட்டு. பட் அதுதான் வந்து அது வந்து ரஷ்யா வந்து ஒரு செக்கில் வைக்கிறது. தென் பட் என்ன அவன் சொல்கிறான் ட்ராமு, பனாமாவும் சரி கிரீன்லேண்டும் சரி, என்ன ஒரு வார்த்தை வருதுன்னா, சைனாவோட இன்ஃப்ளூயன்ஸ் அங்கே இருக்குது. சைனாவோட ஐ திங்க் சம் ரெப்போர்ட் அவங்களுக்கு வந்திருக்கும். சைனா வந்து ஏதோ ஒரு வகையில் வந்து நாட்டை வந்து வீக்கெண்ட் பண்ணி எடுக்கிறது தானே ஒரு வேலை. இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் நடந்த மாதிரி இங்கே நடந்துச்சுன்னா பனாமா அது டேக் ஓவர் பண்ணான்னு நான் முடிச்சிச்சு இவங்களோட இது. ஸோ நான் நினைக்கிற மக்கள் வந்து அமெரிக்கன்ஸ் வில் பி சப்போர்ட் ட்ராம் ஆன் பனாமா இஷ்யூ. நல்லா பாரு, இது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லைக் வாட் ஹேப்பன். இல்லை பனாமா கூட வந்து என்னால் ஏற்றுக்க முடியும். பிகாஸ் ஏன்னா பனாமா கேனல் நான் கட்டினது அட்லீஸ்ட் வந்து இப்போ நீ வந்து இல்லை அவன் சொல்கிறது வந்து நான் உனக்கு லீஸ் மாதிரி கட்டிக்கிட்டு இருந்தேன்னா வேற, சைனாவுக்கு நான் லீஸாக கட்டினதுனா வேற. நீ கண்ட்ரோல் பண்ணிட்டு நீ சைனாக்காரனை உள்ள கொண்டு வர. அது ட்ரம்ப் சொன்ன வார்த்தை வந்து சைனீஸ் ஆப்ரேட்டிங் அப்படின்ட்டு. தட் மீன்ஸ் வந்து என்னமோ இருக்கு. அது சைனீஸ் டெக்னாலஜியாக இருக்கலாம். சைனீஸ் டெக்னாலஜினே ஸ்பையிங் இருக்குமே. ஸோ அவன் ட்ரம்போட இது வந்து அது நாங்கள் கட்டினது நீ சைனா கிட்ட இப்போ கொடுக்குற. ஒன்று சைனாக்கு இவனுங்க லீஸ் கொடுத்துருக்கலாம், என்னவோ செஞ்சிருக்காங்க. அதை தான் வந்து ட்ரம்ப் வந்து நோட்டுறாங்க. ஸோ பட் அடுத்தது வந்து கிரீன்லேண்ட் வந்து நான் பனாமா இஸ் ஓகேலா. பட் கிரீன்லேண்ட் வந்து டென்மார்க் இஸ் நேட்டோ அலாய் யூஎஸ்க்கு. டென்மார்க் வந்து கிரீன்லேண்ட் வந்து அது வந்து ஒரு ஆட்டோனமஸ் ரீஜனு டென்மார்க்கோட தான். ஆனால் ஆட்டோனமஸ் ரீஜன், அதுக்கு தனியாக பார்லிமெண்ட் இருக்குது, தனியாக பிரீமியர் இருக்காங்க. பட் பார்ட் ஆஃப் அவங்க தனியாக இண்டிபெண்டாக இல்லைல்ல. இப்போ நீ அதை வந்து நான் வாங்க போகிறேன், நீ காசை கொடுத்து நான் வாங்க போகிறேன்றது வந்து அவன் சொல்லிட்டான் டென்மார்க்கு. அது வந்து பீப்புள் ஆஃப் கிரீன்லேண்டோட. டென்மார்க் கூட நாங்கள் எங்களோடன்னு சொல்ல மாட்டோம், பீப்புள் ஆஃப் கிரீன்லேண்ட் அவங்களோடது. அவங்க தான் முடிவு பண்ணாங்க டென்மார்க் கூட இருக்கணும்னு சொல்லிட்டு அப்படின்ட்டு. ஸோ இப்போ நான் வாங்க போகிறேன்றது வந்து அது எப்படி மாறாதுன்னு நினைக்கிறியா? இப்போ வந்து 3 இடம் ஆஃபர் பண்ணியிருக்க, இது 2 கன்ஃபார்மாக இருக்குது. இது சொல்கிறேன். இன்னொன்று வந்து கனடா தான் ஒன்றும் டஷாட். அதுக்கு கனடா தான் டஷாட்டு. கனடா என்னன்னா, இல்லை நம்ம டஷாட் சொல்கிறோம். பட்டு அவங்களோட அந்த ரெப்போர்ட்லாம் பார்த்தோமா சதீஷ், கனடா இவர் என்ன சொல்கிறாருன்னா 51வது நாடாக வந்துருங்க, ஸ்டேட்டாக வந்துருங்க, 51வது ஸ்டேட்டாக வந்துருங்க. எங்கள் கூட 51 இவ்வளோ புருஷுக்கு இருக்குது பாரு. கனடா 51 தான் வந்துருக்கிறாரு. அவன் டிசைட் பண்ணுவான், கவர்னர் ஒன்று தான் தெரியுதா. ஸோ கனடா இப்போ என்ன கனடான்னு பார்த்தோன்னா, அவங்களோட வரவு செலவு வந்து about 250 or 200 பில்லியன் வந்து இவங்க சப்சிடைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. டிபெண்ட்ஸ் ஆன் யுஎஸ் ட்ரேட். டிபெண்ட்ஸ் ஆன் தி யுஎஸ் ட்ரேட் ஒன்லி இல்ல சதீஷ். லைக் இது அவங்களோட பவர் சேஃப்டி பவர் ஜெனரேஷன் எல்லாமே. இப்போ வந்து இப்போ இவர் ரிசைன் பண்ணார் பார்த்தியா, பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ. ஸோ ட்ரூடோ இப்போ ரிசைன் பண்ணது இவன் தெளிச்சோன்னு அந்த ரிசைன் பண்ணுறதுக்கு பார்த்தா தட் மீன்ஸ் இந்த ரோட் மேப் என்னைக்கு இருந்திருக்கு. இவன் வந்துட்டு நம்ம நிமிஷம் பண்ணிடுவான் சொல்லிட்டு இதுமோ நடக்க போகிற மாதிரி. இதோட ட்ரூடோ ட்ரம்போட இது எங்கே ஸ்டார்ட் பண்ணிச்சுன்னா G7 இது வந்து நடந்துச்சு, யூரோப்பில் நடந்துச்சு. எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை எந்த இடத்துலன்ட்டு.
அப்போ யூகே அப்போ பாரிஸ் இருந்தான். அவன் யூகே பிரசிடென்ட், இது யூகே பிரைம் மினிஸ்டர். அவன் ட்ரூடோ வந்து ட்ரம்ப் வந்து மாக் பண்ணிக்கிட்டு இருந்தான். அந்த வீடியோ கேமரா அவனுங்க எடுக்கிறப்போ மைக்கை ஆஃப் பண்ணல. ட்ரம்ப் வந்து நக்கல் அடிச்சதுல பின்னால் பேசுறது, அவன் பாரு இவன் பிடிச்சான்றான், ஃபன்னியாக இருந்துச்சு அப்படி இப்படின்னு சொல்கிறது, அது வந்து வேர்ல்டு வைட் வீடியோ வைரல் ஆயிருச்சுல. ஸோ அந்த ட்ரம்ப்புக்கு வந்து அந்த ஒரு கடுப்பு, என்ன பின்னால் பேசுகிற அப்படின்னு வாயில் வருது. அன்றைக்கி ஜெயிச்ச பிறகு, ட்ரம்ப் ஜெயிச்ச பிறகு வந்து வந்து ஜஸ்டின் ட்ரூடோ தான் வந்தான் வந்து ஃப்ளோரிடாவில் வந்து பார்த்துட்டு, அதெல்லாம் உறவை நம்ம சரியாக வச்சுக்குவோம், யூஎஸ் வந்து நான் வந்து ட்ரம்ப் கூட என்னால் டீல் பண்ண முடியும் அந்த மாதிரின்ற ஒரு இதில் அவர் வராரு. வந்துட்டு போன உடனே இவன் என்ன சொல்கிறான் பாருங்க, தேங்க்யூ கவர்னர் ட்ரூடோ ஃபார் விசிட்டிங் மீ. கவர்னர் ட்ரூடோ, பிரைம் மினிஸ்டர் ட்ரூடோ இல்லை, கவர்னர் ட்ரூடோ, நீ கவர்னர் ட்ரூடோ தான். ஸோ நான் உங்கள்கிட்ட நேராக சொல்லிட்டேன், நான் எடுக்க போகிறேன் கனடா. தான் நேராக சொல்லியிருக்கணும், நேராக சொல்லி ரிசைன் பார்த்தது. அந்த ரிசைன் பண்ண காரணமே ஒரு மாதிரியாக இருக்குது. பட் ஆனால் கன்சர்வேட்டிவ் அடுத்தது வந்து கன்சர்வேட்டிவ் இந்த வருஷம் கடைசியில் எலெக்ஷன் வருது. ஸோ கன்சர்வேட்டிவ் எலெக்ஷன் ஜெயிச்சு வந்தாலும் கன்சர்வேட்டிவ் கூட வந்து இல்லை சதீஷ், நீ அந்தாட பார்த்தனா சூப்பர் பவர். அமெரிக்கா வந்து இது வேற மை கண்ட்ரி. இது அமெரிக்கா வந்து ஒரு என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க வந்து ஓப்பன் டைப் ஆஃப் கண்ட்ரி. ஈவன் கனடாவுக்கும் இவங்களுக்கும் மாற்ற கருத்து வேறு எதுவுமே இல்லை. ஒரு கான்டினென்டலில் இருக்குது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம பவராக ஆகி ஆகணும்னு. சதீஷ், இது எல்லாமே இந்த சினாரியோ எல்லாமே நீ பார்த்தியா, அவர் வந்து ஒன்றும் இதுக்கு வரல தெரியுமா, ஏசியன் சைட் வரல ஒன்றும். அவர் வந்து அந்த மிடில் ஈஸ்டோட அது வரதுக்கு நாள் இல்லையே. இல்லை இவர் இன்னும் வாயை திறக்கல. அடுத்த இந்த 12 நாளில் தெரியும். இன்னும் மெயினானது சொல்லிட்டாரு. இன்னும் அதுக்கு இந்த சைட்டு ஒன்றும் வரல. ஐ மீன் அந்த சைடு இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியா இந்த சிரமா இந்த ஆஸ்திரேலியா இந்த சைட்லாம் அவன் ஒன்றும் வரல. ஐ திங்க் என்ன அவர் காமிக்க போகிறாருன்னா அமெரிக்காவை சதீஷ், ட்ராம் ஐ திங்க் இட்ஸ் நாட் ஐ மீன் என்ன சொல்லுவாங்க, இட்ஸ் நாட் ஜோக்கிங் சதீஷ். இட்ஸ் நாட் ஜோக்கிங் திஸ் ரவுண்ட் இஸ் நாட் ஜோக்கிங் சதீஷ். நான் டெஃபினெட்லி அதை சொல்லுவேன் சதீஷ். அந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட் இருக்கலாம் சதீஷ், பட் திஸ் ரவுண்ட் இஸ் நாட் ஜோக்கிங் சதீஷ். இந்த ரவுண்ட் வந்து அவர் என்ன செய்ய போறாருன்னு நினைக்கிறேன்னா, he wants show back the America greater again in the world. அதான் போலீஸ் இந்த நாட்டுக்கு, இந்த உலகத்துக்கு. ஸோ இது வந்து டெஃபினெட்லியா இது நடக்குது சதீஷ், இது டெஃபினெட்லியா நடக்குது. நிறையா பார்ப்போம் சதீஷ் இதோட. ஏன்னா ட்ராமா வந்து எனக்கு என்னமோ ட்ராமா வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான கேரக்டரை காமிக்கிற மாதிரி தருது. சதீஷ் யாருமே செய்ய மாட்டாங்க. யூ ஆர் நாட் டேக்கிங் ஓட்ஸ் yet. நீ ஓட்டு எடுக்கல ஒன்றும், பட் நீ வந்து ரொம்ப கிளியராக கான்ஃப்ளிக்டை உருவாக்குற. நீ பணமா ஓகேலா, பணமா வந்து சப்ஸ்கிரைப் முடிச்சிருவாங்க, ஆமீனா முடிச்சிருவாங்க. அஃப்கோர்ஸ்லாம் உலகம் பூரா என்ன பேசினாலும், பட்டு கையில் எடுத்து போட்டுக்கிட்டு நீ எவ்வளோ பேச முடியாது, எந்த நாடும் பேச முடியாது. ஏன்னா எல்லா கப்பையும் அந்த நாடு தான் தாண்டி ஆகணும். அதை தாண்டலாம் நீ செலவு பண்ணிக்கோ, சுற்றிட்டு போ, எங்கேயாச்சும் நிறுவான் விளங்குதா. அட் த எண்ட் எல்லாம் ஒத்துக்குவாங்க, அமெரிக்காட்ட இருந்தாலும் பரவாயில்ல, நான் காசை கட்டிட்டு இந்த பாதையில் பாய்ச்சிக்கிறேன்ட்டு. ஏன்னா பணமாக தெரிஞ்சவங்களுக்கு தெரியும் அது என்ன முக்கியமான துருசான் என்னது. ஸோ அதே மாதிரி சதீஷ் நீ கனடாவை வந்து ஓப்பனாக நீ இப்படி சொல்கிற 51 கவர்னர் இதெல்லாம் சொல்கிறேன்னா சதீஷ், இதை ட்ரிகர் பண்ணுறது தெரியுமா, கான்ஃப்ளிக்ட் ட்ரிகர் தானே சதீஷ். பட் நீ அதை ட்ரிகர் பண்ணிவிட்டு நீ அப்படியே ஸ்ட்ராங்காக இருக்க, உன்னோட ஸ்ட்ராங். இப்போ அந்த பர்சனாலிட்டியை பார்த்தீங்கன்னா ட்ராமா ஒரு டைம் நம்மளுக்கு சிரிப்பு வரும், அந்த மூடி அந்த டான்ஸ் இப்படின்னு வர, அதெல்லாம் நம்மளுக்கு சிரிப்பு இருக்கும். இப்போ உள்ள பர்சனாலிட்டி பார்த்தியா டோட்டலாக வந்து ஒரு ஸ்ட்ராங்கான இமேஜ். ஸோ அந்த ஸ்ட்ராங்கான இமேஜ் என்னதுக்குன்னா சிக்னல் டு த வேர்ல்ட் அண்ட் எஸ்பெஷலி சைனா. என்ன ஏன்னா நம்மளுக்கு தெரியும் ட்ரேட் இஷ்யூவே வந்து ட்ராம்ப் வந்தோன்னு தான் அது வேற மாதிரி இருந்துச்சு. இல்லை இது வந்து ஏன்னா சைனீஸ் ட்ரம்ப் வந்து பிஸ்னஸ் மேன் நம்ம வந்து சொல்கிறோம். முந்தி அது இதாக இருந்தாலும் 2016 சில போல்டான மூவ்லாம் வந்து ட்ரம்ப் எடுத்தது இருக்கு. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன்லேருந்து வெளியானது. ஸோ அதெல்லாம் வந்து ட்ரம்ப் மேட் அ போல்ட் டிசிஷன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் கோயிங் டு பி அ இன்ட்ரெஸ்டிங் இயர். இந்த 2025 வந்து ரொம்ப ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக அண்டர் த ட்ரம்ப் என்னென்னமோ நடக்க போது. இப்போ நீங்கள் பார்த்தா பனாமா முதல் நடக்கும்னு நினைக்கிறேன், அடுத்தது கிரீன்லேண்ட், ஆஃப்கோர்ஸ் கனடா வந்து நான் தரலாம், எனக்கு ஐ திங்க் அது ரிமோட் பாசிபிலிட்டி. பட் ஆனால் வந்து ஒன்று குறி என்னன்னா, ட்ரம்ப்புக்கு ட்ரூடோவை முடிக்கணும் எலெக்ஷனில், இவன் இருக்கக்கூடாது. இப்போ முடிஞ்சிருச்சு. ஸோ ஐ திங்க் அந்த ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி பில்ட் ஆகுதுன்னு பார்ப்போம். ஓகே, அது நம்ம அது பார்ப்போம். பட் ஆல்ரெடி த்ரோ த வேர்ட்ஸ்லாம். ஸோ அது அந்த கான்ஃப்ளிக் எவ்வளோ அளவுக்கு போகும் தெரியலாம். ஸோ பட் இருந்தாலும் சதீஷ், நான் இப்போ நம்ம ரீஜனாக பார்ப்போமே. ஸோ அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் வந்து மிடில் ஈஸ்ட் வந்துருச்சு. மிடில் ஈஸ்ட்னா வந்து தே ஆல்ரெடி இன்டைரக்ட்லி வார்னிங் த ஈரான் தான் இன்டைரக்ட்லி.
அண்ட் அது ரொம்ப கிளியராக தெரியுது சதீஷ். அரப் கண்ட்ரி எல்லாம் வந்து வேற மாதிரி நியூட்ரலாக ஆகிட்டு இருக்காங்க. இந்த டைமில் வந்து ட்ராம்ப் வந்தோன்னு நினைக்கிறேன் அரப் டோட்டலாக இன்னொரு ஒரு மறுமலர்ச்சி நம்ம பார்ப்போம் அரப்பில். அது கிளியராக தெரியுது, அது வேற மாதிரி போக போகுது. அரப் தான் பயங்கரமான மாடர்ன் கண்ட்ரி ஆக போகுது, இருக்கிற நடலாம் இதான் வர மாதிரி. ஸோ அந்த ரீஜனை பார்த்தோன்னா யூ ஆல்ரெடி கிவிங் ஒரு ஸ்டர்னான ஸ்டேட்மெண்ட். அப்புறம் வந்துட்டு இந்த பனாமா இது எல்லாமே எல்லாம் லிங்க் நீ பண்ணி பார்த்தோன்னா அவர் என்ன செய்கிறாரு பார்க்குறேன்னா வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணிக்குவோம். அண்ட் இப்போ நம்ம பாக்காரு கட்டிக்குவோமா இப்போ நம்ம வீடு வாங்கிட்டோம், நிலத்தை வாங்கிட்டோம், நம்ம நிலத்துக்குள்ள ஒன்றும் செய்யாதமனே இழுத்து பாக்கார அடிப்போம் முதன்ட்டு. ஆமாம். ஸோ அந்த பாக்கார வச்ச மாதிரி எனக்கு என்னமோ தெரியுது இந்த இஷ்யூ. ஸோ அவர் இன்னும் மீறி இன்னொரு கான்டினென்டல் வரல சதீஷ். அதுதான் வந்து ஏசியா வந்து ஒன்றும் வரல. இன்னும் வந்து இல்லை கொரியாவும் தைவான் கொரியா இருக்குது. ஸோ அது வந்து ஒரு பெரிய அது பெரிய ட்ரிகர் பண்ணிடணும்லாம், அது பெரிய ட்ரிகர் பண்ணும் ஜப்பான் இதெல்லாம். பட் அவர் என்ன இன்னும் அனௌன்ஸ் பண்ணாமல் இருக்காருண்ணா சதீஷ். அஃப்கோர்ஸ்லாம் அந்த தாரீஃபு அவர் நாட்டை பற்றி தான் பேசினார். என் நாட்டில் உள்ளவங்க வெளியே இருந்தீங்கன்னா ரெண்டாவது என் நாட்டுக்கு ஜாமான் கொண்டு வந்து தாரீஃப் 100% ஏற்றிடுவேன்னு, தாரீஃபை ஏற்றிடுவான்ட்டு. பட் அது வந்து அவர் இன்டர்னல்லாம். பட் அவர் ஒன்றும் இன்டர்நேஷ்னல் என்ன சொல்லுவாங்க அந்த பிஸ்னஸ் இது இருக்குல்ல சதீஷ், ஐ மீன் அந்த FDI இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் இருக்குல்ல, அதுக்கு வந்து இன்னும் ஒரு பாலிசி வராமல் இருக்கு. ஆமாம், ஒன்றும் வரல. சைனா எப்படி நீ பார்க்க போற, சைனா ட்ரேட் எப்படி இருக்க போகுது, G7 எப்படி இருக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து இன்னொரு பிளாட்ஃபார்ம் பாரு. இதுதான் மெயினான பிளாட்ஃபார்ம் சதீஷ். அது G7 நான் நினைக்கிறேன் சதீஷ், இஃப் நாட் மிஸ்டேக்கன் G7 திஸ் ரவுண்ட் இந்தியா இல்லை தானே? இந்தியா இல்லை, அன்னைக்கு G20 இந்தியா இல்லை, இந்தியா உள்ளு கொண்டு வந்துடுவாருன்னு நினைக்கிறேன். இல்லை இப்போ பிரிக்ஸுக்கு ஒரு வார்னிங் அன்னைக்கு இல்லை எல்லா கண்ட்ரியும் பயந்துட்டானுங்க. இல்லை இப்போ வந்து பிரிக்ஸ் வந்து இந்தியா ஒரு பெரிய பிளேயர் இந்தியா. ஆனால் இந்தியாவோட கேம் வந்து ஒரு வித்தியாசமான இல்லை அது பேலன்ஸாக இருந்தாலும் இந்தியா வந்து இப்போ வச்சுக்கேன் G7 உள்ள இழுத்து வராங்கன்னு. ஏன்னா அவன் எக்கானமி வந்து G8 வந்துடும். அப்போ G8 வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் என்னோட கணிப்பு எங்கேயும் நான் கேட்கல. பட் வந்து அதுதான் நல்ல மூவாக இருக்கும் இந்த சைட்டுக்கு எக்கானமியாக. G7 வந்து ஆனால் இந்த வாட்டி வந்து மோடியை வந்து கூப்பிட்டுருந்தாங்க. பட் இட்ஸ் நாட் அ பெர்மனன்ட் மெம்பர்லாம். பெர்மனன்ட் மெம்பர் கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், யுனைடெட் ஸ்டேட்ஸ், யுனைடெட் கிங்டம் அண்ட் யூரோப்பியன் யூனியன். ஆஃப்கோர்ஸ் ரஷ்யா வந்து G8 இருந்துச்சு, வெளியாக்கி விட்டானுங்களா. நீ என்ன நினைக்கிறேன்? ஸோ ஐ திங்க் இந்தியா வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க இந்த வாட்டி. நெக்ஸ்ட் ரவுண்ட் வந்து G8 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்தியா வந்து இன்க்ளூட் பண்ணி ஆகணும். ஒரு வேர்ல்டோட 3rd லார்ஜஸ்ட் எக்கனாமி ஒரு மூவ் வருது. அது மூவ் நல்லா மூவ் தருமா. சைனா அது பிரிக்ஸை முடிச்சிடலாம். அதை நீ என்ன நினைக்கிறது பிரிக்ஸ்? அது நான் என்ன நினைக்கிறேன்னா டேவிட், எல்லாமே பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஏன்னா ரஷ்யா ஒரு சைடு இருக்கான். ஸோ அது ஒரு மாதிரியாக ஓடிக்கிட்டு இருக்க உலக அரசியல். இதில் பயங்கரமான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் வந்து இந்த ட்ரம்ப். இது உள்ளுக்கு போனோடனே இது என்ன ஆக போகுது, இஸ் இன்ட்ரெஸ்டிங் டைம்ஸ் ஹேட்லாம். இன்டர்நேஷனல் வந்து இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இல்லை இன்னும் ஒரு 10 நாள் இருக்குது ட்ரம்ப் ஓட்டெடுக்க. பட் இந்த 10 நாளில் வந்து பிசி இருக்கும் கண்டிப்பாக. ஸோ அவர் எடுத்து முடிஞ்சோன்னே ஃபர்ஸ்ட் பிசி இருக்குல்ல, அதுதான் வந்து எல்லாத்தையும் வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அவரோட ஸ்பீச்சும் சரி, அவரோட அடுத்த மூவ் ஒயிட் ஹவுஸில் போயிட்டு ஒயிட் ஹவுஸில் வைக்கிற அந்த ப்ரெஸ் இதில் அதில் ஜுவேஸான பார்ட் என்னன்னு பார்த்தோன்னா, சாரி இதை முடிக்க போகிறேன், நம்ம அமெரிக்கா இன்டர்நேஷ்னல் இதில் ட்ராமோட இதில் பேஸான பாட்டு தான் CNN வச்சு ஓட்டி எடுக்கிறாரு. யூ டோன்ட் கொஸ்டின் நோ வே CNN ஃபேக் நியூஸ். ஐயோ அது CNN பார்க்கறதுக்கே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. ஃபேக் நியூஸ் முடிஞ்சு நான் CNN பார்க்கறது இல்லை. ஃபேக் நியூஸ் இன்ஃபேக்ட் நான் வியான் பார்க்குறேன், இல்லைனா அல் ஜசீரா. இதுதான் CNN உண்மையிலே ஃபேக் நியூஸ் தான். ஃபேக் நியூஸ் முடிஞ்சிருச்சு. லெகசி மீடியாலாம் ஃபேக் நியூஸ். இந்த 5 இயர்ஸ் நியூஸில் வந்து ஒரு டாப் நியூஸாக இருந்தது CNN வந்து முடிஞ்சிருச்சு. ட்ராம் கீழே முடிஞ்சிச்சு. எந்த இடத்துலையும் கேள்வி கொடுக்கறது இல்லை, டைரக்டாக ஸ்னாப் பண்ணுறது. நீ CNN போன்ட்டு உனக்கு அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு போலாமா. அந்த கேரக்டர் வந்து சதீஷ் ஐ திங்க் வெரி ஸ்ட்ராங். பார்க்கறதுக்கு வந்து உண்மையாக ஒரு பிரசிடென்ட் பவர்ஃபுல் பர்சன் காமிக்கிறது கேரக்டர் வந்து எனக்கு தெரியல எப்படி ட்ராம் வந்து அந்த மாற்றம் வந்துச்சு. சூடுபட்ட மாற்றம் வந்துச்சா இல்லை வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிட்டானுங்க ரொம்பலாம். அவனுங்க ட்ரம்ப்பை செஞ்சதும் நிறைய ரொம்ப இது பண்ணி
பழைய கேஸ்லாம் எடுத்து கேஸை போட்டு கடிச்ச ஒரு முயற்சி எடுத்தாங்க பார்த்தீங்களா. இண்டாக்ட் 10ஆம் தேதி வந்து நீங்கள் வந்து ஜெயிலுக்கு போய் ஆகணும் முடிஞ்சிருச்சு அந்த இதுன்ட்டு. நான் நினச்சேன் இவ்வளோ தொழுக்கு வந்துட்டாங்க. அது வந்து ஐ திங்க் ட்ரம்ப் இஸ் வெரி ஸ்ட்ராங் திஸ் டைம்ல விடுறதில்லை இவனுங்களா அப்படின்னு. வெரி ஸ்ட்ராங். ஸோ இது வந்து கொஞ்சம் இன்டர்நேஷ்னல் அமெரிக்காவோட பாலிடிக்ஸு. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு மலேசியன்ஸ் இந்தியன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன தோணுன்னா ஏன்டா அவனுக்கு இதை பற்றி பேசுகிறானுங்கன்ட்டு. பட் இதுதான் வந்து நம்மளோட மாற்றம் இருக்குது. நீங்கள் நினைக்காதீங்க அமெரிக்கா வந்து எங்கேயோ இருக்குது, நம்ம எங்கே இருக்கோம். அங்கே யூஎஸ்டி ஏறி இறங்குனாக்குள்ளே இங்கே நம்மளுக்கு சாப்பாட்டு வேலை ஏறி இறங்கும். யூஎஸ்டி அங்கே இறங்குனுச்சுன்னா அங்கே ஏறும், அங்கே இறங்குனுச்சா அங்கே ஏறும். ஸோ யூஎஸ்டியில் தான் நம்ம உலகமே டிபெண்ட் பண்ணியிருக்கோம். அதை கண்ட்ரோல் பண்ணுறத ட்ரம்ப் அவர் தான் கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ அதனால தான் வந்து ட்ராமை பற்றி பேசுகிறோம், அமெரிக்கா பற்றி பேசுகிறோம். ஸோ மேபி எங்களோட பாயிண்ட்ஸ் ஆஃப் ஃபேக்ட்ஸ் வந்து மிஸ்டேக்காக இருந்துச்சுன்னா மன்னிப்பு கேட்டுக்கிறோம். பட் இருந்தாலும் தொடர்ந்து உங்கள் கமெண்ட்டில் போடுங்க, நம்ம வந்து அதை பார்த்து நம்ம சரி பண்ணிக்கிறோம். ஏன்னா 100% எல்லாமே பெர்ஃபெக்ட் இல்லை போகிறேன். அதுக்குன்னு எங்களை வந்து ஃபேக் செமாங் போக்க வேண்டியது ஃபேக் CNN இல்லை. அது சில பேர் வந்து போன இதில் வந்து கருத்துலாம் கொடுத்துருந்தாங்க. they don't agree. நம்ம வந்து ஷரியாபதி இது பண்ணுறதும் வந்து கேனிங் பப்ளிக் கேனிங் நிறையா கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. பப்ளிக் கேனிங் வந்து நான் என்னோட ஸ்டாண்ட் வந்து வெரி கிளியர். அது வந்து நம்மளுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. முஸ்லீமு அவன் ஓன் பாசா, எனக்கு அதை பற்றி நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அதை காமிச்சு நீ என்னை பயமுறுத்தினா நான் பயப்பட மாட்டேன். அதான் நான் சொல்ல வந்தேன். ஓகே சதீஷ், மறந்துடாதீங்க. மீண்டும் உங்களோட ஆதரவு ரொம்ப தேவைப்படுது. ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிக்கல கூட உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அனுப்பி காமெண்ட் பண்ண சொல்லுங்கள், எங்களை ஏச சொல்லுங்கள். அப்படியாச்சும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்கல்ல, சப்ஸ்கிரைப் பண்ணி ஏசுங்க எங்களை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு பாருங்கள் ஃபுல்லாக. 100% 75 எபிசோடில் வந்து எதுவுமே உங்களுக்கு பெனிஃபிட் இருக்காதுன்னு சொல்ல முடியாது. ஆமாம், நம்ம என்டையர் இந்த நாட்டில் என்ன நடந்துக்கிட்டு பற்றி தான் பேசுகிறோம். இன்னும் நிறையா பேசுவோம், இன்னும் ஐடியாஸ் இருக்குது. மேபி அடுத்த ரவுண்ட் வந்து எப்படி எக்கானமிக்காக நம்ம சமுதாயத்தை முன்னு கொண்டு வரலாம், என்னென்ன ஐடியாஸ் இருக்குன்னு நம்ம பேசலாம். ஸோ உங்களுக்கு வந்து ஒன்று ப்ராமிஸ் பண்ணியிருந்தோம் நம்ம ஷாரியா பற்றி பேசுகிறதுக்கு. அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா டைமிங் ஆகணும், எங்களுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் வந்து லொக்கேஷன் 4 பேர் இருக்கிற வச்சு நம்மளும் அதையும் அட்ஜஸ்ட் பண்ணுற வேலைலாம் இருக்குது. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து சிறந்த விஷயமா உங்களுக்கு எங்கள் மூலியமான பார்வையில் உங்களுக்கு நாங்கள் சேர்க்கறதுக்கு இருக்கோம். மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஹதீஷ் அவ்வளோதான் டேவிட். அப்புறம் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா ஆரம்பத்தில் போட்டோம், மறுபடியும் அட்வர்டைஸ்மெண்ட் இருந்துச்சுன்னா கீழே இருக்கிற நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். சரி, சேமாங் போக்கோ மீண்டும் சந்திப்போம்.